வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய் சார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நியூ இயர்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? போகலாமா இன்னைக்கு கிளாஸ்க்கு? வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? வாய்ஸ் கிளியராக கேட்குதா? எஸ், வெல்கம் வெல்கம் டு ஆல். குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன், குட் மார்னிங். ஓகே, ஸோ ஒரு வழியாக எல்லோரும் நியூ இயர் நல்லபடியாக முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆஃப்டர் நியூ இயருக்கு அப்புறம் நம்ம சேனலில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் கிளாஸ் பார்க்குறோம் இல்லையா? நேற்று மேமோடைய அந்த இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம், ரொம்ப கனவு பேட்சுக்கு அப்புறம், சரியா? ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹை வெயிட்டேஜ் சாப்டரில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் சாப்டர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். எது அப்படின்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில், நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமோடைய கலெக்ஷன் நான் எடுத்துருக்கிறேன். நாட் ஓன்லி நீட்டு ஜேஇ, அதுக்கப்புறம் கியூட் எக்ஸாம், அந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமோடைய ஓவரால் கலெக்ஷன், எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ், அதுக்கப்புறம் சிமிலர் டைப் ஆஃப் கொஷின்ஸ், என்னென்ன மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ ஆகக்கூடிய காமன் கொஷின்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் கம்பைன் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஓவரால் எல்லாமே கனெக்ட் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு மோர் தென் 100+ ஆக்சுவலாக நான் இதில் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன் கொஷின்ஸ் வந்து. ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே யூல் கெட் லாட் ஆஃப் ஐடியா. கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் கொஷின்ஸ் எப்படி வரும், அதை எப்படி ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறது, அதுதான் நம்ம மெயினாக அங்கே பார்க்க போகிறது. நம்ம வந்து கொஷினை எப்படி ரீட் பண்ணணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்ன கேட்டிருக்கிறாங்க, கால்குலேஷனை எப்படி ஃபாஸ்ட்டாக போடுறது. ஒரு சில கொஷின்ஸு கொஞ்சம் கால்குலேஷன் போடுற மாதிரி தான் இருக்கும், அது அந்த கொஷினுடைய பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த கொஷின் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அதை எப்படி திங்க் பண்ணணும், எப்படி ஆப்ஷன்லேருந்து ஆன்சரை கெட் பண்ணுறது, இது எல்லாமே நமக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டீட்டெயிலாக உங்களுக்கு இதில் இருக்கும். நான் எல்லா ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒரு ப்ராப்ளம்க்கு வேறு ஏதாவது மெத்தட் இருந்ததுன்னா அதுவுமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குதோ நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? மோஸ்ட்லி நான் ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய டெக்னிக் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நார்மல் மெத்தட் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். கான்செப்ட் அதே தான் இருக்கும். மேத்தமேட்டிக்கல் ரிலேஷனை எப்படியெல்லாம் அப்ளை பண்ண முடியும் ஃபிசிக்ஸுக்கு, அதை நான் நிறைய இங்கே அப்ளை பண்ணுவேன். ஆன்சர் பர்டிகுலராக கால்குலேஷனுக்கு ஆன்சர் ஃபாஸ்ட்டாக கெட் பண்ணுறதுக்காக, சரியா? எஸ், போகலாமா? வாங்க. எஸ், கண்டிப்பாக எல்லா சாப்டரையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், சரியா? எல்லா சாப்டருமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எப்படியெல்லாம் வரலாம், ஆல்ரெடி வந்திருக்கு. மெயினாக சிமிலாரிட்டிஸ், ஏன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது ஃபிசிக்ஸில், அது உங்களுக்கு ரொம்ப இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டைப் ஆஃப் கொஷின் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஜேயில் பார்த்த ஒரு சில கொஷின் அப்படியே நீட்லேயும் இருக்கும், சில நீட் கொஷின் அப்படியே ஜேயிலையும் இருக்கும். அந்த சிமிலாரிட்டி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இது ஒரு பேட்டர்ன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஷினுக்கு இப்படி யூஸ் பண்ண ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். நீங்கள் அதில் ரொம்ப போட்டு எதுவுமே காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. ரொம்ப இன்னும் ட்ரிக்கியான கொஷின்ஸ் கூட ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அந்த பேட்டர்னை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா. ஸோ அதை நம்ம இன்னைக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? போகலாமா? எஸ், வெல்கம். ஸோ கான்செப்ட் தெரியுது, பட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியல. எஸ், இந்த கிளாஸை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். கான்செப்டை நான் திரும்ப உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளமில் அதை எப்படி அப்ளை பண்ணணும், இன்னும் ஈஸியாக எப்படி அப்ளை பண்ணணும், நம்ம இன்றைக்கி அதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸ், ரெசிஸ்டிவிட்டி, கிர்ச்சாஃப்ஸ் லா, வீட்ஸ்டோன் பிரிட்ஜு, ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறது, அந்த கேஸுக்கு எல்லாமே நமக்கு டிஸ்கஸ் பண்ணோம். அதில் எப்படி கரண்ட் கால்குலேட் பண்ணுறது, வோல்டேஜ் கால்குலேட் பண்ணுறது, மல்டிபிள் பேட்ரிஸ் கனெக்ட் ஆகிருந்தால் எப்படி ஈக்குவலண்ட் பேட்ரி கால்குலேட் பண்ணுறது, அதில் ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் கரண்ட் அந்த கேஸில் எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஏன்னா நம்ம கொஷின்ஸ் திரும்ப 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 பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டிங்குள்ள தான் இருக்கும், அதை தாண்டியெல்லாம் வரப்போகிறது இல்லை. ஸோ நம்ம கான்செப்ட் ரொம்ப லிமிட் ஆக்சுவலாக இந்த சாப்டரில். ஆனால் கொஷின்ஸ் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபார்முலா வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் மல்டிபிள் சர்க்யூட் டயக்ராம் ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியும். இதில்
கிர்ச்சாஃப் லா அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் நிறைய டிஃப்ரெண்ட் கேசஸாக நமக்கு இங்கே இருக்கும். சரி போகலாமா? ரைட். ஸோ ஆல்ரெடி நான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோடைய பேசிக் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஞாபகம் இருக்கா? கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட என்சிஆர்டி லைன் பை லைன் டீட்டெயிலாக அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டு ஃபார்முலா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதில் இம்பார்ட்டன்டான சில கண்டிஷன் இருக்கக்கூடிய கேஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிற திரும்ப. யாராவது அதை பார்க்காம இருந்தீங்கன்னா திரும்ப போயிட்டு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் அதை போய் பாருங்கள். அதில் நான் நிறைய ஷார்ட்கட் ஃபார்முலா ஆல்ரெடி அங்கே கொடுத்துருப்பேன். அதை நான் மோஸ்ட்லி இங்கே டேரெக்டாக அப்ளை பண்ணுவேன். எல்லாத்தையும் டெரைவ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த சாப்டருடைய ஃபவுண்டேஷன் கான்செப்ட் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதுனால கரெக்டாக அந்த ஃபார்முலா வந்து போடுவேன். தேவைப்படுற இடத்துல அங்கங்கே நான் சில இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? பட் கான்செப்ட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நான் டேரெக்டாக கொஷின் ப்ளஸ் ஃபார்முலா அதில் தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, அந்த ஃபார்முலாவை எப்படி சூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். காட் இட்? போகலாமா? எஸ். வாங்க. ஸோ இப்போ நான் ஆக்சுவலாக ஒரு 3 ஹெட்டிங் அங்கே பிரிச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஹெட்டிங்கோட கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக்காக கரண்ட் டென்சிட்டி அண்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இந்த ஃபார்முலாக்குள்ள இன்வால்வ் ஆகக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ், அதை எப்படி சால்வ் பண்ணுறது, என்னென்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்திருக்கு, அது எல்லாமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ரைட். ஸோ see the first question. In a metallic conductor, under the effect of applied electric field, the free electrons of the conductor. இது வந்து JE கொஷின், JE 2023 கேட்ட கொஷின். இது வந்து 4 பாயிண்டில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க? ஒரு மெட்டாலிக் கண்டக்டாக இருக்குது, எஃபெக்ட் ஆஃப் அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸோ கொஷினில் ரீட் பண்ணும்போது நீங்கள் அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டுனால என்ன எஃபெக்ட் வரும், எதில்? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆஃப் த கண்டக்டர். இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் கொஷினுடைய ஒரு அந்த ஆப்ஷன் தான் இது. நம்ம ஆல்ரெடி இந்த என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் நம்ம பார்த்துருக்குறோம். ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் இது. ஒரு 4 கேஸ் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒரு கேஸை தான் இங்கே கொஷினாக கேட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ என்னென்னா, இது வந்து கண்டக்டார், கரெக்டா? இந்த கண்டக்டாரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறோம். ப்ளஸ்ஸு மைனஸு, கரெக்ட்? இங்கே நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்ன்றதை பார்க்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸில் என்ன ஆகும்? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸில் என்ன ஆகும்? ஸ்டார்ட் டு மூவ், இந்த பக்கம் மூவ் ஆகும். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். எலக்ட்ரானோட சார்ஜ் நெகட்டிவ். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் இல்லையா? கரெக்ட்? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்லாம் ஆக்சுவலாக எந்த பக்கம் மூவ் ஆக ஆரம்பிக்கும்? அட்ராக்ட் ஆகிற டைரெக்ஷனில், கரெக்டாக? பாசிட்டிவ் டைரெக்ஷனில் மூவ் ஆகும் அட்ராக்ஷனால. ஸோ எல்லாமே இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா கரண்ட் இதில் எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? கரண்ட்டோட டைரெக்ஷன் என்ன? கரண்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும், கரெக்டாக? கரண்ட் எப்பவுமே எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் டைரெக்ஷனில் தான் கரண்ட் இருக்கும். அதர்வைஸ் எலக்ட்ரானோட டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும், கரெக்டாக? இது இப்போ கொஷின் என்ன அப்படின்னா, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் எலக்ட்ரான் எப்படி மூவ் ஆகுன்னா கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. கொஸ்டினை நல்லா மறுபடியும் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். இன் எ மெட்டாலிக் கண்டக்டர் அண்டர் த எஃபெக்ட் ஆஃப் அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆஃப் த கண்டக்டர். இந்த ஆப்ஷனில் எதுலாம் கரெக்டுன்றதை எது கரெக்டுன்றதை கண்டுபிடிக்கணும். ஒன்று தான் இல்லை கரெக்டாக இருக்கும், கரெக்டாக? ஸோ இதில் நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், எலக்ட்ரான் இந்த பக்கம் தான் மூவ் ஆகும். கரண்ட்டோட டைரெக்ஷன் எப்பயுமே என்னது? ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியல், கரெக்டாக? கரண்ட் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது? ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியல். எலக்ட்ரானுடைய டைரெக்ஷன் எந்த பக்கம் இருக்கும்? லோவர் பொட்டென்ஷியல் டு ஹையர் பொட்டென்ஷியல். கரண்ட்டு இப்படி மூவ் ஆகுது, ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியல், கரெக்டாக? இது வந்து ஹை பொட்டென்ஷியல், இது லோ பொட்டென்ஷியல் கரண்ட்டுக்கு. எலக்ட்ரானுக்கு என்னது? இது எலக்ட்ரான் எப்படி மூவ் ஆகுது? லோ பொட்டென்ஷியல் டு அப்போ ஹை பொட்டென்ஷியல், கரெக்டாக? இந்த பாயிண்ட் ஹை பொட்டென்ஷியல், இது லோ பொட்டென்ஷியல். கரண்ட் வந்து இப்படி இருக்குது, எலக்ட்ரான் இந்த பக்கம் இருக்குது. எலக்ட்ரானோட டைரெக்ஷன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரானோட டைரெக்ஷன் கேட்டாங்கன்னா லோ பொட்டென்ஷியல் டு ஹை பொட்டென்ஷியல் மூவ் ஆகும். கரண்ட் எப்படி மூவ் ஆகும்னு கேட்டாங்கன்னா ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியல். தெளிவாக புரிஞ்சுக்கணும், இது ரெண்டு குழப்பிக்கூடாது.
ஓகேவா? அதே மாதிரி எலக்ட்ரான் இந்த பக்கம் மூவ் ஆகும்போது ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது, கர்வ்டு பாத்தில் தான் இருக்கும். தட் மீன்ஸ் கொஞ்சம் ரேண்டம் ஆசிலேஷனில் தான் மூவ் ஆகும். எக்ஸாக்டாக ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகாது. நம்ம கன்வீனியன்ட்டாக டயக்ராம் இந்த மாதிரி போடுவோம். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் அதை ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க எக்ஸாம்பிள் கொஷினில். ஓகே, ஸோ அந்த ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு பாருங்கள். மூவிங் த கர்வ்டு பாத் ஃப்ரம் லோவர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல். லோவர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல், இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டியது. ஃப்ரீ எலக்ட்ரான் எப்படி மூவ் ஆகுனா லோவர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியலில் மூவ் ஆகும். ஸோ எதெல்லாம் தப்பு அப்படின்னா ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல் கிடையாது, அதனால இது ராங். மூவ் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி த்ரூ அவுட் த லோவர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல், தட் ஆல்சோ ராங் ஸ்டேட்மெண்ட். மூவ் இன் த ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்காது, பார்த்து இந்த சேம் டைரக்ஷன், அதுவும் கிடையாது. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் பி. கிளியர்? புரிஞ்சுதா? போலாமா? ஓகே, ஸோ இது டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் தான், கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சது நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவுமே ஒரு ஜேஇ கொஸ்டின் தான். த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபார் எ கண்டக்டர் கனெக்டட் இன் அன் எலக்ட்ரிக் சர்க்யூட் இஸ் விடி. த கண்டக்டர் இஸ் நவ் ரீப்ளேஸ்டு பை another conductor with same material and same length but double the area of the cross section. The applied voltage remains same. The new drift velocity of electrons will be கேட்டிருக்கிறாங்க. இந்த கொஷினில் எந்த ஃபார்முலாவை முதல்ல சூஸ் பண்ணுறத கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியணும். கொஷினில் இருக்கிற ஒரு க்ளூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் கனெக்டட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கிவன், அந்த அதை தான் கனெக்ட் பண்ணுறாங்க ரிலேஷன். த கண்டக்டர் இஸ் நவ் ரீப்ளேஸ்டு பை அனதர் கண்டக்டர் சேம் மெட்டீரியல்னு சொல்லியிருக்கிறாங்க, சேம் லென்த்துன்னு சொல்லிட்டாங்க. கரெக்ட், பட் டபுள் த ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன், இதான் கொஷினில் கொடுத்துருக்குற கண்டிஷன். என்ன பண்ணுறாங்க, வேறு ஒரு மெட்டீரியல் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, சாரி வேறு ஒயரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, ஆனால் அதே மெட்டீரியலோட ஒயர் சேம் மெட்டீரியல் அதே லென்த்து, ஆனால் எது மட்டும் டபுளாக இருக்கான், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் டபுளாக இருக்குது. த அப்ளைடு வோல்டேஜ் ரிமைன்ஸ் சேம். கொஷினில் எப்பயுமே இந்த மாதிரி ரிமைன்ஸ் சேம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த கொஷினில் அது நமக்கு ஒரு க்ளூ, அந்த டேட்டா கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்படின்னா நியூ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வில் பி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோடைய ஃபார்முலா என்ன? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி விடி ஈக்குவல் டு மைனஸ், இது என்ன ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு மேக்னிட்யூட் மட்டும் எழுதிங்கன்னா என்ன வரும்? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி விடி இஸ் ஈக்குவல் டு E tau by m. இதுதான் மேக்னிட்யூட் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. வெக்டாரில் இருந்தீங்கன்னா E வெக்டார் tau by m, ஞாபகம் இருக்கா? தட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. சொல்கிறது புரியுதா? தட் இஸ் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஃபார்முலா. அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்கன்னா அப்ளைடு பொட்டென்ஷியல் ரிமைன்ஸ் சேம் அப்படின்னா இது உள்ள பொட்டென்ஷியல் அடுத்து கொண்டு வரணும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டென்ஷியலுக்கும் ஆல்ரெடி நமக்கு ரிலேஷன் தெரியும். என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பொட்டென்ஷியலுக்கு உள்ள ரிலேஷன்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு வி பை எல், சிம்பிளாக வி பை ஆர்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? இது எந்த சாப்டரில் பார்த்தோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸில் ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஆர்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். அதை டிஃப்ரென்ஷியேஷனில் வரும் யூஸ் பண்ணும்போது ஜென்ரல் ரிலேஷன் எடுக்கும்போது இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர், அதர்வைஸ் வி இஸ் ஈக்குவல் டு இஆர்னு வந்திருக்கும். இங்கே ஆருக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறோம்? லென்த். ஆறுன்றது டிஸ்டன்ஸ், இங்கே எல் தான் டிஸ்டன்ஸ். சொல்கிறது புரியுதா? எதுக்காக நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே அவங்க ரிலேஷன் சொல்லலை. எனக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். ஃபீல்டு அப்ளை பண்ணனா எனக்கு என்ன இருக்கும்? E tau by m எனக்கு தெரியும். ஆனால் கொஷினில் அவங்க வந்து பொட்டென்ஷியல் கூட ரிலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொட்டென்ஷியல் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் கொஷினில் தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? இந்த ஃபார்முலா E into V tau by ml, E replaced by V by L. இதுதான் இப்போ என்ன ஃபார்முலா? ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் பொட்டென்ஷியலுக்கும் உள்ள ரிலேஷன். சொல்கிறது புரியுதா? அப்போது இங்கே ட்ரிஃப்ட் வெலாசிட்டியும் பொட்டென்ஷியல் என்னவா இருக்குது? நியூமரேட்டரில் இருக்கா? பொட்டென்ஷியல் எங்கே இருக்குது? நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டியும் பொட்டென்ஷியல் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. இங்கே எங்கேயாவது ஏரியா இன்வால்வ் ஆயிருக்கா? இந்த ஃபார்முலாவில் இந்த ஃபார்முலா எங்கேயாவது ஏரியா இன்வால்வ் ஆயிருக்கா? நோ. கரெக்டா? அப்போது ஏரியாவுனால எந்த சேஞ்சஸும் கிடையாது. அவங்க கேட்டுக்கிறது என்ன சொல்லிட்டாங்க? சேம் மெட்டீரியலு சேம் லென்த்துன்னு சொல்லிட்டாங்க.
பட் டபுள் த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஏரியா மட்டும் டபுள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளைடு வோல்டேஜ் ரிமைன் சேம்னா த நியூ வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் வில் பி என்னது, வில் பி சேம், சேஞ்ச் ஆகாது. பிகாஸ் லென்த்து வந்து இங்கே சேம்னு சொல்லிட்டாங்க. ஃபார்முலா வந்து என்ன இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எல். ஸோ இதுவும் கான்ஸ்டன்ட்டு, இதுவும் கான்ஸ்டன்ட் எல்லும். ஸோ இங்கே ஏரியாவே இன்வால்வ் ஆகாதனால இதில் என்ன ஆகாது, எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இந்த ஃபார்முலாவில் ஏரியா கிடையாது. ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அன்சேஞ்சு. சொல்கிறது புரியுதா? கிளியர்? ரைட். போலாமா அடுத்த கொஸ்டின். A charged particle is moving in an electric field 3 into 10 to the power minus 10 volt meter power minus 1. So electric field given. கொஸ்டின்ல electric field கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க, 3 into 10 to the power minus 10 volt meter power minus 1 with mobility. mobility கொடுத்துட்டாங்க. Its drift velocity is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ drift velocity and mobility relation. ஃபார்மா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? What is the relation between drift velocity and mobility? Mobility mu is equal to modulus of drift velocity by electric field. ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? This is a relation between, this is a definition actually. Definition of mobility is what? The ratio of magnitude of drift velocity to electric field. Okay? ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிவன் டேட்டாவில். ஸோ டூ ஃபைண்ட் வந்து இதுதான், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்ட்? கிவன் வந்து மொபிலிட்டி கிவன், எலக்ட்ரிக் ஃபீல்டு கிவன். அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணால் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா? மியூ இன்ட்டு இ ஈக்குவல் டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. கரெக்ட்? ஸோ அப்போ இந்த மியூ இன்ட்டு இ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ வி டி ஈக்குவல் டு மியூவோட வேல்யூ என்ன பாருங்க, மொபிலிட்டியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2.5 into 10 power 6. 2.5 into 10 power 6 into what is the electric field? E என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான் ஆக்சுவலாக மியூ, இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் E. 3 into 10 power minus 10. 3 into 10 to the power minus 10. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் என்ன வரும், 2.5 into 3, 25 into 3 என்ன வரும், 75வா? கரெக்டா? ஸோ அப்போ 7.5 into minus 10 plus 6 என்ன வரும், minus 4. வெலாசிட்டியோடைய எஸ்ஐ யூனிட் மீட்டர் பர் செகண்ட். புரிஞ்சுதா? ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள், அது ஆப்ஷன் சி, 7.5 into 10 power minus 4 மீட்டர் பர் செகண்ட். கிளியரா? எப்படி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு, கரெக்டாக ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலே ரீஅரேஞ்ச் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட வேண்டியதான். என்ன கிவன் கொடுத்தா தெரிஞ்சால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 wires A and B of same material having length LA and LB. ஸோ 2 மெட்டீரியல் அவங்க கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மெட்டீரியலோட லென்த் 2 wires A and B சேம் மெட்டீரியல், நாட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். கொஸ்டினில் சேம்னு சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சேம் மெட்டீரியல்னு சொல்லிட்டாங்க. லென்த்து வந்து 2 டிஃப்ரெண்ட் லென்த்து, LA and LB. அதோட RBன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியஸ் வந்து 2 times ஆஃப் ஆர்பியாக இருந்தால் தென் அந்த வேல்யூ என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ கரண்ட்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கனெக்ஷன்லங்க கொடுத்துருக்காங்க. டேட்டாவை படிக்கும்போதே அவங்க கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ லென்த்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, ரேடியஸ் சொல்லியிருக்காங்க, அப்புறம் சேம் கரண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? அப்போது கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்குள்ள ரிலேஷன் என்ன? வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி? I equal to NEA VD. கரெக்டா? இதான ஃபார்முலா? I equal to NEA VD. இதில் VD
ஈக்குவல் டு விடி மட்டும் கால்குலேட் பண்ணி என்ன வரும் பாருங்க, இந்த டேர்மில் இங்கே கொண்டு வாங்க, I டிவைடட் பை NEA. இந்த கேஸில் கரண்ட் சேம்னு சொல்லிட்டாங்க, N சேஞ்ச் ஆகாது, E சேஞ்ச் ஆகாது. ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆக்சுவலாக இங்கே என்னது, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. சொல்கிறது புரியுதா? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா இருக்கும் இந்த கேஸில் எப்போ கரண்ட் இன்வால்வ் ஆகும்போது. த ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி I ஈக்குவல் டு NEAVD. இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். கரெக்டா? ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க கொஸ்டின்ல? VA by VB இதான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. VA by V என்ன அர்த்தம்? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இங்கே வந்து VA VBன்னு சொல்லிட்டாங்க. VA by VB ஓட ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. லிசன், இப்போ ஒயரோட ஏரியா வந்து கிராஸ் செக்ஷன் ஷேப் இல்லையா, என்ன ஷேப்பில் இருக்கும், சர்க்கிள். இப்போ அப்போது VD ஏரியாவை நீங்கள் எப்படி எழுதலாம், பை ஆர் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ ஃபைனலாக ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை ஏரியா கூட கனெக்ட் பண்ண என்ன வரும், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். சொல்றது புரியுதா? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ரேடியஸ் ஏரியாவை நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா என்ன வரும், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ. ரேடியஸ் கிவனாக இருந்தால் அதனுடைய ஷேப் வந்து கிராஸ் செக்ஷனல் ஷேப் என்னது, சர்க்கிள், பை ஆர் ஸ்கொயர். ஸோ ரேடியஸுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் VD இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ரிலேஷனை கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா, இது ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும், இந்த மாதிரி கேஸுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ VD இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r ஸ்கொயர்னா, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் A பை ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் B கால்குலேட் பண்ண போகிறோம். இது என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ரேடியஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்ன வரணும், RA ஸ்கொயர் பை RB ஸ்கொயர். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அதான் மீனிங். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து A எடுத்திங்கன்னா, சாரி இங்கே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் மாற்றி எழுதணும், RB ஸ்கொயர் பை RA ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இதான் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? இது ரெண்டு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்ன அர்த்தம், A பை B எடுக்கும்போது ரேடியஸ் என்ன வரும், B பை A. இது ஆர் ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இப்படி வந்திருக்கும். சப்போஸ் இது உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இதை என்ன பண்ணிடலாம், மறுபடியும் இது ஒரு 2 ஸ்டெப்ஸை நீங்கள் போட்டிங்கன்னா இது எப்படி வந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ VDA பை ஸ்டெப்ஸ் தேவையில்லை, உங்களுக்கு புரியறதுக்காக நான் போடுறேன், ஈக்குவல் டு இங்கே VDA வந்து 1/r ஸ்கொயர் இல்லையா, அப்போ 1/r ஸ்கொயர் நீங்கள் எப்படி எழுதுவீங்க, 1/Aவுக்கு RA ஸ்கொயர் பை 1/RB ஸ்கொயர். சொல்கிறது புரியுதா? இந்த ஃபார்மெட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி 1/r ஸ்கொயர்னா ஏவுக்கு 1/RA ஸ்கொயர், பிக்கு 1/RB ஸ்கொயர். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1/RA ஸ்கொயர் இன்ட்டு ரெசிப்ரோக்கல் எதுனா என்ன வரும், RB ஸ்கொயர் பை 1. அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா RB ஸ்கொயர் பை RA ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் இவ்வளோ தூரம் டெரைவ் பண்ண அவசியம் கிடையாது. எப்பயுமே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்தால் இந்த B வந்து நியூமரேட்டருக்கு போட்டு ஏவுடைய அந்த டினாமினேட்டர் அந்த A ஸ்கொயர் வந்து டினாமினேட்டருக்கு வந்து RA ஸ்கொயர், அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதிக்க வேண்டியதான். கிளியர்? தட் இஸ் கால்டு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இந்த ரிலேஷன் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ ஒன்ஸ் இந்த ரிலேஷன் மைண்டில் இருந்துட்டா இதுக்கப்புறம் நீ ப்ராப்ளம் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ சால்வ் பண்ணுங்க. RB பை RA இதை ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? கரெக்ட். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொஷனில் RA ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் RBன்னு சொல்லியிருக்கிறாங்க. RA ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் RBனா அப்போ RB அப்படியே வச்சுக்கோங்க, RAவுக்கு பதிலாக 2 டைம்ஸ் ஆஃப் RB. அப்போ ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், இதை கேன்சல் ஆகிடும் 1 டைம். அப்போ ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/4 ஆக்சுவலாக 1/2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் என்ன வரும் 4. ஸோ 1/4 என்ன அர்த்தம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் 1/4? இங்கே ஆப்ஷனில் எப்படி கொடுத்துட்டாங்க,
ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1/4ன்னு கொடுக்கல, அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, டெசிமல் வேல்யூ கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ராக்ஷனுக்கு. 1/4 வேல்யூ என்ன, 0.25. புரிஞ்சுதா? கிளியர்? எஸ். ஹாப்பி நியூ இயர். புரிஞ்சுதா? கொஸ்டின் புரிஞ்சுதா? எப்படி ஆன்சர் கெட் பண்ணியிருக்கிறேன்னு? இது நான் இந்த மாதிரி கொஸ்டின் நான் இனிமேல் அடிக்கடி பார்ப்போம் இப்போ இந்த அப்கமிங் கொஸ்டின்ஸில். ஸோ அதனால் நான் இது வந்து உங்களுக்கு புரியுறதுக்காக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஸ்டெப்ஸ், இது எப்படி வந்துச்சுன்றதுக்காக. பட் இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற அவசியம் கிடையாது, ஓகேவா? ஸோ கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு உள்ள அந்த கண்டிஷன் கொஷினில் கொடுத்துட்டாங்கன்னா I = NEAVT சொல்லிட்டு கொஷினில் ஏரியா கூட ரிலேட் பண்ணாங்கன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு A. ரேடியஸ் கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா ஏரியா πr² மாறிடும். ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு ரேடியஸுக்கு என்ன வரும், r². VT இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r². டயமீட்டர் கொடுத்தாலும் அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக டீன்னு மாற்றிப்போம். ப்ரொபோர்ஷனலிட்டி நம்ம கரெக்டாக ஆன்சர் வந்துடும். மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் ப்ரொபோர்ஷனலிட்டி வச்சு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரியா? ஸோ இதை நான் திரும்ப இனிமேல் எக்ஸ்பிளைன் பண்ண தேவை இருக்காது. இதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இனிமேல் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சரியா? போகலாமா அடுத்த கொஸ்டினுக்கு? ரைட். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, the resistivity of a metal is 1 × 10⁻⁸ ohm meter. ஸோ இதில் என்ன கொஸ்டின் கொடுத்தாங்க, ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துட்டாங்க 1 × 10⁻. ஸோ அதனுடைய சிம்பிள் ஆக்சுவலாக என்னது, ரோ. ரெசிஸ்டிவிட்டியோட சிம்பிள் என்ன, ரோ. 1 × 10⁻⁸ ohm meter if contains 9 × 10⁻28 electrons per meter cube. அப்படின்னா இந்த டேட்டா இதுக்கு ஈக்குவல். இதோட மீனிங் என்ன, per meter cubeனா என்ன அர்த்தம், n அர்த்தம். n ஞாபகம் இருக்கா, n = 9 × 10⁻28 electrons per meter cube. அந்த ஸ்மால் என்னோட மீனிங் என்ன, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் per meter cube. ஃபார்முலா I = NEADன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா போன கேஸில், அதில் ஸ்மால் என்னோட மீனிங் என்ன, அந்த கண்டக்டரில் per மீட்டர் கியூப், ஓகேவா, அதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குதோ அதை நம்ம ஸ்மால் என்னு சொல்கிறோம். ஸோ ஸ்மால் என்னோட மீனிங் என்ன, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் per மீட்டர் கியூப். ஸோ கொஸ்டினில் per மீட்டர் கியூப்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா அதனோட மீனிங் என்ன, ஸ்மால் என்ன கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ரைட். தென் ரிலாக்ஸேஷன் டைம். ரிலாக்ஸேஷன் டைம்னா அப்போ என்னது, டவ். ரிலாக்ஸேஷன் டைம் நம்ம இதில் படிச்சிருக்கோம், ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில் படிச்சிருக்கிறோம், கரெக்டாக? அதில் டவோட மீனிங் என்ன, ரிலாக்ஸேஷன் டைம். ஞாபகம் இருக்கா, VD = -EE τ/mன்னு பார்த்துல அதில் டவோட மீனிங் என்ன, ரிலாக்ஸேஷன் டைம். ஸோ கொஸ்டினில் அடுத்தது என்ன, ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்சைட் த மெட்டல் இஸ். இதில் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, எலக்ட்ரான் மாசு கொடுத்துட்டாங்க 9.1 × 10⁻31 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும்னா நீங்கள் அந்த ரிலாக்ஸேஷன் டைம் டவ் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். இதுதான் கொஷின். கொஷின் வந்து வாட் இஸ் டவ், தட்ஸ் த கொஷின். கிளியர்? யூனிட் என்னது எல்லாமே இதில் இருக்குது, செகண்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் சால்வ் பண்ணும்போது நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூனிட் எல்லாமே என்னவா இருக்குன்னா 10⁻⁻14 இருக்குது. சாரி, யூனிட் செகண்ட் தான். அந்த 10⁻ பவர் இருக்குது பாருங்கள், இந்த 10 பவர் வேல்யூ இருக்குது இல்லையா, இங்கே பாருங்கள் எல்லாமே இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 10⁻⁻14. இது நமக்கு ஒரு க்ளூ. க்ளூ மீன்ஸ் கால்குலேஷனை ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு க்ளூ. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஷனுக்கு ஃபார்முலா கண்டுபிடிச்சி நீங்கள் 10⁻ பவர் வேல்யூ போட்டு ரொம்ப நேரம் சால்வ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற அவசியம் இருக்காது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் எதில் தான் வரப்போகுது, ஃபைனலாக 10⁻⁻14 தான். அது எதுவுமே இங்கே சேஞ்ச் ஆகலை, அது ஃபிக்ஸ்டாக வந்துருக்கு. 4 ஆப்ஷன்லையுமே 10⁻⁻14 செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த நியூமரிக்கல் வேல்யூவை மட்டும் அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்சாலே போதும். எதுக்கு ரொம்ப நியரஸ்ட் வருமோ அதை கண்டுபிடிச்சா இந்த கொஷனுக்கான ஆன்சரே முடிஞ்சுது. சொல்கிறது புரியுதா? இதுதான் ஆக்சுவலாக இந்த கொஷனுக்கான ஃபஸ்ட்டு க்ளூ. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், கண்டக்டிவிட்டி சிக்மா = NE² τ/m. ஞாபகம் இந்த ஃபார்முலா, கண்டக்டிவிட்டியோட ஃபார்முலா சிக்மா = ரிலாக்ஸேஷன் டைம் கூட கனெக்ட் பண்ணுற ஃபார்முலா NE² τ/m. இது கண்டக்டிவிட்டியோட ஃபார்முலா. வாட் இஸ் ரெசிஸ்டிவிட்டி? ரெசிஸ்டிவிட்டின்றது என்னது,
rho equal to 1 by sigma, sigma equal to 1 by rho. Reciprocal of conductivity தான் என்னது resistivity. இல்லை reciprocal of resistivity பேர் தான் என்னது conductivity. அப்போ 1 by sigma இந்த ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? reciprocal எழுதிங்கன்னா m divided by n e square tau. கரெக்டா? கிளியர்? இதுதான் என்னது ரிலாக்ஸேஷன் டைம் ரெசிஸ்டிவிட்டி மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கொடுக்கும்போது அதோடைய ஃபார்முலா. இது ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா டேரெக்டாக ஞாபகம் வச்சு முடிஞ்சா நம்ம வச்சுக்கோங்க. இல்லை கண்டக்டிவிட்டி தெரிஞ்சால் ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுன்னா இதோட இன்டர்லிங்க் தெரிஞ்சிருந்தால் போது இது ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ சிக்மா ஈக்குவல் டு NE ஸ்கொயர் டவு பை எம்ன்றது கண்டக்டிவிட்டி, ரெசிப்ரோக்கல் வந்து ரெசிஸ்டிவிட்டி. அதனால m by NE ஸ்கொயர் டவு. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்க? டவு கேட்டிருக்கிறாங்க. ஸோ m by NE ஸ்கொயர் இன்ட்டு ரோ ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு தேவையான ரிலேஷன். ஸோ இது வந்து அன்னோன், இதான் கால்குலேட் பண்ணணும். m by NE ஸ்கொயர் ரோ. இதில் எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராப்ளம் நான் எப்படி இப்போ சால்வ் பண்ண போகிறேன்னா, நார்மலாக நம்ம போடுற ஆக்சுவல் மெத்தடில் நாங்கள் யூஸ் பண்ண போகிறது. ஆன்சர் மட்டும் நான் கரெக்டாக கெட் பண்ணிவிடுவேன். எப்படி பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்கள். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் என்ன வந்திருக்கு? 9.1 இல்லையா? அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 9 எடுத்துக்கலாம். அதை நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? 9 by 10 power minus 31. நான் இப்போ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க போகிறதில்ல. சொல்கிறது புரியுதா? ஏன் எல்லாமே ஒரே வேல்யூஸ் வர்றதுனால நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் எடுத்து நான் சால்வ் பண்ண போகிறேன். அதை சால்வ் பண்ணும்போது ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதோட ஆன்சர் தான் நமக்கு இப்போ ஆன்சர். எப்படின்னு பாருங்கள். டிவைடட் பை n என்ன கொடுத்துருக்குறாங்க? 9 × 10 to the power 28. ஸோ நான் அதில் 9 மட்டும்தான் எடுக்க போகிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ப்ராசஸ் நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் எப்போ அப்ளை பண்ணணும்னா எல்லாமே சேம் 10 to the power 4 ஆப்ஷன்லேயும் கொடுத்துருந்தாங்கன்னா தான் நமக்கு அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி வர ஆன்சர் தான் ஆன்சர் ஈஸியாக சொல்லிட முடியும். அதுதான் இங்கே க்ளூ. அடுத்தது இ ஸ்கொயர். இ ஸ்கொயர்னு என்ன அர்த்தம்? 1.6 × 10 to the power minus 19 whole square. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன வரும்? 1.6 × 10 to the power minus 19. கரெக்ட்? ஸோ 1.6 into மறுபடியும் என்ன 1.6 into 10 to the power minus 19 whole squareல நான் அந்த 10 power minus 19 whole square எடுக்கல. 1.6 into 1.6 நான் சொன்னேன் இல்லையா, வேல்யூஸ் மட்டும் எடுக்க போகிறேன்னு, 10 power எல்லாமே ஸ்கிப் பண்ண போகிறேன்னு. அதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது? ரோ. ரோ என்ன கொடுத்துருக்குறாங்க? ரெசிஸ்டிவிட்டி 1 × 10 power minus 8. ஸோ அதை நான் இங்கே வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சொன்னது புரிஞ்சது என்ன பண்ணியிருக்கிறேன்னு? நான் ஏன் இந்த 10 பவர்லாம் போடலை, ஆன்சர் தப்பாக வருமா சார்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. ஏன் வராதுன்றதுக்கு ரீசன் ஆப்ஷனில் எல்லாமே 10 power minus 14 ஒரே 10 பவரில் இருந்துச்சுன்னா நீங்கள் 10 பவர் வேல்யூஸை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் வேல்யூஸ் என்னென்ன வருதோ 10 பவர் இல்லாமல் அதனுடைய ஸ்கொயர் வேல்யூ என்னென்ன வருதோ அதெல்லாம் கரெக்டாக போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா நியரஸ்ட் ஆன்சர் என்ன வருதோ அதுதான் நமக்கு ஆன்சரிங்க. நம்ம அக்யூரேட் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறது அப்ராக்சிமேட் வேல்யூ. ஏன்னா நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எப்படி ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணுறது, நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரணும், அதே சமயத்தில் ஃபாஸ்ட்டாக வரணும். அது ரெண்டு தான் நம்மளுடைய எய்ம். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க, என்ன நடக்கும்? கேன்சல் பண்ணி என்ன நடக்கும்? இது 1 டைம். கரெக்டா? வாட் இஸ் 1 by 1.6? ஆல்ரெடி இந்த வேல்யூ நான் படிக்க சொல்லியிருக்கிறேன். 1 by 16 வேல்யூ நான் ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? 0.0625. ஏன்னா இந்த வேல்யூ நமக்கு அடிக்கடி தேவைப்படும்னு சொல்லியிருந்தேன். இந்த வேல்யூலாம் எதெல்லாம் சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? 1 by 2 அப்படின்னா 0.5. 1 by 4 என்ன சொல்லியிருந்தேன்? 0.25. 1 by 8 என்ன வரும்? 0.125. இந்த வேல்யூ வந்து அடிக்கடி நமக்கு யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு சொல்லியிருந்தேன். கான்ஸ்டன்ட் வேல்யூ பேசிக் மேக்ஸ் கிளாஸில் இதெல்லாம் நடத்திருக்கிறேன். கரெக்ட்? அடுத்தது இங்கே 1 by 16க்கு பதிலாக 1 by 1.6 இருக்குது. இந்த வேல்யூவை நீங்கள் 0.6 வச்சிங்கன்னா 16க்கு பதிலாக 0.6 வச்சிங்கன்னா என்னவாயிடும்? 0.625 ஆகிடும். ஸோ இந்த கேஸில் நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது அடிக்கடி நமக்கு தேவைப்படும். 1 by 16 தேவைப்படும். அதர்வைஸ் 1 by 1.6 கூட அதிகமாக ஞாபகம் வச்சுக்கோங்க அடிக்கடி. 0.0625 சாரி 0.625. இதுக்கு தான் 1 by 6 0.0625. இந்த வேல்யூவே நமக்கு அடிக்கடி தேவைப்படும் சொல்கிறேன்னா
ஈயோடைய வேல்யூ கான்ஸ்டன்ட், அதாவது சார்ஜ் E ஈக்குவல் டு 1.6 × 10⁻⁻19 கூலும் மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது டினாமினேட்டரில் வரும்போது நீங்கள் நார்மல் மெத்தடில் போட்டு கால்குலேஷன்லாம் பண்ணாமல் 1/6 அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சில சுச்சுவேஷனில் அது எலிமினேஷனில் தேவைப்படும், அப்போ அப்படியே யூஸ் பண்ணி அப்போ வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. டிபெண்ட்ஸ் ஆன் த கிவன் டேட்டா. அந்த கொஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன தேவையோ அது மாதிரி மாற்றிப்போம். இப்போது 1/16க்கு பதிலாக என்ன எழுதலாம்னு சொல்லியிருக்கிறேன், 0.625. இந்த 1/6 இதுக்கு பதிலாக திரும்ப என்ன எழுதலாம், 0.625. சொல்கிறது புரியுதா? இந்த 1/6க்கு பதிலாக 0.6 இங்கே 2 டைம்ஸ் இருக்கு இல்லையா, அதனால 1/6 1.6 × 1/1.6 0.625 × 0.625. ஸோ இதை கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக நான் எப்படி எழுத போகிறேன், 6.25 × 6.25. ஒரு டெசிமல் இப்படி ஷிஃப்ட் பண்ணிட்டா இங்கே என்ன ஆகிடும், 6.25 × 6.25. புரியுதா? இதெல்லாம் நான் ரவுண்ட் ஆஃப் தான், இதுக்கப்புறம் கால்குலேஷன் பெருசாக போட தேவையில்லை. 0.065 தானே. இது அப்படியே ஆக்சுவலாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள், 6 × 6 என்ன வரும், அந்த 2.25 ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்படி கூட மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 × 6 36. ஸோ அப்படி எடுத்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு என்ன வரும், இதில் 6 × 6 36 25 விட்டுருங்க. அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து இந்த 3.6 வரும். அந்த 36க்கு நியரஸ்ட் வேல்யூவாக எது வருதுன்னு பாருங்கள். 36 மீன்ஸ் இங்கே 3.6. ஸோ ஆப்ஷனில் எது இருக்குது பாருங்கள், 4. சொன்னது புரியுதா என்ன பண்ணியிருக்கிறேன்னு? இதை நீங்கள் சிம்பிளாகவே சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே நமக்கு எப்பயுமே ஆப்ஷனில் வந்து இந்த 10 பவர் வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1.0 என்ன அர்த்தம், 1 டெசிமல் வேல்யூ மட்டும்தான் கொடுத்து 0 பண்ணி இங்கே வேல்யூ கொடுப்பாங்க. 1.0 இதெல்லாம் 4.0 7.0 9.0 அப்ராக்சிமேட் பண்ணியிருக்காங்க அவங்க. இது எல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூ தான். 6 × 6 36 தட் இஸ் 3.6 எடுத்துக்கணும். அதனுடைய நியரஸ்ட் வேல்யூ எது இங்கே 4. சொல்கிறது புரியுதா? நான் ஆக்சுவல் மெத்தட் ஃபுல்லாக போடலை. இதில் ஆக்சுவல் மெத்தட் போட்டிங்கன்னா ஆன்சர் வரும், ஸ்டெப்ஸ் நிறைய போகும். ஃபைனலாக வந்து உங்களுக்கு அது 10-15 மினிட்ஸ் கூட எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எரர் வரதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது கேர்லெஸ் மிஸ்டேக்னால. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி கொடுக்குறோம். இந்த மாதிரி கேஸ் நம்ம நிறைய பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சேம் பவர்ஸ் வரதெல்லாம் நம்ம இந்த மாதிரி நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால உங்களுக்கு இது புதுசாக இருக்கும். பட் நீங்கள் ஃபர்தராக ஒர்க் அவுட் பண்ண அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். சரியா? ரைட். வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன் எ ஒயர் இஃப் இட்ஸ் ஆவரேஜ் collision டைம் இஸ் 9.1 × 10⁻⁻15 செகண்ட். ஸோ ஆவரேஜ் collision டைம் என்ன கொடுத்துருக்காங்க, டவ் கொடுத்துருக்காங்க கொஷனில். கிவன் டேட்டா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து டவ் கிவன் டேட்டா. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்துட்டாங்க, மாஸ் ஆஃப் எலக்ட்ரானும் கொடுத்துட்டாங்க. கரெக்ட்? ஸோ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, மொபிலிட்டியா ஃபைண்ட் த மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான். மொபிலிட்டி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான், இதுதான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து மியூ. ஸோ இதை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணும்போதே மியூ கண்டுபிடிக்கணும். கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் collision டைம் டவ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வேல்யூ கொடுத்துட்டாங்க, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்துட்டாங்க. டு ஃபைண்ட் மொபிலிட்டி. மொபிலிட்டியுடைய ஃபார்முலா என்ன, அதை ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். இப்போ தான் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணலையே ஒரு ப்ராப்ளமில். வாட் இஸ் மொபிலிட்டி? மொபிலிட்டியோட சிம்பிள் மியூ, ரேஷியோ ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பை ரேஷியோ ஆஃப் மேக்னிட்யூட் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதானே பார்த்தோம் இந்த ஃபார்முலாவில். கரெக்ட்? ஞாபகம் இருக்கா? இதில் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது எலக்ட்ரிக் ஃபீல்டு. புரியுதா? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி மொபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது மொபிலிட்டி. கொஸ்டின் ஆனால் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோ எலக்ட்ரிக் ஃபீல்டோ கொடுக்கல. இங்கே பாருங்கள், டூ ஃபைண்டு இது. ஆனால் கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா collision டைமும் இதுவும் தான் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் தான் கொடுத்துருக்காங்களே தவிர எது கொடுக்கல, ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோ எலக்ட்ரிக் ஃபீல்டோ கொடுக்கல. ஆனால் கொஸ்டின் வந்து என்னது, மொபிலிட்டி. அப்போது ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோடைய ஃபார்முலா எனக்கு தெரியும் இல்லையா? வாட் இஸ் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஃபார்முலா? மேக்னிட்யூட் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி E tau by m. இப்போ தானே யூஸ் பண்ணோம்.
ஸோ E tau by m divided by the electric field. சொல்றது புரியுதா? மாடுலஸ் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்ன அர்த்தம்? நெகட்டிவ் சைன் வராது. E tau by m by இந்த E. இப்போ என்ன ஆகிடும்னா இந்த ரெண்டு E கேன்சல் ஆகிடும். எலக்ட்ரிக் ஃபீல்டு கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக என்ன ரிலேஷன் கிடைக்குன்னு பாருங்கள். ரிமைனிங் எது இருக்குது? E tau by m. ஸோ மொபிலிட்டியோடைய இன்னொரு ஃபார்முலா இது. மொபிலிட்டியோட டெஃபினிஷன் இது. மொபிலிட்டி மியூஸ் ஈக்குவல் டு magnitude of drift velocity by E is the definition. Drift velocity formula substitute பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும்? E tau by m. ஸோ மொபிலிட்டி அப்போ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? by E equal to E tau by m. இது ரெண்டுமே மொபிலிட்டிக்கான ரிலேஷன். இதாலே நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் படிக்கும்போதே பார்த்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது இது. ஓகேவா? ரைட். இப்போ இந்த டேட்டா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா பாருங்க. E tau m கொடுத்துருக்காங்களா? கரெக்டா? கொஸ்டினில் அதான் கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் இருக்கிற ஆப்ஷனில் பாருங்க, எல்லாமே 10 பவர் என்ன இருக்கு பாருங்க. 10 பவர் -3, 10 பவர் -3, எல்லாமே 10 பவர் -3 அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இது ஈஸியாகவே நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க இங்கே. ஸோ மியூ ஈக்குவல் டு E வேல்யூ வந்து 1.6 × 10 to the power -19. கரெக்ட்? நம்ம 1.6 மட்டும் வேணாலும் போட்டுக்கலாம். டவு ரிலாக்ஸேஷன் டைம் என்ன கொடுத்துருக்குறாங்க? 9.1 × 10 to the power -15. ஸோ அதை 9.1 by மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் என்ன வரும்? 9.1. கொஸ்டினில் புரியுதா? நான் ஏன் 10 பவர் எடுக்கலன்றது ரீசன் நான் முதல்ல சொல்லிட்டேன். இந்த மாதிரி சேம் பவர் வந்தால் கால்குலேஷன் ரொம்ப ஈஸி. நீங்கள் அந்த ஃபார்முலாவில் நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் சால்வ் பண்ணி ஆல்மோஸ்ட் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு நியரஸ்ட்டாக கொண்டு வந்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ இது 9.1, மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானில் இங்கே 9.1 தான் இருக்குது. ஸோ அதை தான் உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். கரெக்ட்? சிம்பிளிஃபை பண்ணுங்கள், என்ன ஆகும்? இந்த 9.1 கேன்சல் ஆகிட்டு ஹோல் வேல்யூ எனக்கு எது மட்டும் தான் கிடைக்கும்? 1.6. இங்கே எங்கே இருக்குது பாருங்கள்? 1.6 இருக்கா? ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். புரியுதா? இல்லைனா நீங்கள் அந்த 10 பவர்லாம் போட்டு சால்வ் பண்ணி கொண்டு வந்தாலும் திரும்ப எங்கே வந்து நிற்கும்? 1.6 × 10 to the power -3 தான் வந்து நிற்கும். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணான்றதுக்காக தான் சொன்னேன். ஏன்னா அதனால் உங்களுக்கு டெசிமல் பொசிஷன் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர அப்ராக்சிமேட் இந்த ஹோல் வேல்யூ நியரஸ்ட்டாக வரது என்ன ஆகாது? மாடிஃபை ஆகாது. புரியுதா? உங்களுக்கு 10 பவர் -3, -4 இதெல்லாம் போடும்போது இப்போ 0.625 அப்படி நீங்கள் போடலாம். அதர்வைஸ் வாட் 6.25 × 10 பவரில் அதுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அப்போ அந்த பவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்போது டெசிமல் பொசிஷன் சேஞ்ச் ஆகும்போது தவிர 625 வேல்யூ என்ன ஆக போகிறதில்ல, மாற போகிறதில்ல. காட் இட்? ஸோ அதனால தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுதா? கிளியர்? போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டியூ டு, இது எதனால் நடக்குது? இது கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின். ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் அந்த கான்செப்ட் தெளிவாக படிச்சிருந்தா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டியூ டு, எதனால் எலக்ட்ரான் வந்து ட்ரிஃப்ட் ஆகுது? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். எலக்ட்ரான் வந்து கண்டக்டருக்குள்ளே என்னவாகும்? ரேண்டமாக ஒரு டைரக்ஷனில் சுற்றிட்டு இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன்சைட் த கண்டக்டரில் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கும். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்ததுக்கு அப்புறம் எலக்ட்ரான் எல்லாமே என்ன ஆகும்? டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன் நோக்கி என்ன ஆகும்? மூவ் ஆகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எலக்ட்ரான் ஸ்டார்ட் டு மூவ். அப்போ எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது அங்கே என்ன நடக்கும்? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்ட்? அப்போ அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது இருக்கக்கூடிய வெலாசிட்டி தான் என்னது? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கால்குலேட் பண்ண மாட்டோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வாக இருக்கும்போது there is no drift velocity. எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது தான் ரேண்டம் டைரக்ஷன் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் polarity ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை நோக்கி மூவ் ஆகும்போது அதை நம்ம என்ன சொல்கிறோம்? அப்போ தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை கால்குலேட்டே பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இருக்கும். அந்த பாயிண்ட்டை தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதில் ஸ்டேட்மெண்ட்டை படித்து எது கரெக்டுன்னு பார்க்கணும். ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டியூ டு ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள்.
motion of conduction electron due to random collision கிடையாது. random collision கிடையாது. drift velocity எதில் calculate பண்ண மாட்டோம். random collisionல calculate பண்ணுறது இல்லை. motion of conduction electron due to what? electric field. so option B is the answer. electric fielding வந்திருக்கு இல்லையா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா repulsion to the conduction of electron due to inner electrons of ions அதுவும் கிடையாது. collision of conduction electrons with one another அதுவும் கிடையாது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறதுனால எலக்ட்ரான் மூவ் ஆகிறது என்னது? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கேஸ். கரெக்டா? போலாமா? இது சிம்பிள் கொஸ்டின் தான். கரெக்டாக புரிஞ்சிங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். புரிஞ்சிருந்தா ரைட். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் flowing per second in a conductor carrying current 9 amps அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பர் செகண்ட்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. பர் செகண்ட்னா என்ன அர்த்தம்? டைம் வந்து 1 செகண்ட்னு அர்த்தம். கரெக்டா? வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்ட் சார்ஜ்? வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்ட் சார்ஜ்? கரண்ட் I ஈக்குவல் டு சார்ஜ் பை டைம். கரெக்டா? I ஈக்குவல் டு சார்ஜ் பை டைம். இதான ஃபார்முலா சார்ஜுக்கும் சார்ஜுக்குள்ள ரிலேஷன். கொஷினில் என்ன சொல்லிட்டாங்கன்னா T ஈக்குவல் டு 1 செகண்ட் ஃப்ளோயிங் பர் செகண்ட்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் T ஈக்குவல் டு 1 செகண்ட்னா அப்போ I ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் உங்களுக்கு? Q. ஸோ அவங்க கேட்டுக்கிறதுனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்டிருக்காங்களா? ஸோ அப்போ Q என்னன்னு எழுதணும். Q ஈக்குவல் டு NE. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஏன் T1ன்றதுனால 1 செகண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் Qன்றது எதுக்கு ஈக்குவல்? NEக்கு ஈக்குவல். ஏன் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன்? கொஸ்டினில் கேட்டிருக்கிறது டேட்டா என்ன? டூ ஃபைண்ட் என்னன்னு பார்த்துருங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோயிங் பர் செகண்ட்னா என்ன அர்த்தம்? N. வாட் இஸ் Nன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? I ஈக்குவல் டு NE இல்லையா? டேரெக்டாக போய் எழுதிக்கோங்க. N ஈக்குவல் டு I பை E. N ஈக்குவல் டு I. இந்த E கொண்டு வந்தோன்னா கீழே வந்துடும். ஸோ substitute the value. current 9 amps by E ஓட வேல்யூ வந்து 1.6 into 10 to the power minus 19. ஓகே, இங்கே சேம் பவர் கிடையாது. எல்லாமே இங்கே 10 power 19, 10 power 20, 20, இங்கே 19 இருக்குது. ஸோ ஆல் 4 ஆப்ஷன் என்ன கிடையாது? 10 பவர் வேல்யூ சேம் கிடையாது. கரெக்டாக? இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் பாருங்கள். வாட் இஸ் 1 by 1.6? ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா? என்ன ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தேன்? 0.625. 1 divided by 1.6 நீங்கள் எப்படி எல்லாம் 0.625. அப்போ இதுக்கு பதிலாக 0.625 into 10 power minus 19 மேலே போனால் என்ன ஆகிடும்? 10 power plus 19. சொல்கிறது புரியுதா? 1 by 16க்கு பதிலாக 0.625 minus 19 மேலே போனால் plus 19 ஆகிடும். ஸோ இந்த 0.625 0.6 எடுத்துக்கோங்க அப்ராக்சிமேட்டாக. ரவுண்ட் ஆஃப் பண்ணா 0.625 எதுக்கு ஈக்குவல்? 0.6க்கு ஈக்குவல். அப்போ 9 into 6 என்ன வரும்? 9 6 54. ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் என்ன எழுதுறேன்னா இதை 5.4 into 10 to the power plus 19. இதுக்கு நியரஸ்ட் ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. ஏன்னு தெரியுதா? 10 power 19 வரணும். இங்கேயும் 5.6 இருக்குது, இங்கேயும் 5.6 இருக்குது. தெரியுதா? இங்கேயும் 5.6 5.6 ரெண்டுமே 5.4க்கு நியரஸ்ட் தான். 10 power இங்கே ப்ளஸ் 19 இருக்குது, இங்கே ப்ளஸ் 20 இருக்குது. ஸோ அதனால் இது கரெக்ட் ஆப்ஷன்? ஆப்ஷன் பி. புரிஞ்சுதா? அதனால் 5.4 into 10 to the power plus 19. இது கொஞ்சம் அக்யூரேட்டாக போட வேண்டிய கொஸ்டின். ஏன்னா சிம்பிள் கால்குலேஷன் இல்லையா? அதுமாதிரி கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. 1 by 1.6 வேல்யூ 0.625 ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக வந்துடும். நான் 6 to 5 9 கூட மல்டிப்ளை பண்ண அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நியரஸ்ட்டாக 5.6 கிட்ட வரும். 0.6 மட்டும் எடுத்திங்கன்னா 5.4 வரும். ஸோ நமக்கு நியரஸ்ட் அப்ராக்சிமேஷன் வந்ததுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு நியரஸ்ட் ஆன்சர் எதுவோ அதை ஆப்ஷனாக எடுத்து நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். சொல்கிறது புரியுதா? அதனால் நீங்கள் எல்லாத்தையும் 6 to 5 into 9 மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, போகலாமா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The current flowing through a wire depends on time I equal to 3t square. இது வந்து I.
ஓகே, ரைட். I equal to 3t square plus 2t plus 5. The charge flowing through the cross section of the wire in time t equal to 0 to t equal to 2 செகண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோவாக இருக்கும் கரண்ட்டோடைய அந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். இந்த மாதிரி வேரியபிளை கொடுத்தாங்கன்னா கரண்ட்டோ இல்லை சார்ஜோ வேரியபிளை கொடுத்தாங்கன்னா அது ரெண்டுக்குள்ள ரிலேஷன் I equal to dq by dt. கரெக்ட்? கரெக்டா? கரண்ட் I equal to dq by dt. டோட்டல் சார்ஜ் டோட்டல் டைம் சேர்த்து q by t போடுவோம். வேரியபிளாக இருந்தால் I equal to dq by dt. ஸோ இதில் கரண்ட் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிரஷனில், சார்ஜை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா I into dt equal to dq. ஸோ அப்போ சிம்பிளாக எப்படி ஆகலாம், dq equal to I into dt. இப்போ என்ன பண்ணணும், இன்டகிரேட் ஆன் போத் சைட்ஸ். கரெக்டாக எனக்கு q தானே வேணும். ஸோ இன்டகிரேட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், dq இன்டகிரேஷன் I into dt. dq இன்டகிரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், q அப்படின்னு கிடைக்கும், ஈக்குவல் டு I into dt. ஸோ இது ஃபார்முலா டைரெக்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஃபார்முலாவை எப்போ யூஸ் பண்ணணும், சார்ஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமில் கொடுத்துட்டு அதை q equal to 2t square 3t plus 5 அந்த மாதிரி சார்ஜோடைய வேல்யூவை ஈக்குவேஷனில் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கரண்ட்டை கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைமால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், கரண்ட்டோடைய வேல்யூ கிடைக்கும். பர்டிகுலர் டைமில் கேட்டாங்கன்னா அதை டீயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இன்னொரு கேஸ் என்னன்னா, கரண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டி வேரியபிளில் கொடுத்துட்டு சார்ஜ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா, இதெல்லாம் நீங்கள் போன அவசியம் கிடையாது. இது ரெண்டு கேஸ் தான். I equal to dq by dt. இது எப்படி வந்துச்சுன்றதுக்காக நான் போட்டிருக்கிறேன். I equal to dq by dt சார்ஜ் கொடுத்தா கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. கரண்ட் கொடுத்துட்டு சார்ஜ் கேட்டாலும் இன்டகிரேட் பண்ணணும். q is equal to integration of I into dt. அதுக்கப்புறம் லிமிட் கொடுத்தாங்கன்னா லிமிட் சப்ஸ்டிட் பண்ணணும். லிமிட் கொடுக்கணும் ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் டீலே கிடைக்கும். லிமிட் கொடுத்துருந்தா கரெக்டாக எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த கேஸில் இன்டகிரேட் பண்ணுங்க. டைமோட லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, t equal to 0 to 2 செகண்ட். ஸோ 0 to 2 புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் கரண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 3t square plus 2t plus 5. 3t square plus 2t plus 5 into dt. கரெக்டா? இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்க. ஒரு டைம் தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணணும். எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே நமக்கு பேசிக் ஃபார்முலா தான். இன்டகிரேஷன் x power n into dx. ஃபார்முலா என்ன, x power n plus 1 by n plus 1. ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? ஸோ இதுதான் இன்டகிரேஷனுடைய பேசிக் x power n ஃபார்முலா. இதுதான் மோஸ்ட்லி நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் சைன் காசு, அதுக்கு மேலே ரொம்பலாம் நமக்கு நீட் ஃபிசிக்ஸ் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது அந்த இன்டகிரேஷனுக்கான ஃபார்முலாவில். ஸோ x power n dx வந்து x power n plus 1 by n plus 1 dx இன்டகிரேட் பண்ணால் x. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு தான் நமக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுவோங்க. ஸோ இந்த ரெண்டு இன்டகிரேஷன் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா ஒரு டைமும் தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன வரும், இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 3 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த t ஸ்கொயரு இந்த ஃபார்முலாவில் போடணும். n-க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 2 x power n ஃபார்முலா. அப்போ இங்கே n-க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. x-க்கு பதிலாக இங்கே t இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதே ஃபார்மெட்டு தான். அப்போ x power n plus 1 by n plus 1னா t power 2 plus 1 by 2 plus 1 அப்படின்னு வரும். சொல்கிறது புரியுதா? ஸோ இப்போ ஆன்சர் எப்படி எழுதுவீங்க, t power 2 plus 1. புரியுதா? இந்த டேர்மை மட்டும் நான் இன்டகிரேட் பண்ணியிருக்கிறேன். ப்ராடக்ட்டில் இருக்கும்போது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும். 3 அப்படியே வச்சுக்கிட்டு இது x power n ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். x power n plus 1 by n plus 1. n-க்கு பதிலாக இங்கே 2, அதனால் 2 plus 1 by 2 plus 1. சரியா? இந்த ஸ்டெப்பு நான் ரொம்ப டீட்டெயிலாக ஏன் போடுறேன் அப்படின்னா, பர்டிகுலராக பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க இந்த மாதிரி கால்குலேஷனில். யார் ரொம்ப மேக்ஸ் வீக்காக இருக்கீங்க, இல்லை இன்டகிரேட் சுத்தமாக யாருக்கு புரியாமல் இருக்கோ அவங்களுக்காக தான் நான் இந்த ஸ்டெப்ஸ் இவ்வளோ டீட்டெயிலாக போடுறேன். மேக்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக தெரியும், அதை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் நான் எல்லாருக்குமே புரியணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கும் புரியணுன்றதுக்காக நான் அந்த ஸ்டெப்ஸ் டீட்டெயிலாக போடுறேன். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க டேரெக்டாக
இன்டெகிரேட் பண்ணி அப்படியே ஆன்சர் போட்டுருங்க. மேக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க இல்லை சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட மேக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா தட் இஸ் குட். நான் யாருக்கு புரியாதோ அவங்களுக்காக இந்த ஸ்டெப் நான் டீட்டெயிலாக போடுறேன். சரியா? ப்ளஸ் அடுத்தது செகண்ட் ஸ்டெப் வாங்க. டி பவர், இங்கே பவர் வந்து எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போது இங்கே என்ன வரும்? 1 + 1/1 + 1. சொல்கிறது புரியுதா? ஃபஸ்ட்டு டேர்ம் இன்டெகிரேட் பண்ணுறேன், செகண்ட் டேர்ம். அதுக்கப்புறம் 5 × dt இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா dx இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ், அப்போ 5 × என்ன கிடச்சிரும்? டீன்னு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் லிமிட் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலை. லிமிட் என்ன இருக்குது? 0 to 2. புரிஞ்சுதா? இந்த ஸ்டெப்பு வந்து ஃபஸ்ட் டைம் போடும்போது தான் புதுசாக இருக்கும். இது வரைக்கும் இன்டெகிரேஷன் படிக்காத ஸ்டூடெண்ட்டு, ஆல்ரெடி இன்டெகிரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க இது பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்க. இதை என்ன வரும்? 3 × இது t பவர் 3/3 ஆகிடும். கரெக்டாக? 2 + 1 3, 2 + 1 3. இந்த ஸ்டெப்பு வாங்க. t²/2 ப்ளஸ் 5 × t. இன்னும் நான் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணலை. 0 to 2 அப்படியே இருக்குது. இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள். 3 3 கேன்சல், இந்த 2 2 கேன்சல். கரெக்டா? கிளியர்? இப்போது ரிமைனிங் எதுன்ற மட்டும் இருக்குது பாருங்கள். t³ ப்ளஸ் t² ப்ளஸ் 5t, லிமிட் வந்து 0 to 5. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அப்பர் லிமிட்டு இங்கே எங்கெல்லாம் t இருக்குதோ அங்கெல்லாம் 5 ரிப்ளேஸ் பண்ணணும். பவர் அதே தான் இருக்கும். இங்கே டீக்கு பதிலாக 5 போட்டது 5³, இங்கே 5 போடும்போது 5², இங்கே 5 × 5 மைனஸ் லோயர் லிமிட் 0 போடும்போது எல்லாமே இங்கே 0 ஆகிடும். அதனால் நமக்கு அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்கள். அங்கே t³ என்ன அர்த்தம்? இன்னும் அந்த ஸ்டெப்பை மறுபடியும் இங்கே எழுதிட்டு கண்டினியூ பண்ணுங்க. t³ + t² + 5t இதானே இருந்துச்சு அந்த ஸ்டெப்பு. லாஸ்ட் ஸ்டெப் t³ + t² + 5t. அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. t replaced by 5, 5³ 5² 5 × 5 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்போது எல்லாமே என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். 0³ 0, இதுவும் 0, இதுவும் 0, அது எல்லாமே 0 ஆகிடும். ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்கள். வாட் இஸ் 5³? 5³ என்ன வரும்? 1 2 5. 5² வந்து 25 ப்ளஸ் 5 × 5 என்ன வரும்? 25. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்ன இருக்குது பாருங்கள். கரெக்டாக இருக்குது ஆப்ஷனில். ஓ சாரி, கொஸ்டினில் 0 to 2 செகண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் ஃபைன் போட்டுட்டேன். சாரி அதுக்கு சரியாக கவனிக்கல. 2 செகண்ட். ஓகேவா? ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக். இங்கே 5 போட்டிருக்கேன். இங்கே மாற்றிக்குவாங்க. இங்கே 2 தானே இருக்குது. 0 to 2. ஸோ அப்போ இது சேஞ்ச் ஆகிடும். ஸோ 0 to 2 வரும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2³ + 2² ப்ளஸ் 5 × 2, இங்கே இது 0 ஆகிடும் ஃபுல்லாக லோயர் லிமிட். ஸோ இது 8. ஓகேவா? இது அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட். ரைட். 8 + 4 + 10. அப்போ ஆட் பண்ண என்ன வரும்? இது 12 + 10 = 22 கூலும். இருக்கா பாருங்க? எஸ் இருக்கா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? கிளியரா? போலாமா அடுத்த கொஸ்டின்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட் வேரியேஷன் ஆஃப் drift velocity vd with electric field strength E. ஸோ இதில் எது கரெக்ட்னு யாராவது ட்ரை பண்ண முடியுமா? ஆல்ரெடி நம்ம இந்த ரிலேஷன் நிறைய பார்த்துட்டோம். எது கரெக்ட் ஆன்சர்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். டெல் மீ. சொல்ல முடியுமா யாராவது?
என்னடா யாருமே ட்ரை பண்ண மாட்டீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குதா? டைரக்ட் ஃபார்முலா தானே அது. ஓகே, ஸோ இது எந்த ஃபார்முலா? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி விடிக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன? EE tau by m. ஸோ இது எங்கே இருக்குது? நியூமரேட்டரில் இருக்கா? ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு E. அவ்வளோதான், ஃபார்முலா தான் அது. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி VD is equal to EE tau by m. ஸோ த ரிலேஷன் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். புரிஞ்சுதா? ஸோ த ஆன்சர் இஸ் A. VD directly proportional to E. போலாமா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Has following figure 2 amp current passing through the conducting wire of radius of cross sectional wire at a point A is 3R. இங்கே ஆக்சுவலாக 2 கிராஸ் செக்ஷனல் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஏரியாவுக்கு வந்து ரேடியஸ் வந்து 3R, செகண்ட் பாயிண்ட்ல வந்து R. Then find the ratio of the drift velocity. இதுதான் A, இதுதான் என்னது B. இது வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா இது வந்து 3R, இது வந்து R, இது A, இதுதான் B. ஓகேவா? இதில் பாஸ் ஆகிற கரண்ட் I வந்து 2 ஆம்ப்ஸ்னு சொல்லிட்டாங்க. இந்த கரண்ட் I வந்து 2 ஆம்ப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க டயக்ராமில். ஓகேவா? ஸோ இதுதான் கண்டிஷன். Then find the ratio of the drift velocity A and B. இது ஆல்ரெடி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஒரு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் ரேடியஸ், அதாவது ஏரியா கூட கனெக்ட் பண்ணும்போது I is equal to NEA VD, அந்த ரிலேஷன் நம்ம டிரைவ் பண்ணோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? அந்த ஃபார்முலா தான் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R². ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை எப்போ யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். கொஷினில் கரண்ட்டு கூட கனெக்ட் பண்ணியிருக்கணும். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், I equal to 2 ஆம்ப்ஸ்ன்ற கரண்ட் அந்த ஒயரில் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த ஃபார்முலா எதுலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம்? I equal to NEA முன்னாடி பார்த்தது தான். ஸோ இதில் தான் நம்ம என்ன பார்த்தோம்? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஏரியாவும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இந்த சுச்சுவேஷனில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் இன்னொரு ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம்? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி VD is equal to போன கேஸில் பார்த்தோம் இல்லையா? EE tau by m. பொட்டென்ஷியல் கூட ரிலேட் பண்ணாங்கன்னா இங்கே E equal to V by Lன்னு மாற்றணும். கரண்ட் கூட ரிலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ பொட்டென்ஷியல் கூட ரிலேட் பண்ணும்போது ஏரியாவனால எந்த இம்பாக்டும் இருக்காது. சொல்கிறது புரியுதா? இந்த ஃபார்முலா ஏரியாவே கிடையாது. ஏரியாவனால இங்கே எந்த இம்பாக்டும் கிரியேட் ஆகுது. இதில் கரண்ட் கூட கொடுத்துருந்தாங்கன்னா ஏரியா இம்பாக்ட் ஆகும். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கனெக்ஷன் புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்கே கரண்ட் கனெக்ட் பண்ணியிருந்தா தான் இந்த ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ VD இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு A வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது? VD இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் R², பிகாஸ் ஏரியா வந்து என்ன ஷேப்பில் இருக்குமோ? கிராஸ் செக்ஷன் சர்க்கிள் பார்த்தோம் இல்லையா? பை R². ஏரியாவுக்கு பதிலாக பை R² பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அவங்க கேட்டுக்கிறது VDA பை VDB. முன்னாடி பார்த்த அதே கேஸ் தான், VDA பை VDB. ஸோ இப்போ என்ன வரும்? ரெசிப்ரோக்கல் RB² பை RA². தெரியுதா? ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா ஏவோட ரேடியஸ் வந்து கீழே வந்தோன்னா பியோட ரேடியஸ் வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். தட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரேஷியோ எடுக்கும்போது. ஸோ அப்போ இதை இன்னும் ஃபர்தராக எப்படி எழுதலாம் அப்படின்னா VDA பை ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் DB, இதை RB பை RA, ரெண்டுமே ஸ்கொயர்ன்றதுனால சேர்த்து என்ன பண்ணிக்கலாம்? ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ கொஸ்டின் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க. RB வந்து Rன்னு சொல்லிட்டாங்க, இது வந்து 3Rன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இங்கே B என்ன சொல்லியிருக்கிறாங்க? R. பியோட ரேடியஸ் வந்து Rன்னு கொஸ்டின் சொல்லிட்டாங்க. ஏவோட ரேடியஸ் வந்து அதை விட 3 டைம்ஸ். அப்போ என்ன வரும்? 3R. அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன நடக்கும்? இந்த RR கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக என்ன இருக்கும்? இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஆல்ரெடி இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 1/3 ஹோல் ஸ்கொயர். 1/3 ஹோல் ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 1/9. சொல்கிறது புரிஞ்சுதா? 1/3 ஹோல் ஸ்கொயர் பண்ணினா 1 ஸ்கொயர் 1, 3 ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? 9. ஸோ ஏவுக்கும் பிக் ரேஷியோ எடுத்திங்கன்னா 1/9, தட் இஸ் 1:9. ஸோ அங்கே ஆப்ஷனில் 1/9 இருக்குது, அப்படியே கொடுத்துருக்காங்க.
புரியுதா? 1/9 இஸ் த ஆன்சர். ஸோ முன்னாடி பார்த்தா அதே ஃபார்முலா தான், அதை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஏரியாவுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் கரண்ட் கிவனாக இருக்கும்போது, கரண்ட் கூட கனெக்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் ரேடியஸ் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா r², டயமீட்டர் கொடுத்தாலும் அதே தான், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு d² அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A metal wire carries 1200 coulomb in 20 minutes. If the area of cross section of the wire is 25 millimeter square and the material of the metal contains n கொடுத்துட்டாங்க, 6 × 10⁻22 free electrons. அதுக்கப்புறம் the drift velocity of the electrons in the wire என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் ஆப்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த நியூமெரிக்கல் கால்குலேஷன் தான், எல்லாமே 10⁻⁻6. சி ஹியர், நம்ம முன்னாடி சொன்ன அந்த ஷார்ட்கட்டுக்கு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே என்ன இருக்குது, 10⁻⁻6, 10⁻⁻6, எல்லாமே 10⁻⁻6 தான் இருக்குது. ஸோ அவங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறது வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி 25 வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு தேவையான என்னென்ன டேட்டா அங்கே கொடுத்துருக்காங்கன்னா, சார்ஜ் கொடுத்துட்டாங்க இன் 20 மினிட்ஸ். அப்போ என்ன அர்த்தம், கரண்ட்டுக்கு பதிலாக சார்ஜின் டைமையும் கொடுத்துருக்குறாங்க. கிளியர்? அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, தென் n கொடுத்துட்டாங்க. கரெக்ட்? ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, சார்ஜ் q கொடுத்துருக்குறாங்க, இது வந்து டைம் 20 மினிட்ஸ்ன்றது என்னது டைம் கொடுத்துருக்குறாங்க. தென் ஏரியா, இது வந்து ஏரியா கொடுத்துருக்குறாங்க a. தென் 6 × 10⁻22 ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கே n கொடுத்துட்டாங்க, ஸ்மால் n. தென் வாட் இஸ் எ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி vd, இதுதான் கொஷின். கொஷின்லேருந்து இதுதான் கிவன், இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். புரியுதா? கிளியர்? ஸோ ஃபார்முலாவை எப்படி இங்கே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நமக்கு கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா தெரியும். I = NEA VD. கரெக்ட்? கொஷின் வந்து VD தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த டேர்மில் இங்கே கொண்டு வந்துடுங்க. I divided by என்ன வரும், NEA. சொல்கிறது புரியுதா? NEA கொண்டு வந்துடுறேன். கிளியர்? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் எந்த பவரையும் இங்கே கன்வெர்ட் பண்ணல. ஸோ அதை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது எல்லாமே பவர் சேமாக இருந்தால் அந்த நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும் சால்வ் பண்ணி அதுக்கு நியரஸ்ட் ஆன்சர் என்ன வருதோ அதான் நம்ம ஆன்சர்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னா. ஸோ அப்போ இங்கே சால்வ் பண்ணுங்கள், நியரஸ்ட் என்ன வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். கரண்ட்டை இங்கே கரண்ட் ஆக்சுவலாக டேரெக்டாக கொடுக்கல, கரண்ட்டுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டாங்கன்னா சார்ஜ் பை டைம் கொடுத்துட்டாங்க 1200. இங்கே டைம் வந்து என்ன கொடுத்துட்டாங்க 20 மினிட். ஸோ இப்போ ஐக்கு பதிலாக இந்த ஃபார்முலா இன்னும் எப்படி எழுதலாம் அப்படின்னா Q/T. அப்போ Q டிவைடட் பை NEA × T, பிகாஸ் I = என்னது Q/T இந்த ஃபார்முலாவனால. புரியுதா எப்படி நான் இன்டர்லிங்க் பண்ணுறேன்னு? ஸோ என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்குறாங்க, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுக்கான டேட்டா எழுதும்போது ஒரு சில டேட்டா டேரெக்டாக இல்லாமல் இன்டெரக்டாக இருக்கும். ஸோ கரண்ட்டும் டேரெக்டாக கொடுக்காம அதுக்கு தேவையான அதர் டேட்டா சார்ஜும் டைமும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். Qவோட வேல்யூ வந்து இங்கே 1200 பை n என்ன கொடுத்துருக்குறாங்க 6 × 10⁻22. அதை 6 மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன் ரீசன் புரியுதா சொன்னது? அதுக்கப்புறம் ஈயோடைய வேல்யூ நமக்கு தெரியும் 1.6 × 10⁻−9 எடுக்க போகிறதில்ல, பவர் சேமாக வருதுனால. அதுக்கப்புறம் ஏரியா இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, ஹோல் வேல்யூ மட்டும் எடுத்திங்கன்னா 25 இன்ட்டு டைம் என்ன கொடுத்துருக்காங்க, டைம் வந்து எதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மினிட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு செகண்டில் தானே இருக்கணும். கரெக்ட்? அப்போது என்ன வரும் இங்கே 20 மினிட் செகண்டில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 20 × 60 பிகாஸ் T = என்னது 20 மினிட்ஸ். அப்போ 20 × 60 மல்டிப்ளை பண்ணால் செகண்டாக கன்வெர்ட் ஆகிடும். புரிஞ்சுதா? கிளியர்? இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆன்சர் இஸ் ஓவர். இங்கே பாருங்கள், இந்த 0 கேன்சல் பண்ணிவிடுங்க, ரிமைனிங் இருக்கிறத சால்வ் பண்ணுங்கள். இங்கே 6 × 2 12, இந்த 12 கேன்சல். என்ன பண்ண தெரியுதா, 6 × 2 12,
இந்த 12 கேன்சல் ஆகிடுது. ஸோ இங்கே இப்போ 1 மட்டும்தான் இருக்குது. ரிமைனிங் இருக்கிற வேல்யூ மட்டும் தான் இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பாருங்கள். 1/1.6 நான் எப்படி வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன், 0.625 சொன்னா. 1/1.6 எப்படி வச்சுக்கணும்னு சொன்னேன், 0.625. அப்போ இது எப்படி எழுதலாம்னா, இந்த 1/1.6க்கு பதிலாக 0.625 divided by 6 into 25. இது மட்டும் தான் ரிமைனிங் இருக்குது. சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுதா? இப்போ டெசிமல் எல்லாம் மறந்துடுங்க, இதை 625 எடுத்துக்கங்க. சரியா? 625 by 6 into 25. ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. டெசிமல் நமக்கு இஷ்யூ கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி பவர் வந்து சேமாக வந்துட்டால் நமக்கு அப்போ இந்த அதெல்லாம் எதுவுமே இஷ்யூ ஆகாது. நீங்கள் ஆக்சுவல் நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி வந்தாலே ஆன்சர் வந்துடும். புரியுதா? ஸோ நம்ம அப்ராக்சிமேட் ஆன்சர் ஈஸியாக கெட் பண்ணிட முடியும். இது கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்க, 25 625 கரெக்டா? 25 ஸ்கொயர் தானே 625. ஸோ 25/6ன்னு இருக்குது. ஃபர்தராக இதை சால்வ் பண்ண என்ன வரும், இது 1 டைமா, இங்கே என்ன வரும், 4 6 24, 4 பாயிண்ட், ரிமைண்டர் என்ன இருக்கும் 1, 1னா 10, 10னா 1 6 6, அப்புறம் மறுபடியும் என்ன இருக்கும், ரிமைண்டர் 4, 40 ஆகிடுமா, ஒரு 0 ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்போது 4 என்ன வரும், 6 6 36. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக என்ன எழுதலாம், இந்த வேல்யூவை 4.2ன்னு எழுதிக்கலாமா, அப்ராக்சிமேட்டாக 4.16. ஸோ சி த ஆப்ஷன், அப்ராக்சிமேட்டாக 4.2, 4.1க்கு நியரஸ்ட்டாக இதுதான். தட் இஸ் த ஆன்சர். புரியுதா? கிளியர்? நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு புரிஞ்சுக்க முடியுதா? எனி டவுட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 wires A and B of the same material having the radii 1:2 and carry currents 4:1. The ratio of the drift speed of the electrons A and B என்ன கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கேஸில் drift velocityக்கும் கரண்ட்டுக்குள்ள ரிலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரேடியஸோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. கொஸ்டினில் அவங்க என்ன given பாருங்க. The given data is radii in the ratio 1:2. Then current 4:1. ஸோ இங்கே given வந்து ஸோ given data R1/R2ன்னு எடுத்துக்கலாம். R1/R2 that is equal to 1/2. That is the first given data. What is the second given data? Currents I1/I2 equal to 4/1. 4:1 means what? 4/1. The ratio of the drift velocity. ஓகேவா? அவங்க ஏன்னு கொடுத்துட்டாங்க, நாங்கள் 1ன்னு போட்டுட்டேன். நோ இஷ்யூ. 1 ஏன்னு எடுத்துக்கோங்க, 2 பின்னு எடுத்துக்கோங்க. ஸோ drift velocity V1/V2, அதர்வைஸ் இப்படி எடுத்துக்கோங்க, VdA/VdB. இதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ வேணா இது ஏபின்னு மாற்றிக்கோங்க, ஏபி. கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா ஸோ இதை வந்து IA/IBன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஏபின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம், நான் அதே எடுத்துக்கிறேன், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஓகேவா? ஏன்னா அவங்க கொஸ்டினில் ஏபின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் 1 and 2 எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணான்றதுக்காக இதை போட்டிருக்கேன். ஓகே, போலாமா? ரைட். இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றது ப்ரொபோஷனாலிட்டி உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சாலே மோஸ்ட்லி நீங்கள் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ண முடியும். கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்குள்ள ரிலேஷன் என்ன? கரண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஏரியா, இந்த ஃபார்முலா தான். I = NEAVD. கரெக்டா? இதில் எதெல்லாம் கிவன் ஏ, அதாவது ரேடியஸ் ஆஃப் ஏ பி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அதுக்கப்புறம் கரண்ட்டோடைய அந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக கனெக்ட் எது, ஏரியாவுக்கான டேட்டா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, கரண்ட்டு, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, இந்த 3 காம்பனண்ட் தான் ரிலேஷன். ஸோ அப்போ NE வந்து கான்ஸ்டன்ட், இங்கே நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடலாம். சரியா? ஸோ I =
ஏ இன்ட்டு விடி இதை மட்டும் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். சொல்கிறது புரியுதா? ஏஎன்இ எடுக்கலைன்னா சேம் மெட்டீரியல் தான். ஸோ அதனால் அது கான்ஸ்டன்ட், அதனால் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ப்ரொபோஷனல் அதர்வைஸ் இதை எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா லைக் திஸ், I directly proportional to area into drift velocity. ஸோ இப்போ எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ ரெண்டு கேஸுக்கு ரேஷியோ எடுக்க போகிறேன். IA by IB equal to area of first one by area of the B. A சஃபிக்ஸில் ஏ போடுறேன், என்னது ஏரியா ஆஃப் ஏ, ஏரியா ஆஃப் பி, கரண்ட் ஏ கரண்ட் பி, ஓகே, இன்ட்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஏ பை ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பி. சொல்கிறது புரியுதா? இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல், நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கலாம். கான்ஸ்டன்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரொபோஷனல் அது சேஞ்ச் ஆகாது, ரேஷியோ எடுக்கும்போது கேன்சல் ஆகிடும், நோ இஷ்யூ. அதனால வேரியபிள் டேர்மை மட்டும் ப்ரொபோஷனல் கனெக்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் இப்போ நம்ம இதோட ரேஷியோ கிடச்சிரும். கரெக்டாக? IA by IB என்ன கொடுத்துருக்குறாங்க, 4/1. அப்போ இங்கே சால்வ் பண்ணுங்க, திஸ் இஸ் 4/1. இந்த ஏரியா கால்குலேட் பண்ணால் எனக்கு என்ன தெரியணும், ஏரியாவுடைய ஃபார்முலா என்னது, பை RA ஸ்கொயர் பை RB ஸ்கொயர் இன்ட்டு VDA by VDB. ஸோ இதில் என்ன ஆகிடும், பை கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த பை கேன்சல். அப்போ என்ன வரும், 4/1 RA by RB ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா இதை, VDA by VDB. ஸோ ஆல்மோஸ்ட் ஆன்சரு முடிஞ்சது, கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க, சப்ஸ்டிட் பண்ண என்ன வருங்க, 4/1 RA by RB எதுக்கு ஈக்குவல், கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க, RA by RB ஈக்குவல் டு 1/2. ஸோ RA by RB ஹோல் ஸ்கொயர்னா இப்போ என்ன அர்த்தம், 1/2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஏ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பி. சொல்கிறது புரிஞ்சுதா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 4/1 இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணி என்ன வரும், 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 இன்ட்டு VDA by VDB. புரிஞ்சுதா? கிளியர்? இப்போ எனக்கு இந்த டேர்ம் மட்டும் தானே வேணும், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, இங்கே என்ன ஆகிடும், 4 × 4 இந்த 1 இங்கே வந்தோன்னா 1 × 1 ஈக்குவல் டு VDA by VDB. ஸோ 4 × 4 என்னது 16/1. ஸோ 16:1 is the answer. சொல்கிறது புரியுதா? 16 இது எப்படி ஆகலாம், 16/1 அர்த்தம், 16:1 அர்த்தம். கிளியரா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் இவ்வளோ ஸ்டெப்ஸே கிடையாது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு வரேன். நீங்கள் ஜஸ்ட்டு I = NEAVD அதில் I கொடுத்துருக்குறாங்க ரேஷியோ ரெண்டு கேஸுக்கு. அதே மாதிரி ஏரியாவுக்கு பதிலாக ரேடியஸ் டேட்டா கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது IA by IB = டேரெக்டாக என்ன போட்டுடலாம், நீங்கள் இந்த ரிலேஷன் அப்படியே போட்டுடலாம், RA by RB ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஏரியாவுக்கு பதிலாக ரேடியஸ் கொடுத்துட்டாங்கன்னா R² கேஸ் வந்துடும். ஸோ பை கேன்சல் ஆகிடும், RA by RB ஹோல் ஸ்கொயர். ஸோ டேரெக்டாக இந்த ஸ்டெப்பை அப்படியே வந்துடலாம். 4/1 இது 1/4 ஆகிடும் ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16 × 1 4 × 4 16 1 × 1 1. த ஆன்சர் இஸ் 16:1 அப்படின்னு கிடைச்சிரும். புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? எஸ். Next question, the resistance of a wire is 20 ohm. It is stretched so that the length becomes 3 times. Then the new resistance of the wire will be. இந்த டைப் ஆஃப் கொஷின் வந்து நிறைய டைம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெச்சிங் கேஸ், நான் அந்த ஸ்ட்ரெச்சிங் கேஸை பற்றி டீட்டெயிலாக நான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நடத்தும் போது உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். அதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலாவும் அந்த இதில் நடத்தும் போதே நான் சொல்லியிருந்தேன். எனிவே திரும்ப அதை நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். அந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நிறைய கொஷின் நமக்கு ஜேஇலி வந்திருக்கு, நீட்டில் வந்திருக்கு, ரிப்பீட் ஆகிருக்குது. சரி, அதில் பர்சன்டேஜ் கேட்பாங்க சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ நியூ ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். ஒன்றும் இல்லை, இதாக ஒரு ஒயர் ஆக்சுவலாக ஒரிஜினல் லென்த்து எல், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அந்த லென்த் எல் இருக்கும்போது சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அது ஆர்.
இந்த ஒயரை ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறீங்க, ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது லென்த் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, கிராஸ் செக்ஷன் ஏரியா குறைஞ்சிடும். ஆனால் எது மாறாது, வால்யூம் மாறாது. இப்போ என்ன வால்யூம் இருந்ததோ அதே வால்யூம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமும் இருக்கும். அப்போது 2 கேஸ்லும் என்ன ஆகாது, வால்யூம் சேஞ்ச் ஆகாது. சொல்கிறது புரியுதா? ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங் ஆல்சோ. ஆனால் லென்த்து சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஆகும், நமக்கு இந்த லென்த்து சேஞ்ச் ஆகிறதுனால நமக்கு ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் பை அந்த ஃபார்முலாவில் வால்யூம் கூட கனெக்ட் பண்ணோம்னா, ஸ்ட்ரெச்சிங் கேஸுக்கு நான் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கிறேன். என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தேன் ஞாபகம் இருக்கா? ஃபார் ஸ்ட்ரெச்சிங் ஒயர், இதுதான் ஆக்சுவலாக அந்த கேஸ் இருக்கு. சம்டைம்ஸ் இது எப்படி கொடுப்பாங்கன்னா, மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ரெண்டு ஒரே மீனிங் தான். டேரெக்டாக ஸ்ட்ரெச்சிங் சொல்லலாம், இல்லைனா அந்த ஒயரை மெல்ட் பண்ணிவிட்டு லென்த்தை வந்து ப்ரீவியஸாக இருந்த லென்த்தை விட 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுறான்னு சொன்னால் ஸ்டில் என்னவா இருக்கும், அதே வால்யூம் தான் இருக்கும். வால்யூம் என்ன ஆகாது, மாற போகிறதில்ல. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டு ஜென்ரலாக 2 பர்டிகுலர் ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க. ஒன்று டேரெக்டாக ஸ்ட்ரெச்சிங்னு சொல்லுவாங்க, இன்னொரு கேஸ் என்ன சொல்லுவாங்க, அந்த ஒயரை மெல்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருந்த லென்த்தை விட இப்போ 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். இதே கொஸ்டினே ரெண்டும் ஒரே மீனிங் தான். டேரெக்டாக ஸ்ட்ரெச்சிங் கொடுக்காம மெல்ட் பண்ணி புதுசாக நான் டிசைன் பண்ணியிருக்கிறேன், ஆனால் லென்த் வந்து முன்னாடி இருந்த விட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ த நியூ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, நியூ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆர் டேஷ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் இன்ட்டு ஆர். ஆர் டேஷ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் இன்ட்டு ஆர். ஆறுன்றது என்னது, ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ், அந்த ஒயர் எலாங்கேட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ், அதான் இங்கே ஆர். ஆர் டேஷ் என்னது, நியூ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங். நியூ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங், ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங். புரியுதா? இங்கே என்னன்றது என்னது, நம்பர் ஆஃப் டைம்ஸ். எங்க என்ன கொஸ்டின் கொடுத்தோம், நம்பர் ஆஃப் டைம்ஸ், நம்பர் ஆஃப் டைம்ஸ் சேஞ்ச் இன் லென்த், நம்பர் ஆஃப் டைம்ஸ் சேஞ்ச் இன் லென்த். ஸோ இதான் கொஸ்டின். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் 20 ஓம் அப்படின்னா இது வந்து ஆர். ஓகேவா? கொஸ்டினில் என்ன க்ளூ இருக்கும், ஸ்ட்ரெச்சு அதர்வைஸ் மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா சார்? இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுக்கணுமா? நாட் நெசசரி. உங்களுக்கு கண்டிப்பாக மறுபடியும் நான் இதை முடிச்சுட்டு பிடிஎஃப் கொடுப்பேன். பட் நோட்ஸ் எழுதணுன்றது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். பர்டிகுலராக ஏதாவது ஒரு சில கொஷின்ஸுக்கு வந்து உங்களுக்கு அந்த நான் டீச் பண்ணும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அப்போவே உங்களுக்கு என்ன புரியுதோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி அதை எழுதிட்டிங்கன்னா இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணால் ஈஸி ஆன்சர் கிடச்சிரும் அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன். அப்படின்னா நான் போடுறது ஸ்டெப்ஸ் நிறைய போடுவேன். உங்களுக்கு அந்த கொஷனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் அதில் மென்ஷன் நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருந்துருக்கலாம். புரியுதா? எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது, நீங்கள் நோட்ஸ் எழுத அவசியம் கிடையாது. அதுக்கு சொல்ல வரேன். ஸோ அது உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து தான். சரியா? ஸோ அதனால் நீங்கள் திரும்ப நான் பிடிஎஃப் அனுப்புனதுக்கு அப்புறம் கூட அந்த கொஸ்டினுக்கு நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது பார்த்துட்டு கூட பார்த்துக்கலாம். நாட் நெசசரி. பட் ப்ராப்பராக லிசன் பண்ணுங்கள். சைட் பை சைட் தேவைன்னா எழுதிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் பாயிண்ட் புதுசாக பார்க்குறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து அது உங்கள் பேட்டர்னுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கிட்டால் ஈஸியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ரைட் யுவர் ஓன் லாங்குவேஜ். உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்கள் லாங்குவேஜ் எழுதிக்கோங்க. அது உங்களுக்கு புரிஞ்சால் போதும். ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணணும். சரியா? ஸோ தட் இஸ் யுவர் கன்வீனியன்ட். அதை பொறுத்து தான். ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ண முடியும். இந்த என்ன 3 டைம்ஸ் சொன்னாங்கன்னா 3 ஸ்கொயர் இன்ட்டு ஆர், 4 டைம்ஸ் சொன்னால் 4 ஸ்கொயர் இன்ட்டு ஆர். இதே கேஸில் ரேஷியோ கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நியூ ரெசிஸ்டன்ஸுக்கும் இந்த கேஸில் இஃப் த ரேஷியோ ஆஃப் நியூ ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு கேஸ், டு ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஆர் இங்கே கொண்டு வந்துடணும். அப்போ என்ன வரும் அப்படின்னா ஆர் டேஷ் பை ஆர் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் பை 1. அதுவே சிம்பிளி என் ஸ்கொயர் பை 1 ஆர் வாட், சிம்பிளி we can write n ஸ்கொயர். ஓகே, ஒன்றும் இந்த ஆர் இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆர் டேஷ் பை ஆர் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் கிடச்சிடும். டினாமினேட்டர் எதுவுமே எல்லாம் 1 அர்த்தம். ரேஷியோ கிடைக்கும்போது என் ஸ்கொயர் பை 1 போட்டுக்க வேண்டியதான். இல்லை
என் ஸ்கொயர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷனில் அது மட்டும் தான் ஆன்சர். சொல்கிறது புரியுதா? என் ஸ்கொயர் ஆர் சிம்பிளாக என்னன்னு சொல்லிடலாம், சிம்பிளி வி கேன் சே ஆர் டேஷ் பை ஆர் ஈக்குவல் டு என் ஸ்கொயர்னு சொல்லிடலாம். ரெண்டு ஒன்று தான். n square by 1 is what? 1. ஆப்ஷனில் ரேஷியோவில் வந்து ஈஸ்ட் 5:1 25:2 அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அப்போ கனெக்ட் பண்ணும்போது தேவைப்படும். சரியா? பட் இங்கே 1 தான் வரும் நமக்கு. ஸோ அதனால் ஆப்ஷன் வந்து 16:1 இல்லை ஸ்கொயர் வேல்யூவில் தான் இருக்கும். அந்த மாதிரி வேல்யூஸ் நமக்கு கொடுப்பாங்க. 16:1 25:1 அந்த மாதிரி வேல்யூஸ் வர மாதிரி தான் நமக்கு டேட்டா இங்கே இருக்கும். சொல்கிறது புரிஞ்சுதா? இப்போ இந்த கொஷின் வாங்க, இது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கொஷின். திரும்ப சொல்கிறதா நிறைய டைம் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஜேயிலேயே மல்டிபிள் டைம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. பழைய கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிருக்குது. அந்த நம்பர்ஸ் மட்டும் மாறி இருக்கும், சேம் ஃபார்முலா, ஸ்மால் சேஞ்ச் இருக்கும் அதில். நம்ம அதையும் இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஈவன் நீட்லேயுமே இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்துருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். ரைட், இதுதான் கொஸ்டினில் இருக்கிற க்ளூ. ஓகே, இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங் தட் லென்த் பிகம்ஸ், இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், லென்த் பிகம்ஸ் 3 times அப்படின்னா அதுதான் இங்கே n. நம்பர் ஆஃப் டைம்ஸ் சேஞ்ச் இன் லென்த்னா என்ன அர்த்தம்? ஒரிஜினல் லென்த்தை விட நியூ லென்த் வந்து 3 times இன்க்ரீஸ், 3 times ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் த நியூ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலாவுக்கு வாங்க. இப்போ ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தேன்? ஆர் டேஷ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் ஆர்னு சொன்னா இதான் என்னது? இந்த நியூ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. தட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் நியூ ரெசிஸ்டன்ஸ். இங்கே n என்னது? 3. இதான் n. கொஸ்டினில் n ஈக்குவல் டு 3 அப்படின்றது தான் கொடுத்துருங்க. 3 ஸ்கொயர் இன்ட்டு வாட் இஸ் த ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்? 20. சொல்கிறது புரியுதா? ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் என்னது? 20. வாட் இஸ் 3 ஸ்கொயர்? 9. ஸோ 9 into 20 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 180 ஓம். ஸோ த நியூ ரெசிஸ்டன்ஸ் இஸ் 180 ஓம். புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A cylindrical wire P has a resistance 10 ohm and second wire Q has length and diameter half that of P. If the material both the wire is same, the resistance of the wire என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. கரெக்டா? ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஒயருக்கு சொல்லிட்டாங்க P, அதனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ohm. செகண்ட் ஒயர் வந்து Qன்னு சொல்லியிருக்கிறாங்க. லென்த் அண்ட் டயமீட்டர் ரெண்டுமே என்ன ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க? ஹாஃப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. தட் ஆஃப் P. இஃப் த மெட்டீரியல் ஆஃப் போத் த ஒயர்ஸ் இஸ் சேம், ரெண்டு மெட்டீரியலுமே ஒரே ஒயர்னு சொல்லிட்டாங்க கொஷினில். தென் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த Q என்னவா இருக்கும் அப்படின்றதான் கொஷின். புரியுதா? ஸோ இந்த ஃபார்முலாவை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ரெசிஸ்டன்ஸுக்கும் இது ஸ்ட்ரெச்சிங் கேஸ் கிடையாது. ஸ்ட்ரெச்சிங் வந்தால் தான் அந்த ஃபார்முலாவுக்கு போகணும். சரியா? வாட் இஸ் த பேசிக் ரிலேஷன்? ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா R is equal to rho L by A. ரெசிஸ்டன்ஸ் R is equal to what? rho L by A. சேம் மெட்டீரியலாக இருந்தால் ரோ கான்ஸ்டன்ட்டு. ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி லென்த் அண்டு ஏரியா. கரெக்டா? இங்கே ஆக்சுவலாக ஏரியாவுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்குறாங்க? ஏரியாவுக்கு பதிலாக கொடுக்காம டைரெக்டாக டயமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ரேடியஸ் கொடுக்காம என்ன கொடுத்தா? டயமீட்டர். டயமீட்டர் கொடுத்தாலும் ரேடியஸ் கொடுத்தாலும் நம்ம ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபார்முலாவை. எப்படின்னா அந்த இம்பேக்ட் ஒரே மாதிரி தான் கிரியேட் ஆகும் ஃபார்முலாவில். ஏன்னா ரேஷியோவில் கரெக்டாக அந்த சேஞ்சஸ் வந்துடும். இப்போது ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பை ஆர் ஸ்கொயர்னு போடுவோம் இல்லையா? ஆருக்கு பதிலாக டயமீட்டரை நீங்கள் டீன்னு அப்படியே போட்டுட்டு அங்கே டயமீட்டர் தான் குறையுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ குறையுதோ அதே ப்ரொபோர்ஷனலில் போடும்போது நமக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். ஏன்னா டயமீட்டர் வந்து என்னது? ரேடியஸ் வந்து ஆஃப் ஆஃப் த டயமீட்டர் தானே. டயமீட்டர் ஆஃப் பண்ணினா ரேடியஸ் கிடச்சிரும். ஸோ ஆர் ஸ்கொயர் போடும்போது நீங்கள் D/2, ஆருக்கு பதிலாக D/2 போடும்போது ஹோல் ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? D²/4 வரும். திரும்ப ஆர் ஸ்கொயர் பதிலாக என்ன ஆயிருந்தாங்க? D² மாறிடுது வேரியபிளாக இருக்கும்போது. சொல்கிறது புரியுதா? ஸோ டயமீட்டர் கொடுத்தாங்கனாலும் இங்கே நீங்கள் என்ன போட்டுக்கணும்? ஆர் directly proportional to L/D², pi r², area of the அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் த ஒயர் வந்து சர்க்கிள் pi r². டயமீட்டர் கொடுத்தாங்கன்னா அது ஆருக்கு பதிலாக D/2 ஹோல் ஸ்கொயர் போட்டு சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டில் த வேரியபிள் என்ன பவரில் தான் கிடைக்கும்? D² தான் கிடைக்கும். திஸ் இஸ் இனஃப். டயமீட்டர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணிக்கணும். ரேடியஸ் கொடுத்தா L/r² போட்டுக்க வேண்டியதான். கம்பாரிசன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரிஜினல் ரேடியஸை விட இத்தனை டைம்ஸ் இந்த ரேடியஸ் மாறி இருக்குது இன்னொரு ஒயரில் அப்படின்னு சொல்லுவாங்க, சேம் ஒயரில். இல்லை அதோட டயமீட்டரை விட இவ்வளோ சேஞ்சஸ் இதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா
then we have to use D instead of R. அவ்வளோதான். கிளியர்? ஸோ அதனால் இந்த ரிலேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க டயமீட்டர் கொடுக்கும்போது. இப்போது இனிஷியலாக நான் என்ன எடுத்துக்கிறேன்னா P அப்படின்ற அந்த ஒரு ஒயர் எடுக்கிறேன். அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? 10 ஓம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? கரெக்ட்? அது வந்து 10 ஓம். அந்த 10 ஓம் எதுக்கு ஈக்குவல்னா RP ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவில் என்ன வரும்? L/D². இதுதான் எதுக்கு ஈக்குவல்? 10 ஓமுக்கு ஈக்குவல். நான் சொல்கிறது புரியுதா? இதுதான் இனிஷியலாக அந்த ஒயருடைய ஒரிஜினல், அதாவது ஒரிஜினலாக ஒரு ஒயர், அந்த அப்பின்னு ஒரு ஒயர் இருந்தது இல்லையா, அதனுடைய லென்த் L, அதனுடைய டயமீட்டர் D, அதனுடைய RP வேல்யூ தான் 10 ஓம்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய ப்ரொபோர்ஷனல் L/D². புரிஞ்சுதா? கிளியர்? அடுத்தது Qக்கு வாங்க. அதே ஒயர்னு சொல்லியிருக்கிறாங்க. RQ லென்த்து என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். லென்த் அண்ட் டயமீட்டர் half that of P. Pயை விட லென்த் வந்து half ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன வரும்? இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இங்கே L/2. கரெக்ட்? ஒரிஜினல் லென்த்தை விட இந்த நியூ ஒயரோட லென்த்தில் என்ன இருக்குது? half ஆயிருக்கு. டயமீட்டர் என்ன இருக்குது? அதுவும் half ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்கிறது புரிஞ்சுதா? கிளியர்? இதை சால்வ் பண்ணுங்க. என்ன வரும்? L/2 இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா D²/4. அப்போ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? D²/4 L/2 இன்ட்டு 4/D² வந்துருமா? கரெக்ட்? L/2 இது ரெசிப்ரோக்கல் என்ன வரும்? 4/D². இப்போ பாருங்கள், இதை கேன்சல் பண்ணுங்கள். என்ன வரும் பாருங்கள்? இது 1 டைமா, இது 2 டைம்ஸ். ஸோ அப்போ 2 இன்ட்டு ரிமைனிங் என்ன இருக்குது? L/D². கரெக்டாக? சொல்கிறது புரியுதா? இது 1 2 ஆர் 2, இது 2 இன்ட்டு 2 4 ஆகிடும். அப்போ ரிமைனிங் இங்கே 1 இன்ட்டு D², 2 இன்ட்டு L 2L. ஸோ அந்த L/D² செப்பரேட்டாக எழுதுறியே அப்படின்னா இப்போ L/D² தான் எதுக்கு ஈக்குவல்? ஆர் Pக்கு ஈக்குவல். அது எதுக்கு? அந்த வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? 10 ஓம். இனிஷியலாக அந்த ஒயர் வந்து Lன்ற லென்த்லையும் சம் Dன்ற டயமீட்டரில் இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2 இன்ட்டு L/D² ரீப்ளேஸ்டு பை 10. ஸோ 10 இன்ட்டு 2 என்ன ஆகும்? 20 ஓம். சொல்கிறது புரியுதா? ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு ஃபார்முலா தான். நான் ஏன் இந்த ரோ திரும்ப யூஸ் பண்ணல, ரேஷியோ எடுக்கும்போது அது வந்து கேன்சல் ஆகிடும். இன்னொரு ரீசன் நான் ரோ யூஸ் பண்ணாததுக்கு சேம் மெட்டீரியல் தான், அதனால் அது பிரச்சனை கிடையாது. சேம் மெட்டீரியல்ன்றனால டென்சிட்டி சேஞ்ச் ஆகாது. இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் டேர்ம். எது வேரியபிள் டேர்ம்? இந்த லென்த்தும் ஏவும் சேஞ்ச் ஆகிறதுனால தான் ரெசிஸ்டன்ஸ் மாறுதே தவிர ரோனால எதுவும் மாற போகிறதில்லை. சேம் மெட்டீரியல்னால ரோ சேஞ்ச் ஆகலை. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம்னால ரெசிஸ்டன்ஸில் இம்பாக்ட் இல்லை. எந்த காம்பனண்ட் இம்பாக்டை கிரியேட் பண்ணுது இங்கே சேஞ்சு, அதுதான் நமக்கு இங்கே மெயினாக நம்ம எடுப்போம் ப்ரொபோர்ஷனாலிட்டியில் சால்வ் பண்ணும்போதெல்லாம். சரியா? ஸோ அதனால தான் இங்கே L/A எடுக்கிற கொஸ்டினில் ஏரியா கொடுக்காம ரேடியஸ் கொடுத்தா L/R² போட்டுக்கணும், டயமீட்டர் கொடுத்தாங்கன்னா L/D². புரியுதா? இவ்வளோ தான். இது ஒரிஜினலாக அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ நியூ என்ன வரும்னு எடுக்கும்போது ஒரிஜினல் லென்த்தை விட ஆஃப் ஆயிருக்கு, இது வந்து டயமீட்டர் வந்து by2 ஆயிருக்கு, இது ஹோல் ஸ்கொயர்ன்றதுனால D²/4. ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் நியூ ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அந்த Q ஒயருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதா? ஸோ இப்போ ஆன்சர் B 20 ஓம் இஸ் த ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? ரைட். 1 செகண்ட், ஐ வில் ட்ரிங்க் வாட்டர் அண்ட் கம். Okay. Next question. Next என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A conducting wire of cross sectional area 1 centimeter square has 3 into 10 to the power 23 charge carriers per meter cube. If wire carries current 24 milliamps, the drift velocity என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது நார்மல் மெத்தடில் தான் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கும். ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா
இந்த டேட்டாவுக்கு என்னென்ன வேல்யூ ஈஸியாக இங்கே கண்டுபிடிச்சிட முடியும். ஒயரோடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏரியா கிவன். இந்த கேஸில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, n கொடுத்துட்டாங்க பர் மீட்டர் கியூப். அதுக்கப்புறம் if the wire carries current 24 milliamps I also given. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு டைரெக்டாக ஆன்சர் கிடைச்சிடும். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஃபார்முலா தான், கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்குள்ள ரிலேஷன். I equal to NEAVD. கரெக்டாக இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இது ஸ்டாண்டர்ட் ரிலேஷன் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அப்போ வாட் இஸ் VD, அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். I divided by என்ன வரும், இந்த NA டிவிஷனுக்கு வந்துடும். கரெக்டாக I divided by NEA. ஸோ கரண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், SI யூனிட் எல்லாம் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணுங்கள். இங்கே நம்ம அந்த ஷார்ட் கட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அது இங்கே எல்லாமே பவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 10⁻2 -3. அதனால் இங்கே நம்ம அதை ட்ரை பண்ண முடியாது. ஆக்சுவல் மெத்தடை ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதான், சிம்பிள் கால்குலேஷன் தான் இருக்கும் இது. கரண்ட் I என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 24 milliamps. ஸோ அப்போ 24 மில்லினா என்ன அர்த்தம், 10⁻³ பை n என்ன கொடுத்துருக்காங்க, இதை கொடுத்துருக்காங்க 3 × 10⁻23. ஸோ 3 × 10⁻23. ஈயோடைய வேல்யூ என்னது, 1.6 × 10⁻−19. ஏரியா என்ன கொடுத்துருக்குறாங்க, 1 cm². ஸோ cm² எதில் மாற்றி ஆகணும், மீட்டர்². ஸோ அப்போ என்ன வரும், 1 × 10⁻−4. கரெக்டாக 1 cm² என்ன அர்த்தம், 1 cm × சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் மீட்டர் மாதிரி 10⁻−2. அப்போ 10⁻−2 ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 10⁻−4. சொல்கிறது புரியுதா? ஏரியா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 cm². ஸோ அப்போ 1 சென்டிமீட்டரோட மீனிங் என்ன, 10⁻−2 மீட்டர் ஹோல் ஸ்கொயர். மீட்டருக்கு மாற்றினீங்கன்னா சென்டிமீட்டர் டு மீட்டர். ஸோ அப்போ 10⁻−4 மீட்டர்². ஸோ சென்டிமீட்டர் மீட்டராக மீட்டர் மாற்றும் போது 10⁻−2 போடணும், ஏரியா வரும்போது ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்கும். எஸ், இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணுங்கள். எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம், இந்த மாதிரி நம்பரை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தோடனே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணாதீங்க. எல்லாத்தையும் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு நியூமரேட்டர் எல்லா வேல்யூ மல்டிப்ளை பண்ணிட்டு அப்படி சிம்பிளிஃபை பண்ணாதீங்க. எலிமினேஷன் எதாவது ஈஸியாக பண்ண முடியுமா, அங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த நம்பர் வந்து எதனுடைய ஈஸியஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்குது, அதாவது இப்போ 1/1.6 0.625 எதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி மாற்றினா ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கேன்சலேஷன் ஈஸியாக பண்ண முடியுமா அந்த கேஸில் அப்படின்றதெல்லாம் தெளிவாக பாருங்கள். சரியா? இப்போ இந்த கேஸில் இதை பாருங்கள், இதை ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். இது 3 வந்து 1 டைமா, இது 8 3 சார் 24. கரெக்டா? இப்போ இந்த 8யும் 1.6 கேன்சல் பண்ணலாமா, பண்ணலாம் இல்லையா? எப்படி பண்ணலாம், 1 8 சார் 8 0.2. கரெக்டாக 8 × 2 16. இங்கே 1.6 இருக்கிறதுனால 0.2 0.2 × 8 தான் என்ன ஆகும், நமக்கு 16 அப்படின்னு கிடைக்கும். சொன்னது புரிஞ்சுதா? ரிமைனிங் இருக்கிறத அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இங்கே 10⁻−3, இந்த 10 இங்கே என்ன ஒரு மைனஸ், இது 10 ஆக்சுவலாக என்ன இருக்குது பாருங்கள், -19. இது -4. -19 -4 என்ன ஆகிடும், -23. அப்போ -23 + 23 கேன்சல் ஆகிடுமா இந்த டேர்ம் ஃபுல்லாக? சொல்கிறது புரியுதா? -19 -4 -23, 10⁻−23 + 23 கேன்சல். ஸோ இப்போ ஃபைனலாக எது மட்டும் தான் நமக்கு இங்கே இருக்குது டினாமினேட்டரில், இப்போது 0.2. கரெக்டா? இதை 10/10 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ டினாமினேட்டரில் /2 இல்லாமல் சால்வ் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா 10⁻−3 அப்படியே வச்சுக்கோங்க, இன்ட்டு 10/2 0.2 × 10. அதான் டெசிமலை ரிமூவ் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 10⁻−3 × 10 என்ன ஆகிடும், 10⁻−2 × 2 பண்ணிங்கன்னா 1/2 ஆகிடும். கரெக்டாக? 0.2 × 10 பண்ணிங்கன்னா 0 கேன்சல் ஆகிடும். ஸோ யூல் கெட் 2 ஒன்லி. வாட் இஸ் 1/2? 1/2 எதுக்கு ஈக்குவல், 1/2 வந்து 0.5க்கு ஈக்குவல். 0.5 × 10⁻−2.
சொல்கிறது புரியுதா? 0.5 into 10 power minus 2. ஸோ ஆப்ஷனில் எப்படி இருக்குது பாருங்கள், 5 இன்ட்டுன்னு இருக்குது. ஸோ அப்போ இதை 5 இன்ட்டுன்னு எழுதிங்கன்னா என்ன வரும், 10 power minus 3 ஆகிடும். ஸோ இதை ஃபைனலாக 5 into 10 power minus 3 அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? இல்லை நீங்கள் டேரெக்டாக 1/0.2, 0.2ன்றது 1/5க்கு ஈக்குவல். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் வேணாம் அப்படின்னா இதை இன்னும் ஈஸியாக எப்படி போடலாம் அந்த ஸ்டெப்பில் இருந்து அப்படின்னா 10 power minus 3/0.2 இல்லையா, அந்த 0.2வை நீங்கள் எப்படி எழுதலாம், 1/5. 0.2 உடைய ஃப்ராக்ஷன் என்னது, 1/5. அது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் இன்னும் ஈஸி. ஸோ அப்போ இந்த 5 மேலே கொண்டு போனீங்கன்னா டேரெக்டாக என்ன கிடைச்சிரும், 1/5. 5 நியூமரேட்டருக்கு போய்டும். 5 into 10 power minus 3. சொல்கிறது புரியுதா? இது வந்து உங்களுக்கு அந்த ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க தெரியாத பட்சத்தில் நான் சொல்கிறேன். சடனாக உங்களுக்கு தோணலை 0.2வை எதனுடைய ஃப்ராக்ஷன் சடனாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நார்மல் மெத்தடுக்கு போடணும். ஸோ 10/10 0 கேன்சல் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1/2 அதுக்கப்புறம் வந்துடும். 1/2 வேல்யூ 0.5 அப்படின்னு போட்டு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இதில் 0.2 வேல்யூ 1/5 எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த ஸ்டெப்லேயே முடிச்சிடலாம். 5 into 10 to the power minus 3. ஸோ எங்கே இருக்குது பாருங்கள், 5 into 10 to the power minus 3. இதுதான் ஆன்சர். 5 into 10 to the power minus 3 meter per second. புரிஞ்சுதா? Next question. If resistivity of copper is 1.72 into 10 to the power minus 8 ohm meter. So the given data என்னன்னா resistivity is the given data. This is equal to rho 1.72 into 10 to the power minus 8 ohm meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Clear? And number of free electrons in copper wire n also given. Find the mobility. இதான் அங்கே கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டின் என்னது, to find mobility. mu என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ மொபிலிட்டிக்கு ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா பார்த்தோம். என்ன பார்த்தோம், mobility mu is equal to vd by e ன்னு பார்த்தோம். அதான் பேசிக் டெஃபினேஷன். mu is equal to drift velocity உடைய magnitude by electric field. drift velocity உடைய ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் e tau by m சப்ஸ்டிட் பண்ணி e கேன்சல் ஆகிட்டு e tau by m ன்னு கிடைச்சிது. ஞாபகம் இருக்கா? drift velocity மொபிலிட்டிக்கு நம்ம என்ன பார்த்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அதே ஃபார்முலா தான். ஃபார்முலா கொஞ்சம் ஞாபகம் இருந்தால் தான் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும் உங்களால். mobility mu equal to magnitude of the drift velocity by electric field பார்த்தோம். இது ஆல்சோ இது எதுக்கு ஈக்குவல் பார்த்தோம், இந்த வேல்யூக்கு பதிலாக e tau by m by e சால்வ் பண்ணும்போது e கேன்சல் ஆச்சு. என்ன கிடைச்சி ஃபைனலாக e tau by m. இந்த தான் ஞாபகம் வச்சு சொல்லி அங்கே சொல்லியிருந்தேன். mu is equal to vd by e ன்னு சொல்லலாம். மேக்னிடியூட் மாடல்ஸ் எல்லாம் போன வெக்டர் ரிமூவ் பண்ணால் மேக்னிடியூட் ஆகிடும். e tau by m. இதுதான் ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்ச நோன் ஃபார்முலா. என்னது, மொபிலிட்டியில் சப்ஸ்டிட் பண்ணி டிஃபரன்ஸ் சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் கிடைச்ச ஃபார்முலா. ஒன்று vd by e. இது டெஃபினேஷன் ஆஃப் மொபிலிட்டி. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் e tau by m தெரியும். ஆனால் இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். Here the given data is resistivity rho. Resistivity is given. Number of free electron also given. But the question is to find mobility mu. இதை எப்படி இன்டர்லிங்க் பண்ணுறது? இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணியிருந்தோம். என்ன பார்த்துருந்தோம், சிக்மா கண்டக்டிவிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், n e ஸ்கொயர் tau by m. இந்த மாதிரி சில கொஷின்லாம் வந்ததுன்னா நீங்கள் நியூ கேஸ் டெரைவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது ஸ்டாண்டர்டாக டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச டிஃப்ரெண்ட் ஃபார்முலாவை இன்டர்லிங்க் பண்ணக்கூடிய நியூ ஃபார்முலா இது. ஓகேவா? கண்டக்டிவிட்டி எனக்கு தெரியும் n e ஸ்கொயர் tau by m. நான் ஏன் இந்த கேஸை இதை சூஸ் பண்ணுறேன்னா இங்கே டவு இன்வால்வ் ஆகிருக்கு. தெரியுதா? மாஸ் ஆஃப் த சார்ஜும் எலக்ட்ரானும் ரிலாக்ஸேஷன் டைம் டவு இன்வால்வ் ஆகிடுது. அதனால கண்டக்டிவிட்டி ஃபார்முலா ஆல்ரெடி எனக்கு தெரியும் n e ஸ்கொயர் tau by m. ரெசிஸ்டிவிட்டி நான் என்ன சொல்லியிருந்தேன், ரெசிப்ரோக்கல் ஆஃப் கண்டக்டிவிட்டி. அதனால் ரெசிப்ரோக்கில் எழுதினீங்கன்னா என்ன வரும், ரெசிப்ரோக்கில் எழுதினீங்கன்னா ரோ ஈக்குவல் டு m by n e ஸ்கொயர் tau. இதை மெமரைஸ் பண்ணி ஞாபகம் வச்சு முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கலாம் டேரெக்டாக. ரெசிஸ்டிவிட்டி ரோ ஈக்குவல் டு m by n e ஸ்கொயர் tau. புரிஞ்சுதா? இங்கே ஆக்சுவலாக பாருங்கள் e tau by m அந்த டேர்ம் இதில் இருக்கா பாருங்கள், e tau m இருக்கா? கரெக்ட்.
இப்போ இந்த டேர்ம் E tau by mக்கு பாருங்க என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் மியூன்னு உள்ளே கொண்டு வந்துட்டா எனக்கு தேவையான ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ பாருங்க நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நியூ ரிலேஷன் டெரைவ் பண்ண போகிறேன் இந்த கேஸுக்கு m divided by n e ஸ்கொயரை e into e tauன்னு எழுதிக்கிறேன். சொல்கிறது புரியுதா? e ஸ்கொயர் எப்படி எழுதிக்கிறேன் எலக்ட்ரிக் e ஸ்கொயர் இல்லையா e into e x ஸ்கொயர் x into x எழுதலாம் இல்லையா அந்த பேட்டர்ன் கிளியர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா m by e tau ஆனால் இங்கே ரெசிப்ரோக்கில் இருக்குது தெரியுதா e tau by mன்னு இருக்குது. அப்போ ஆனால் இங்கே என்ன இருக்குது m by e tau. அப்போ இதை ரெசிப்ரோக்கில் எழுதுனீங்கன்னா 1 by mu equal to m by e tauவா கிளியர். நான் சொல்கிறது புரியுதா? நான் நியூ கேஸ் டெரைவ் பண்ணுறேன். இந்த ஃபார்முலா இந்த கொஷின் வந்து டைரக்ட் ஃபார்முலா கிடையாது இன்டைரக்ட் ரிலேஷன். டெரைவ் பண்ணதுக்கப்புறம் அது டைரக்ட் ஃபார்முலா. அதை நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சிங்கன்னா அந்த கொஷின் அப்படியே அப்ளை பண்ண முடியும் சரியா. பட் அது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் அப்படியே டேரெக்டாக கொடுக்கல, அதில் இன்டர்லிங்க் ஃபார்முலா இது. ஸோ e tau by m இங்கே கிடையாது m by e tauன்னு இருக்குது. அதனால் டேக் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட்ஸ் 1 by mu equal to m by e tau. அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக எதுக்கு பதிலாக m by e tauக்கு பதிலாக என்ன எழுதலாம் மியூன்னு எழுதலாம். ஸோ ரோ ஈக்குவல் டு 1 by ne into mu. சொன்னது புரிஞ்சுதா? m by e tau ரீப்ளேஸ் பை 1 by muனா இந்த மாதிரி கிடைக்கும். ஃபைனலாக என்ன கிடைக்கும்? அப்போ எனக்கு என்ன வேணும் இங்கே என்னோட கொஷின் எது என்ன ஃபைனல் பண்ணி மியூ எங்கே கொண்டு போயிடுங்க டிவிஷனில் இருக்கிற மியூ ப்ராடக்ட்டுக்கு போய்டும் நியூமரேட்டருக்கு இங்கே போய்டும் ப்ராடக்ட்டில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரோ எங்கே வந்துடும் டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ மியூஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை NE ரோ. இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட நியூ ஃபார்முலா இந்த கேஸுக்கு. ஸோ திஸ் ஃபார்முலா திஸ் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் மொபிலிட்டி அண்ட் ரெசிஸ்டிவிட்டி. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம நியூ ஃபார்முலா நம்ம வச்சுக்க போகிறோம் இனிமேல். ரிலேஷன் பிட்வீன் இதெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாத ஃபார்முலா திடீர்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த மாதிரிலாம் கேட்டு விட்ருவாங்க. அதெல்லாம் நம்ம அங்கே போய்ட்டு டெரைவ் பண்ண டைம் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுறதுதான் டெரைவ் பண்ணிவிட்டேன். பட் இனிமேல் நீங்கள் அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அந்த கேஸுக்கு அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ரிலேஷன் பிட்வீன் மொபிலிட்டி அண்டு ரெசிஸ்டிவிட்டி. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா என்ன டெரைவ் பண்ணியிருக்கோம் மியூ ஈக்குவல் டு 1 by NE ரோ. இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு ஃபார்முலா படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். கண்டக்டிவிட்டி கூட கனெக்ட் பண்ணால் என்ன வரும் ரிலேஷன் பிட்வீன் மொபிலிட்டி அண்டு கண்டக்டிவிட்டி. மொபிலிட்டி அண்டு கண்டக்டிவிட்டி. மொபிலிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி என்ன வரும் மியூ ஈக்குவல் டு சிக்மா பை NEன்னு கிடைக்கும். ஏன் சிக்மா பை NE இதுலேருந்தே எழுதுகிறேன் பிகாஸ் வாட் சிக்மா ஈக்குவல் டு 1 by ரோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி 1 by ரோவுக்கு பதிலாக என்ன எழுதலாம் கண்டக்டிவிட்டி சிக்மான்னு எழுதலாம். சொல்கிறது புரியுதா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 நியூ ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்கிறேன் சரியா. இந்த ஃபார்முலா இப்போ இனிமேல் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் த ரிலேஷன் பிட்வீன் கொஷினில் வந்து மொபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இல்லை ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கிவன் டேட்டா வந்து இதுக்கான இன்ஃபர்மேஷன் டேட்டா மட்டும் இருக்கும் நமக்கு. என்னது மொபிலிட்டிக்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கான ரிலேஷன் இல்லை கண்டக்டிவிட்டி கேட்டாங்கனாலும் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கலாம். அது இந்த மொபிலிட்டி கூட கனெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கனாலும் சரியா. ஸோ இப்போ கொஷினுக்கு வாங்க. இந்த கொஷினில் n கொடுத்துருக்குறாங்க ரோ கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் மியூ E வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ சால்வ் பண்ணலாமா? கரெக்ட். அந்த ப்ராப்ளமுக்கு வாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் மியூ ஈக்குவல் டு 1 by NE ரோ. கரெக்டா? கொஷினில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெசிஸ்டிவிட்டி வந்து 1.72ன்னு சொல்லியிருக்காங்க 10⁻⁸. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆஃப் த காப்பர் 8.5 into 10⁻28. ஸோ என்னுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8.5 into 10⁻28. கரெக்டா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் E? E வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூவா
1.6 into 10 to the power minus 19. Rho என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? What is the value of rho? 1.72 into 10 to the power minus 8. 1.72 into 10 to the power minus 8. இதை சால்வ் பண்ணா ஆன்சர் முடிஞ்சது. புரிஞ்சுதா? டெரிவேஷன் புரிஞ்சுதா? என்ன பண்ணனு போலாமா? இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது? எனி ஐடியா? இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணது ஐடியா இருக்கா? இங்கே பாருங்கள், இதில் ஆப்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள். 10 பவர் எல்லாமே சேம் 10 பவரில் இருக்கா 4 ஆப்ஷனும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆப்ஷனில் இந்த மாதிரி கேல்குலேஷன் சால்வ் பண்ணும்போது 10 to the power வேல்யூ சேமாக இருந்ததுன்னா பவரை பற்றி நம்ம ஒரி பண்ணாமல் ரிமைனிங் வேல்யூ சால்வ் பண்ணால் ஆல்மோஸ்ட் என்னது நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ இங்கே சால்வ் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பவர்ஸ்லாம் 10 பவர்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் எடுத்துக்குவாங்க. 1/1.6 என்ன எழுதலாம்? 0.625 எழுதலாமா? சொன்னா 1/1.6 எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருந்தேன் 0.625 ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் அடிக்கடி நம்ம நிறைய கொஸ்டினில் பார்த்துட்டோம். இனிமேல் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அது இந்த 8.5 இந்த 1.72 நான் 1.7 எடுத்துக்கலாமா? கரெக்ட். இந்த 8.5 இருக்கு இல்லையா, இது 17/2 எழுதலாமா? கேன் ஐ ரைட் லைக் திஸ்? ஏன்னா மோஸ்ட்லி அவங்க கொஸ்டின் டேட்டா கொடுக்கும்போது நிறைய எலிமினேஷன் ஈஸியாக பண்ணுறக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய வேலை தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம அதை கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ இது நீங்கள் 1.7 இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா 1.7 to ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1.7 கரெக்டு தானே? 8.5 17/2 என்ன வரும் நமக்கு? 8.5வா? 8 2 சார் 16 ரிமைண்டர் என்னது 5 into 2 10 ஆகிடும். ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் இன்ட்டு இந்த 1.7 நான் வச்சுக்கிறேன். அப்போது அந்த டெசிமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இங்கே ரிமூவ் பண்ணிக்கலாம். சொன்னேன் இல்லையா நான் 10 பவர்லாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறது இல்லைன்னு. ஸோ நோ இஷ்யூ. ரைட். இந்த 2 மேலே கொண்டு போடுங்க. ஃபர்குட பொறுத்து ஆல் த டெசிமல் வேல்யூஸ். இதை 625 எடுத்துக்கோங்க. சரியா? இது வேணா அங்கே போட்டுட்டு கூட அடுத்த ஸ்டெப்பில் எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு. இதை மேலே கொண்டு போயிட்டிங்கன்னா 625 into 17 into 17 into 2. நான் ஏன் பவர்லாம் ரிமூவ் பண்ணலன்னு தெரியுதா? நான் பவர் ஃபோக்கஸே பண்ணலைன்றது அதுக்கு ரீசன் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ஷார்ட்கட் ரீசன். இது எல்லாமே சேம் பவர் வரதுனால நான் பவர் வந்து இப்போ சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அதனால் பவர்னால எனக்கு எந்த இஷ்யூ இப்போ கிடையாது. ஓகே. ஸோ அதனால் எனக்கு அதனால் எந்த இம்பாக்ட் இப்போ இருக்க போகிறதில்ல. இப்போ நியூமரிக்கல் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுட்டா ஆல்மோஸ்ட் ஆன்சர் இஸ் ஓவர். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் நான் ஈஸியாக சொல்லிடுவேன். 625 into 2 இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 625 into 2 என்ன வரும்? 1250 வருமா? 5 2 சார் 10 ரிமைண்டர் 1 2 2 சார் 4 4 + 1 5 6 into 2 12. ஸோ 1250. வாட் இஸ் 17 ஸ்கொயர்? 289. இது நான் ஆல்ரெடி படிக்க சொல்லியிருந்தேன். 17 ஸ்கொயர் வந்து 289 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ அப் டு 30 ஸ்கொயர் படிக்க சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ரைட். இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ண போகிறேன்னா நான் 289 எடுக்க போகிறதில்ல. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 300 எடுக்க போகிறேன். 300 எடுத்தால் என்னோட அப்ராக்சிமேட்டாக என்ன வரும்? 289 நியரஸ்ட் இந்த ரவுண்ட் ஆஃபுக்கு வரும்னா 300க்கு கரெக்டாக 289 ஆல்மோஸ்ட் எதுக்கு ஈக்குவல்? 300க்கு ஈக்குவல். 300 இன்ட்டு நீங்கள் எந்த வேலையை மல்டிப்ளை பண்ணால் நியரஸ்ட் 1200க்கு வரும்னு பாருங்கள். 300 into 4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் அப்ராக்சிமேட்டாக எனக்கு ஆன்சர் எதில் வரணும்? 4 பாயிண்டில் வரும். சொல்கிறது புரியுதா? நான் என்ன வேல்யூன்னு போடலை, தட் அப்ராக்சிமேட் வேல்யூ. இதை 300 into 4 என்னது? 1200. ஸோ 4 பாயிண்டில் எங்கேயாவது ஆப்ஷன் இங்கே இருக்கா பாருங்கள், அதுதான் ஆன்சர். இருக்கா? 4.25. தட் இஸ் த ஆன்சர். நான் அக்யூரேட்டாக போடலை, ஆனால் அதான் ஆன்சர் வரும். நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் கால்குலேட்டர் எடுத்து கூட வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் இஸ் 4.25 வரும். இந்த பேட்டர்ன் காமன். இது வந்து நார்மலாக மேத்தமேட்டிக்கல்
இன்னும் கால்குலேஷன் நீங்கள் போடும்போது ஆப்ஷனில் இந்த மாதிரி பவர்ஸ் சேமாக இருக்கும்போது நீங்கள் இருக்கக்கூடிய ரிமைனிங் வேல்யூஸை பவர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணாலே நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். இல்லை நீங்கள் கன்வீனியன்ட்டாக ரவுண்ட் ஆஃப் கரெக்டாக பண்ணிங்கன்னா கூட ஆன்சர் கரெக்டாக கிடச்சிடும். நீங்கள் ஆனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது தப்பு உங்களுக்கு வராது. ஸோ இதை கொஞ்சம் யோசிக்கணும். இந்த கொஸ்டினில் வந்து இவ்வளோ பெரிய வேல்யூஸை நம்ம போட்டு சால்வ் பண்ணி கிடக்கணுமான்றதை விட இது 300 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் நியரஸ்ட் 400. நமக்கு ஆப்ஷனில் அந்த மாதிரி கொடுக்குறது வந்து ரொம்ப நியரஸ்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சேம் பவர் கொடுக்கும்போது நான் சொல்கிறது புரியுதா? அந்த 10 பவர் வேல்யூ 4 ஆப்ஷனில் சேம் பவர் இருந்ததுன்னா 4 ஆப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸும் வந்து டிஃப்ரென்ஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்போ நியரஸ்ட்டாக எது வருதோ அது ஆன்சர் நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். புரியுதா? ரொம்ப சிம்பிளஸ்ட் வேல்யூவாக இருக்கும்போது தான் எல்லா வேல்யூஸும் ரொம்ப 4.1 4.2 அப்படிலாம் வரும்போது கால்குலேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 10 பவரும் ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணுறதா இருக்கும். அது அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நமக்கு என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கொஷின் வந்து அந்த டீவியேஷன் இருக்கும் நிறைய ஆப்ஷனில் அந்த ஹோல் வேல்யூஸில். ஸோ அப்போ நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணால் ஆன்சர் கெட் பண்ண முடியும். சொன்னது புரிஞ்சுதா? கிளியர்? எனி டவுட்? ஸோ இது ரெண்டும் புதுசாக நம்ம படிச்சிருக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூ ஃபார்முலா. ஸோ இதுக்கப்புறம் இதை இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் இனிமேல் இருக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் அதிகமாக கனெக்ட் பண்ணாத ஃபார்முலா, இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாத ஃபார்முலா. நீங்கள் எதெல்லாம் அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்களோ அதெல்லாம் என்ட்ரன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நம்ம எதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மறுபடியும் ஒரே விஷயம் படிச்சுட்டு இருப்போம், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாமல் இல்லை ஆல்ரெடி அதை சொல்லியிருப்பாங்க பட் அதை நம்ம பெருசாக எடுத்துருக்க மாட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி பாயிண்ட்டில் தான் அவங்க கொஷின்ஸை வந்து செட் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு திடீர்னு அது வந்து சடனாக ஸ்ட்ரைக் ஆகாமல் போகும்போது கொஷின் பேப்பர் வந்து டஃப்பாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும். சரியா? பட் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், எல்லா மாடலையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மெயினாக வந்து கான்செப்டை புரிஞ்சு கொஷினை கரெக்டாக என்ன கண்டுபிடிக்கணும், என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஃபார்முலா கனெக்ட் பண்ணணும், இது தெரிஞ்சுட்டு கால்குலேஷனை ஃபாஸ்ட்டாக போட தெரிஞ்சால் தான் நம்பர்ஸ் அந்த கால்குலேஷன் சால்வ் போடும்போது நியூமெரிக்கல் வேல்யூ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணினா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கணும், ஆன்சர் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும், டைமை சேவ் பண்ண முடியும். இல்லைனா உங்களுக்கு என்ன ஆகிட்டுனா கால்குலேஷன் போட்டு நீங்கள் அதிலே டைமை ஓட்டுருவீங்க. நமக்கு 45 கொஷின்ஸ் அட்டன் பண்ணி ஆகணும் 45 மினிட்ஸில். அப்போ நம்ம எவ்வளோ ஸ்பீடு அங்கே வந்து யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம எவ்வளோ கான்ஷியஸாக இருக்கணும், எவ்வளோ டெக்னிக் யூஸ் பண்ணணும். கொஷினை வந்து அந்த 1 மினிட்ல ரீட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுக்கான ஃபார்முலா கண்டுபிடிக்கணும், அதுக்குள்ளே ஆன்சரையும் கண்டுபிடிச்சி கரெக்டாக ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ன பண்ணணும், ஷேட் வேறு பண்ணணும். இது எல்லாமே வித்தின் 1 மினிட்ல பண்ணிங்கன்னா தான் 45 கொஸ்டின் 45 மினிட் பாசிபிள். அப்போ நீங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் அதை வந்து சில கொஷின்ஸ் நான் உங்களுக்கு சொல்லும் போது பார்க்கறதுக்கு இவ்வளோ ஈஸி தானே, இந்த கொஸ்டின் ஈஸியாக தானே இருக்குன்ற மாதிரி தோணும். அந்த கொஷின் வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் அது உங்களுக்கு ஈஸின்னு தோணும். நீங்கள் எக்ஸாமில் ஸ்பான்டேனியஸாக அட்டன் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சேலஞ்சாக இருக்குது. அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் சிந்தசிஸ் பண்ணி அதை ஃபார்முலா டெக்னிக்கை ஞாபகப்படுத்திடும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எனக்கு புரிஞ்சிருது அப்படின்னு போயிட்டிங்கன்னா நடத்தும் போது எல்லாமே புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே மைண்டில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது ஈஸி ஆகும். நிறைய டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் எடுத்து ஒர்க் அவுட் பண்ண தான் அதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன், அதில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் எப்படி கொடுத்துருக்குறாங்க, இந்த நம்பர்ஸ் ஈஸியாக எலிமினேட் பண்ணுறதுக்கு அதுக்கு எதாவது ரிலேஷன் இருக்குது. இப்போ நான் போட்டேன் இல்லையா, நான் நான் இதை என்ன பண்ணியிருக்கலாம், நான் ஏன் இதை எங்கேயாவது மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்னா பாருங்கள். இந்த கேஸில் நான் அக்யூரேட் ஆன்சர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நான் என்ன பண்ணல, 8.5 × 1.6 × 1.72 மல்டிப்ளை பண்ணி 1/, பண்ணல. அது போர்டு எக்ஸாம், அது தேவையில்லை போர்டுக்கு. சரியா? நம்ம போர்டு எக்ஸாமுக்கு தான் தேவை, இங்கே நீட்டுக்கு தேவையில்லை. ஸோ நான் பார்த்த உடனே எப்படி யோசிக்கிறேன்னா இது 1.72 ஏன் கொடுத்துருக்காங்க, அது ஏன்னா 1.7 எடுத்தால் இந்த வேல்யூவை பார்த்தா நமக்கு டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் பார்த்தா /2 ஈஸியாக சொல்லிட முடியும். 8.5 × 2 போட்டால் நமக்கு என்ன கிடைச்சிட போகுது, ஈஸியாக 17 கிடச்சிருது, 17/2 கிடச்சிருது. சொல்கிற பாயிண்ட் புரியுது இல்லையா? அப்போது 17/2 வேலை தான் எதுனா, இப்போ இதை வந்து நான் சொன்ன அந்த டெக்னிக் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். 1/1/6 நான் நம்ம இனிமேல் அடிக்கடி யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி நிறைய கொஸ்டின் முன்னாடி யூஸ் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இனிமேல் உங்கள் மைண்டில் வந்து இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே தான் இருக்கும். 1/1/6 இருந்தால் அது நீங்கள் என்ன எழுதலாம், 0.625. 1/16 இருந்தால் 0.0625. புரியுதா? சில பர்டிகுலர் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நான் சொன்ன ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதே மாதிரி பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம பார்ப்போம். பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபிக்ஸ்டு, அந்த வேல்யூ நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை 1/, போடும்போது 1/h வேல்யூ நம்ம ஃபிக்ஸ்டாக ஞாபகம் வச்சுக்கோம். நம்ம அதை உங்களுக்கு அந்த டாபிக் நடத்தும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா? அந்த டூயல் நேச்சர் நடத்தும் போது அதில் எப்படியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நிறைய வேல்யூஸ், அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நீங்கள் நார்மலாக படிச்சிருப்பீங்க. அதை 1/h எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்ரெடி நான் பை வேல்யூ சொல்லியிருக்கிறேன். 1/π எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், 1/π² ஞாபகம் வச்சுக்கணும். 2π வேல்யூ இதெல்லாமே திரும்ப கொடுப்பாங்க. π/2 வேல்யூ
நீங்கள் π/2 வந்து என்ன எடுத்துட்டு 3.14/2 பண்ண என்ன வரும்? நம்ம கொஸ்டினில் அடிக்கடி இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு சாப்டர் தேவைப்படும். ஏன்னா பை வேல்யூ வந்து அதில் அடிக்கடி இன்வால்வ் ஆகும். μ0/4π இல்லையா பைட்ஸ் ஆஃப்ல அப்ளை பண்ணும்போது, இல்லை μ0 வேல்யூ எதுனா 4π × 10⁻⁷. அங்கே பை வேல்யூ அடிக்கடி இன்வால்வ் ஆகிறதுனால பையோடைய எல்லா ரிலேஷனும் தெரிஞ்சிடணும். பையோடைய வேல்யூ வந்து 1/π 1/π², 2π 3π 4π அப் டு ஃபியூ இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ். இது ஆல்ரெடி நான் பேசிக் மேக்ஸ் கிளாஸ்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அது யாராவது பார்க்கலன்னா திரும்ப போய்ட்டு அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. when a potential difference V is applied across a conductor at temperature T, the drift velocity of electrons is proportional to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ரிலேஷன் கொடுத்துருந்தேன். ஞாபகம் இருக்கா? இதுவும் VD = EE/τ/m. இதில் பொட்டன்ஷியலை கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன்? E = V/L. the relation between electric field and potential difference. E = V/L or E = V/R நம்ம படிச்சிருப்போம் சாப்டர் 2ல. இங்கே V/L. ஸோ இதில் வந்து சார்ஜ் கான்ஸ்டன்ட்டு டவு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், எம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இங்கே இந்த கேஸில். ஸோ அவங்க இதுதான் கேட்டிருக்கிறாங்க. இது ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட்? பொட்டன்ஷியல். கரெக்டா? ஸோ ஆப்ஷன் B is the answer. ஓகே, the drift velocity of electron is proportional to இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே உருவாகிற டெம்பரேச்சர் எதனால்? நம்ம கொடுக்குற பொட்டன்ஷியல்னால. ஸோ நம்ம கொடுக்குற பொட்டன்ஷியல்னால எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும்போது டியூ டு ரெசிஸ்டன்ஸ்னால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. பட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் அது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆக போகுது டிசைட் பண்ண போகுது. இங்கே வந்து அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். பொட்டன்ஷியல் அதிகமாச்சுன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அதிகமாகும். அதில் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறது என்ன ஆகும்? ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். புரியுது இல்லையா? ஸோ த ரிலேஷன் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் பொட்டன்ஷியல் ரெண்டுமே என்னது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். புரிஞ்சுதா? ரைட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? a 60 watt bulb carries a current 0.5 amps. ஸோ பவர் கொடுத்துக்கிறாங்க இந்த கொஷினில். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சில கொஷினில் வந்து ஃபார்முலாவுக்கு அந்த டேட்டா தேவைப்படாது சில கேஸில். அந்த மாதிரி கொஷினும் நமக்கு இருக்குது. எப்படின்னா அதில் கொஷினில் டேட்டா கொடுத்துருப்பாங்க, பட் அந்த ஃபார்முலாவில் அந்த டேட்டா வந்து எந்த யூஸும் கிடையாது. மீன்ஸ் அதனால் இம்பாக்ட் எதுவும் கிரியேட் ஆகாது. அந்த ஃபார்முலாவுக்கு அந்த டேட்டா தேவையில்லை, ஆனாலும் கொஷினில் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த கொஷினில் வந்து அந்த டேட்டா கொடுத்துட்டாங்கிறதுனால அதை யூஸ் பண்ணி ஆகணுமான்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. என்ன கண்டுபிடிக்கணும் அதுதான் முதல்ல தெரியணும். டு ஃபைண்ட் என்ன கிவன் மெயினாக கொடுத்துருக்காங்க, அதுக்கான ரிலேஷன் என்ன. அதில் ஏதாவது ஒரு டேட்டா வந்து அந்த கொஷினோடைய கனெக்ஷன் இந்த ஸ்டோரி மாதிரி சொல்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் தட் இஸ் நாட் நெசசரி ஃபார் தட் பர்டிகுலர் கொஷின். அதை டு ஃபைண்டுக்கு தேவை கிடையாது. சம்டைம்ஸ் நாட் நெசசரி. அதனால் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதை கொடுத்துட்டாங்கன்னா சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்லாம் இருக்காதிங்க. ஓகே, ஸோ இந்த கொஷின் அந்த மாதிரி தான். பவர் P 60 watt பல்ப் கேரிஸ் கரண்ட் 0.5 amps. த டோட்டல் சார்ஜ் பாசிங் த்ரூ இன் இட் 1 hourனு கேட்டிருக்கிறாங்க. கொஷினில் 60 watt பல்பில் வந்து சொல்லியிருக்காங்க கரண்ட் வந்து எவ்வளோ 0.5 amps சொல்லிட்டாங்க. த டோட்டல் சார்ஜ் பாசிங் த்ரூ இட் 1 hour. ஸோ இந்த இடத்துல இந்த 60 watt பல்பும் கொடுத்துருக்காங்களே, அது என்ன பண்ணணும்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. கொஷின் என்ன அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். டோட்டல் சார்ஜ் எவ்வளோ பாஸ் ஆகுதுன்றதான் கொஷின். ஓகேவா? Q கண்டுபிடிக்கணும். கரண்ட்டு கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க. அப்போது ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது சார்ஜ். எனக்கு சார்ஜுக்கும் கரண்ட்டுக்கு ஆல்ரெடி ரிலேஷன் தெரியும். I = Q/T. அதான ஃபார்முலா. கரண்ட் I = சார்ஜ் பை டைம். கரெக்டு தானே? இதில் சார்ஜ் கண்டுபிடிக்கணும். அப்போது I × T = அப்போ Q. இவ்வளோதான். ஸோ இப்போ இந்த கேஸுக்கு நான் சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தெரிஞ்சால் போதும்? கரண்ட்டும் டைமும் தெரிஞ்சால் போதும். அந்த டேட்டா அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. 60 watt பல்புன்னு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டோரி கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த பல்போடைய அந்த பவர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக. அதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோ சார்ஜ் அதில் பாஸ் ஆகிருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு சில கேஸில் வந்து சில டேட்டாவை நம்ம ஃபார்முலாவில் யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. அதையும் சில கொஷின்லாம் கண்டுபிடிக்கணும் நம்ம கரெக்டாக, அது தேவை தானா இல்லையான்றது. ஓகே ரைட். ஸோ அப்போ இங்கே சால்வ் பண்ணுங்கள். ஸோ சார்ஜ் Q =
0.5 amps எப்படி எழுதலாம் 1/2 ன்னு எழுதலாமா 0.5 equal to 1/2 correct mostly இந்த 0.5 0.2 இதெல்லாம் ரிப்பீட் ஆகினே தான் இருக்கும் 0.5 வரும்போது நீங்கள் 1/2 ன்னு போட்டுக்கலாம் 0.2 வந்தால் 1/5 நான் இதையும் நான் கொடுத்துருக்கிறேன் இம்பார்ட்டன்ட் ஃப்ராக்ஷன் வேல்யூ ஃப்ராக்ஷன் டு டெசிமல் கன்வர்ஷன் வேல்யூ ஏன்னா அதெல்லாம் நமக்கு அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும் ஏன்னா கொடுக்குற டேட்டாவே அது மாதிரி தான் கொடுப்பாங்க நமக்கு ப்ராப்ளம் இல்லை நம்பர்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபார்முலா ஃபோக்கஸ் பண்ணதுக்கு அடுத்தது நம்பர்ஸையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண பழகணும் ஏன் இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த நம்பர்ஸ் எலிமினேஷனில் ஏதாவது நம்ம ரோல் ப்ளே பண்ணுமா சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி நார்மலாக மல்டிப்ளை பண்ணி காம்ப்ளிகேட் டிவிஷன் பண்ணாமல் எலிமினேஷனில் ஈஸியாக ஆன்சர் கொண்டு வரதுக்கான ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்றதை நீங்கள் திங்க் பண்ணணும் ஸோ இதான் என்னது கரண்ட்டு கரெக்டாக டைம் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் 1 hour எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம் வந்து என்னது செகண்டு அப்போது 1 hour ஈக்குவல் டு எவ்வளோ செகண்ட் 3600 செகண்ட் கரெக்டாக இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது டேட்டா தான் 1 hour ஈக்குவல் டு 3600 செகண்ட் ஸோ அப்போ 3600 ஸோ இதான் கரண்ட்டு கொஷனில் கொடுத்துருக்கிறத 1/2 0.5 amps 1/2 எழுதிக்கிட்டு 1 hour வந்து hour is not an SI unit of the time we have to convert second SI unit of time is second so 1 hour equal to 60 into 60 second வரும் அதாவது 60 minute into 60 1 minute equal 60 second அதனால் 60 into 60 போட்டிங்கன்னா என்ன வரும் 3600 second இதை சால்வ் பண்ணுங்க அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சது இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சது பெருசாக ஒன்றும் கிடையாது ஸோ 18 into 36 1800 so the answer is 1800 coulomb புரிஞ்சுதா ஈஸியாக இருக்கா ரைட் நெக்ஸ்ட் graph if E denotes electric field சொல்லியிருக்காங்க in a uniform conductor and VD the corresponding drift velocity then which of this is correct அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இது ஆக்சுவலாக இது வந்து ஒய் ஆக்சிஸில் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இது வந்து விடி ஓகேவா இந்த ஆக்சிஸில் வந்து நமக்கு என்ன இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டு இ இருக்குது இது எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகேவா ஸோ இந்த கிராஃபில் எது வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள ரிலேஷன் கேட்டிருக்காங்க ஓகே ஸோ ஃபார்முலா மறுபடியும் ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம ஆன்சர் சொல்லிடலாம் விடி ஈக்குவல் டு E tau by m that is the relation between electric field and drift velocity so electric field and drift velocity என்னது directly proportional electric field and drift velocity directly proportional what is the meaning of directly proportional linear graph proportionality directly இருந்தா என்ன அர்த்தம் ஒரு வேல்யூக்கும் கரஸ்பாண்டிங்கா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் லீனியரா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு சேஞ்ச் ஆகுதோ அந்த அளவுக்கு என்ன ஆகும் drift velocity சேஞ்ச் ஆகும் that is called what directly proportional so எப்பவுமே directly proportional அது என்னது graph linear graph அப்படியே straight line இருக்கும் அப்ப இது கரெக்ட் ஆன்சர் இது கரெக்ட் ஆப்ஷன் A so இதான் என்னது linear graph electric field drift velocity directly proportionalன்றதுனால the graph is first one புரிஞ்சுதா ரைட் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பேசிக்காக எலக்ட்ரிக் அந்த இது எலக்ட்ரிக் ஃபீல்டு கரண்ட்டு பொட்டென்ஷியல் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன் அப்புறம் சில கொஷின்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் கூட ரிலேட் பண்ண கொஷின்ஸ் பார்த்துருந்தோம் கரெக்டாக அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லா ரெசிஸ்டன்ஸ் கண்டக்டிவிட்டி தெர்மல் டிபெண்டன்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் அந்த temperature dependence of the resistance and resistivity that is other important heading and the type of questions அப்புறம் அதில் இருக்க ஒரு முக்கியமான ஃபார்முலா இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் சரியா ரைட் ஸோ ஸோ 15 minutes break முடிச்சுட்டு we'll continue okay
எஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் கிளியரா? எல்லாமே புரிஞ்சுதா? ஓகே. ஸோ சேனல் பார்க்குறவங்க எல்லாரும் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. புதுசாக யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? டோன்ட் ஃபர்கெட். எஸ். சரி வாங்க அடுத்த ஹெட்டிங் போகலாம். ரைட். ஸோ ரீட் த ஃபர்ஸ்ட் கொஷின். இது வந்து நீட் கொஷின். The resistance of platinum wire at 0 degree Celsius is 2 ohm and 6.8 ohm at 80 degree Celsius. The temperature coefficient நமக்கு என்ன தெரியும்? ஆல்ஃபா என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இது டைரக்ட் ஃபார்முலா தான். இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக கால்குலேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா ஆன்சர் ஃபாஸ்ட்டாக கெட் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே என்னது டேரெக்டாக அப்படியே ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற டேட்டா தான். எதுவுமே இன்டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. ஸோ ஆல்ஃபா தான் கொஸ்டினாக கேட்டுக்கிறாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். resistance at a new temperature or change in temperature, RT equal to R naught initial temperature into 1 plus alpha into delta T. ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோம்? இனிஷியலாக ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது பர்டிகுலர் டெம்பரேச்சரில், அதுக்கப்புறம் அதுலேருந்து சம் வேல்யூ ஆஃப் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தட் இஸ் வாட் RT இஸ் த நியூ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப்டர் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். R நாட்ன்றது இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் அந்த இனிஷியல் டெம்பரேச்சரில். 1 ப்ளஸ் ஆல்ஃபா தான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். டெல்டா டீன்றது மீனிங் இஸ் வாட்? த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சாகணும்னா ஆல்ஃபாவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இவங்க இது நமக்கு தேவையான எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டாங்க. டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் ஆல்ஃபாவை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். எப்படி ஆல்ஃபாவை கால்குலேட் பண்ணலாம்? இந்த ஆர் நாட் ப்ராடக்ட்லேருந்து வந்து டிவிஷனில் வந்துருமா? கரெக்ட். 1 ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டி. 1 plus alpha into delta t plus 1 bring this side RT by R naught minus 1 into minus 1 equal to alpha into delta t. So the LCM எடுத்தீங்கன்னா என்ன வரும்? RT minus R naught whole divided by R naught equal to alpha into delta t. கரெக்டா? alpha into delta t. அப்போ இதிலிருந்து ஆல்ஃபா டெரைவ் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட்டில் இருக்கிற டெல்டா டி அங்கே பார்த்தா டிவிஷனில் வந்துடும் இல்லையா? ஸோ தேர்ஃபோர் ஆல்ஃபா ஈக்குவல் டு RT minus R naught divided by alpha into delta t. இதுதான் நமக்கு தெரிஞ்ச நோன் ஃபார்முலா. கரெக்ட். இதுலேருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆல்ஃபாவுடைய ஃபார்முலா இது. இதுலேருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணால் ஆல்ஃபா எப்படி தான் கிடைக்கும். ஸோ டேரெக்டாக ஆல்ஃபா ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சாலும் ஓகே, இதில் உள்ள ஸ்டெப்ஸ்லாம் போய் டெரைவ் பண்ண தேவையில்லை. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணால் ஆல்ஃபா ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ். RT minus R நாட்ன்றது என்னது? ஃபைனலாக டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் மைனஸ் இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் RT minus R naught பை வாட்? ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா கிடையாதுங்க R naught, சாரி இங்கே R naught தானே இருக்குது. R naught இன்ட்டு டெல்டா டி. சொல்கிறது புரியுதா? R naught இன்ட்டு டெல்டா டின்னு கிடைக்கும். RT minus R naught பை R naught இன்ட்டு டெல்டா டி. சப்ஸ்டிட் பண்ணுங்கள் இதில். இந்த கேஸில் ஆல்ஃபா ஈக்குவல் டு the resistance of the platinum wire at 0 degree Celsius is 2 ohmனா இதுதான் இனிஷியல் டெம்பரேச்சர். அதான் R naught 2 ohm இனிஷியலாக. டெம்பரேச்சர் 0லேருந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு? 80 டிகிரி செல்சியஸ் சேஞ்ச் ஆகும்போது நியூ ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 6.8 ohm அப்படின்னா அந்த ஆல்ஃபா என்னன்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். RT 6.8 அதான் என்னது? அந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சரில் மைனஸ் R naught என்னது? 2. சொல்கிறது புரியுதா? இதுதான் என்னது ஆக்சுவலாக RT. இது வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் T2 மைனஸ் T1 ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இது R naught.
ஓகேவா? இல்லை இங்கே இப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அது இது சேஞ்ச் இன் டெம்பரேச்சரை டீன்னு வச்சுக்கோங்க. இது இனிஷியல் டெம்பரேச்சர் T0 அந்த ஃபார்மேட்டுக்கு. R0 என்னது இங்கே 2. இது எதுக்கு ஈக்குவல்? டெல்டா Tனா என்ன அர்த்தம்? T மைனஸ் T0 அந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இனிஷியலேருந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குது. சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்ப்போம். 6.2 6.8 மைனஸ் 2 ஒரு 4.8 கரெக்டா? 4.8 divided by 2 into what is the T minus T0? 80 degree minus 0 degree. 80 minus 0 என்ன வரும்? 80 ஆ? ஸோ பண்ண டேரெக்டாக எழுதலாம் இல்லையா? 80 degree minus 0. ஸோ அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன வரப்போகுது? 4.8 divided by 2 into 80. அவ்வளோதான். இதை சால்வ் பண்ண ஆன்சர் ஓவர். இது நார்மல் கால்குலேஷன் தான். ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. இதை 2 1 டைம் கேன்சல் பண்ணிடலாம். இது 2.4 கரெக்ட். ஸோ இங்கே டெசிமல் வர்றதுனால 10/10 மல்டிப்ளை பண்ண என்ன ஆகிடும்? 24/800. சொன்னது புரியுதா? 10/10 மல்டிப்ளை பண்ணால் இது என்ன ஆகிடும்? இந்த டெசிமல் கேன்சல் ஆகிடும். 24/800. ஸோ இப்போ இது இன்னும் ஈஸியாக எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 24/800 8 into 10 ஸ்கொயர்னு எழுதுறேன். சொன்னது புரியுதா? 8 into 10 ஸ்கொயர். இப்போ கால்குலேஷன் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணுங்க. திஸ் இஸ் 1 times 3 times 8 into 3 8 3s are 24. 10 power 2 மேலே போனால் 10 power minus 2 that is alpha. இருக்கா பாருங்க ஆப்ஷனில். சரி, அது 20 நினச்சிக்க போகிறீங்க. டிகிரி செல்சியஸ் பவர் -1 இது யூனிட் அது ஆல்ஃபாவுடைய யூனிட். ஸோ 3 into 10 to the power -2 இங்கே தானே இருக்குது. எஸ், இதுதான் 10 power -2. புரியுதா? ஸோ இது டேரெக்டாக அப்படியே ஃபார்முலா தான். கால்குலேஷனை ஃபாஸ்ட்டாக போட தெரிஞ்சிருக்கணும். அதை ஃபாஸ்ட்டாக போட தெரிஞ்சால் இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து புரியணும். உங்களுக்கு புரியுறதுக்காக நான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு டேரெக்டாக ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும்னா உங்களால் ஞாபகம் வைக்க முடியுது, மெமரைஸ் பண்ணிக்க முடியும்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். டேரெக்டாக ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறது RT - R0 டிவைடட் பை ஆல்ஃபா R0. இல்லை டெல்டா T கேட்குறாங்கன்னா டெல்டா T கொண்டு போய்ட்டு ஆல்ஃபா கொண்டு வந்து RT - R0 பை R0 டெல்டா T. இது அடிக்கடி தேவைப்படும். இந்த 2 ரிலேஷன் மாற்றி யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும், சில கேஸில் ஆல்ஃபா கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ டெல்டா T இங்கே கொண்டு போயிடுங்க, ஆல்ஃபா இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுலேருந்து ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ண முடியும். சரி, ஸோ நம்ம இதை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நார்மல் கால்குலேஷன் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இது வந்து நீட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த டைப் ஆஃப் கொஷின் நான் ஆல்ரெடி நடத்திருக்கிறேன். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அந்த பேசிக் நடத்தும் போது சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? இதுவும் நீட் கொஷின், அது ரீசன்ட் கொஷின். இந்த வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த டைப் ஆஃப் கொஷின் ஜேஇலே நிறைய வந்திருக்குது. ஸோ 10 resistors of each resistance are connected in series to the battery EMF E and negligible internal resistance. Then those are connected in parallel to the same battery. The current is increased n times. The value of n அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸு நான் உங்களுக்கு சில ஃபார்முலாலாம் முன்னாடியே கொடுத்துட்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை திரும்ப நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா இந்த மாதிரி ரெசிஸ்டர்ஸ் வந்து நீங்கள் சீரியஸாக கனெக்ட் பண்ணுறீங்க. ஈச் ரெசிஸ்டர்ஸோட வேல்யூ என்னது? சேம் R லைக் திஸ் n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து சீரியஸில் இருக்குது. பேரலாக இதே மாதிரி n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸை கனெக்ட் பண்ணிடுறீங்க. இந்த மாதிரி சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் இங்கே அப் டு n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரியஸ். இது வந்து பேரலாக இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ் பேரலாக இருந்துச்சுன்னா இந்த கேஸில் சீரியஸாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு என்ன ஆகிடும்? ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? மேக்ஸிமம் ஆகும். ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இந்த கேஸில் எல்லாமே என்னது? R. ஸோ இதில் க்ளூ என்னது? ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் ஃபஸ்ட்டு க்ளூ. அப்போ தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். resistors are equal, all values 10 equal resistors are connected in series or 10 equal resistors connected in parallel. அப்படி இருந்துச்சுன்னா the ratio of series and parallel எடுத்தால் என்ன வரும்னு கேட்கலாம்.
அப்புறம் எப்படி கேட்கலாம்னா மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ட் டு மினிமம் ரெசிஸ்டன்ட் இல்லை மினிமம் டு மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் அண்ட் பேரல் பண்ணும்போது என்ன வரும்னு கேட்பாங்க. அதாவது சீரிஸ் பேரல் சொல்ல மாட்டாங்க, என்கிட்ட 10 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதில் நான் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸை கெட் பண்ணணும்னா என்ன வரும், மினிமம் ரெசிஸ்டன்ஸ் கெட் பண்ணணும்னா நான் எப்படி கனெக்ட் பண்ணி தான் வந்திருக்கும். அப்போ சீரிஸில் கனெக்ட் பண்ணால் மேக்ஸிமம், பேரலில் கனெக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், மினிமம். அப்புறம் இதே கேஸில் கரண்ட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கரண்ட் பாஸ் ஆகும், அது சீரிஸ் கரண்ட், இது பேரல் கரண்ட், அதுக்கு ரேஷியோ எடுத்தால் என்ன வரும். அப்புறம் பேட்டரி, ரெண்டுத்துக்கும் ஒரே பேட்டரி சப்ளை பண்ணும்போது பவருடைய ரேஷியோ எப்படி இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபார்முலா நமக்கு பார்ப்போம் இந்த கேஸில். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மெயின் ரிலேஷன் என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் சீரியஸ் பேரலல் இந்த மாதிரி ஈக்குவல் n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கனாலோ இல்லை கொஷினில் வேறு எப்படி கேட்கலான்னா சீரியஸ் இஸ் நத்திங் பட் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் பை மினிமம் ரெசிஸ்டன்ஸ், ஆல் ரெசிஸ்டர்ஸ் ஆர் ஈக்குவல், ரெண்டும் ஒரே மணி தான். ஆர்எஸ் பை ஆர்பினா மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் பை மினிமம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கரண்ட்டு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸு இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். என்ன எழுதணும், இது ஆர்எஸ் பை ஆர்பினா இங்கே ஐபி பை ஐஎஸ்ன்னு எழுதணும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா. இது எல்லாமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், என் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நான் என்ன கொடுத்துருக்குறேன், பட் எனிவே திரும்ப நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஆர்எஸ் பை ஆர்பினா n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ். என்னன்னா அது 4 ரெசிஸ்டராக இருக்கலாம், 10 ரெசிஸ்டராக இருக்கலாம். ஆனால் சொல்லிடுவாங்க சீரியஸில் கனெக்ட் பண்ணுறேன், அப்போ நான் பேரலில் கனெக்ட் பண்ணுறேன். ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்தால் என்ன வரும் கேட்டாலும் என் ஸ்கொயர். சீரிஸில் ரெசிஸ்டர் பேரல் கனெக்ட் பண்ணிட்டு அதில் பாஸ் ஆகுது கரண்ட்டுக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா பேரல் கரண்ட்டுக்கும் சீரிஸ் கரண்ட் எடுத்தால் என் ஸ்கொயர். சீரிஸ் பை பேரல் எடுத்தால் 1/n ஸ்கொயர் ஆகிடும், ரெசிப்ரோக்கல். புரியுதா. இதுவே மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் மினிமம் ரெசிஸ்டன்ஸ் கேட்டால் இதுதான் ஆக்சுவலாக. வேல்யூ கேட்டாங்கன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஆர்எஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆர்பி கேட்குறாங்கன்னா என் ஸ்கொயர் இன்ட்டு ஆர்பி அப்படி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கிடைக்கும். இவ்வளோ தான் ரிலேஷன். இப்போ இந்த கொஷனுக்கு வாங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10 ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் ஈச் ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட். ஓகே, ஸோ கொஷினில் 10 ரெசிஸ்டர்ஸ் சொல்லிட்டாங்க. ஈச் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர், அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் அர்த்தம். ஆல் ரெசிஸ்டர்ஸ் ஆர் சேம் வேல்யூ. ஸோ அப்போ ஈச் ரெசிஸ்டர்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஆர் கனெக்டட் இன் சீரியஸ்ன்னு சொல்லிட்டாங்க டு த பேட்டரி. த நெக்லிஜிபிள் இன்டர்னஸ் த சேம் பேட்டரி கூட தான் மறுபடியும் கனெக்ட் பண்ணுறாங்க. பேரலாக கனெக்ட் பண்ணிட்டேன்னா த வேல்யூ ஆஃப் என், அதாவது என்ன சொல்கிறாங்க, த சேம் பேட்டரி த கரண்ட் இஸ் இன்க்ரீஸ்டு n டைம்ஸ். கரண்ட் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ்டு n டைம்ஸ். எதை விட இன்க்ரீஸ்டு n டைம்ஸ்னா சீரியஸாக இருக்கும்போது இருந்ததை விட n டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த என்னுடைய வேல்யூ அந்த எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அந்த வேல்யூ கேட்குறாங்க. அப்போ த வேல்யூ ஆஃப் n என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளியரா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா தான் ஐபி பை ஐஎஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருந்தேன், இங்கே எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சோ அதனுடைய வேல்யூ. சொல்கிறது புரியுதா. 10 ஸ்கொயர். அப்போ ஐபி ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் என்ன ஆகிடும், 100. இங்கே எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த கொஷினில், 10 ரெசிஸ்டர்ஸ். அப்போ 10 ஸ்கொயர்னா என்ன வரணும், 100ன்னு வரணும். சொல்கிறது புரியுதா. ஈக்குவல் டு 100ன்னு கிடைக்கும். ஸோ ஐபி பை ஐஎஸ். அப்போ ஐபி மட்டும் என்ன வரும் அப்படின்னா 100 இன்ட்டு ஐஎஸ். சொல்கிறது புரியுதா. பேரலல் கரண்ட் வந்து 100 டைம்ஸ் ஆஃப் த சீரிஸ் கரண்ட். நான் ஏன் இங்கே டேரெக்டாக என் போடலைன்னா இங்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது இந்த கொஷினில். நம்ம ஃபார்முலா படி நான் என்னன்னு கொடுத்துட்டேன். இங்கே என்னன்றது என்னது, த நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எத்தனை சீரிஸ்லையோ இல்லை பேரலல் கரெக்டாக சொல்லியிருக்காங்களோ அந்த நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணிக்கணும், அதான் அதோட மீனிங். ஆனால் இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க கொடுத்துக்கிற எண் அது கிடையாது. நம்ம ஃபார்முலாவில் நம்மளா கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்கு என்னன்னு கொடுத்துருக்கேன் நான். அந்த எண்ணை அவங்க ரெப்ரசென்ட் பண்ணலை. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. இங்கே ஃபஸ்ட்டு இது கனெக்ட் பண்ணிட்டாங்க. தென் தோஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலாக கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சேம் பேட்டரி த கரண்ட் இன்க்ரீஸ்டு n டைம்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், பேரலல் கரண்ட்டு சீரிஸ் கரண்ட்டை விட n டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கலாம். அந்த n வேல்யூ என்னென்னா இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே என்ன வேல்யூ வந்திருக்குதோ இது இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ தான் என்னது, பேரலல் கரண்ட் இன்க்ரீஸ்டு n டைம்ஸ் ஆஃப் த சீரிஸ் கரண்ட். அதனால் ஆன்சர் என்னது 100. புரியுதா. அதனால் இங்கே நம்ம ஃபார்முலாவில் கன்வென்ட்டாக இருக்கிறதுக்கு என்னென்னு கொடுத்துருக்குறேன். இந்த கொஷினில் வந்து இன்க்ரீஸ் ஆன வேல்யூ ஆஃப்டர் ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூவை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, n டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அவங்க கொஷினில் சொல்லியிருக்காங்க. இந்த கொஷினில் ஐபி ஈக்குவல் டு n டைம்ஸ் ஆஃப் ஐஎஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த என்னுடைய வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 10 ரெசிஸ்டர்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஐபி பை ஐஎஸோட ரேஷியோ என்னது, நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னா இதை எப்படி எழுதிக்கோங்க, ஆர்
சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம நார்மலாக படித்த அதே என் வேல்யூவையும் கொஷின்லேயும் கொடுத்து விட்ருவாங்க. நம்ம வந்து என்ன நினச்சிப்போம், என் வந்து 10 நினச்சிப்போம். இது கிடையாது. அது IP/IS என்னன்றது நம்ம கொடுத்த சிம்பிள் தான். நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஸ்கொயர், நம்பர் ஆஃப் ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ், நம்பர் ஆஃப் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸோடைய ஸ்கொயர் வேல்யூ. இப்படி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இப்போ இந்த குழப்பம் இருக்காது உங்களுக்கு. இதுதான் அதனுடைய மீனிங். புரியுதா? கிளியர்? ஸோ இதனுடைய மீனிங் என்னன்னா, என்னன்றது என்னன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் த நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் ரெசிஸ்டர் given in the case, அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த கேஸில் நான் கன்வீனியண்டாக இருந்தால் நம்ம என்னன்னு கொடுத்துருக்குறோம். இந்த கொஷனில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வேல்யூவே என்னன்னு கொடுத்துட்டாங்க. அதை திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன், அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு. இந்த கொடுத்துக்கிற எண் அது கிடையாது. பேரலல் ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரிஸ் ரெசிஸ்டன்ஸை விட n டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அங்கே என்னோட வேல்யூ, இந்த கேஸில் n வேல்யூ என்னவா இருந்திருக்கும் அது அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இதுதாங்க சொல்ல வராங்க. பேரலல் ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் n டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த சுச்சுவேஷனுக்கு. அப்போ எனக்கு இந்த சுச்சுவேஷனோட ஃபார்முலா தெரியும். IP/IS ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஸ்கொயர். 10 ஸ்கொயர் வந்து 100. அப்போ இது கூட கம்பேர் பண்ணால் இந்த கேஸில் இங்கே n இருக்குது, இங்கே என்ன இருக்குது 100. சொல்கிறது புரியுதா? IP 100 × IS இந்த கேஸில் ஆன்சர். அப்போ என்னோட ஆன்சர் ஈக்குவல் டு 100. புரியுதா? ஸோ அந்த குழப்பம் வச்சுக்காதீங்க, லைட்டாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கேஸில். மீன்ஸ் நம்ம என்ன நம்ம அப்படியே டேட்டாவாக அவங்களுக்கு கொடுத்ததுனால அந்த கன்ஃபியூஷன் வரும். ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. எஸ், இது ஒரு JEE கொஸ்டின். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஒயர் இஸ் 5 ohm. Resistance of a wire 5 ohm. Its a new resistance in ohm is stretched to 5 times. என்ன கொஸ்டின், என்ன வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஸ்ட்ரெச்டு. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, கொஸ்டினில் ஸ்ட்ரெச்டுன்னு கொடுத்தாங்கன்னா நியூ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது நான் ஃபார்முலா கொடுத்தேன். முன்னாடி நம்ம ஒரு கேஸ் பார்த்துருக்குறோம். ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் லென்த்து என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த இஃப் இட்ஸ் ஒரிஜினல் லென்த், சாரி ஒரிஜினல் லென்த்தை விட 5 times இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ், நியூ ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. லென்த்து கேட்கல, நியூ ரெசிஸ்டன்ஸ் 5 times ஒரிஜினல் லென்த்தை விட இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் ஃபார்முலா இதுக்கு என்ன கொடுத்துருந்தேன், நியூ ரெசிஸ்டன்ஸ் R dash ஈக்குவல் டு n ஸ்கொயர் R. ஸ்டார்டிங்கில் ஒரு கொஸ்டினில் கொடுத்ததுன்னா R dash ஈக்குவல் டு n ஸ்கொயர் என்ன அர்த்தம், ஆர்ன்றது நியூ ரெசிஸ்டன்ஸ், ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ், R dash நியூ ரெசிஸ்டன்ஸ், n வந்து அந்த லென்த்து வந்து ஒரிஜினல் லென்த்தை விட எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் சொல்கிறாங்களோ அதான் இங்கே n. ஸோ அப்போ இங்கே n என்னது 5 times. ஸோ கொஸ்டினில் எது க்ளூ எது ஸ்ட்ரெச்டு, இதுதான் க்ளூ. ஸ்ட்ரெச்டு இன்ட்டு 5 times. ஸோ இந்த ஸ்ட்ரெச்டு கேஸுக்கு நான் நியூ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். அப்போ இதுலேருந்து சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும், சால்வ் பண்ணிங்கன்னா R dash ஈக்குவல் டு n வந்து இங்கே 5. ஸோ 5 ஸ்கொயர், வாட் இஸ் ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் 5 ohm. இதான் இனிஷியலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க R. ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 5 ohmனா இன்ட்டு 5. அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 5 ஸ்கொயர் 25 × 5. அப்போ என்ன வரும் 125 ohm. இருக்கா பாருங்க. எஸ், புரியுதா? JEE கொஷின் தான். JEE கொஷின் அப்படியே ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. எல்லா டைப் ஆஃப் கலந்தா இருக்கும் அதுலேயுமே. சில கொஷின் ஈஸியாகவும் இருக்கும், சில கொஷின் கொஞ்சம் திங்க் பண்ணி டீப்பாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் நீட்டுக்கும் JEEக்கும். ஓகேவா? பட் நிறைய கொஷின் வந்து நிறைய சிமிலாரிட்டி இருக்குது அந்த மாடரேட் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச்டு வந்தாலே இனிமேல் உங்கள் மைண்டில் இது ஞாபகம் வந்துடணும். நியூ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து n ஸ்கொயர் R. புரியுதா? கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் JEE கொஸ்டின் தான். விச் ஆஃப் த ஃபாலோவிங் கரெக்ட்லி ரெப்ரசன்ட்ஸ் த வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் V ஆஃப் a charged spherical conductor of radius R with radial distance R from the center. ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆருக்கும் பொட்டன்ஷியலுக்கும் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சிஸ் வந்து ஆக்சுவலாக இது வந்து R, இது பொட்டன்ஷியல் V, y ஆக்சிஸ் வந்து பொட்டன்ஷியல். ஓகேவா? ஸோ கொஷின் ஆக்சுவலாக என்னன்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் கரெக்ட்லி ரெப்ரசன்ட்ஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் சார்ஜ்டு
charged spherical conductor of radius r. ஒரு ஸ்பெரிக்கல் கண்டக்டர் இருக்குது, அதனுடைய ரேடியஸ் வந்து ஆர் ஃபிக்ஸ்டு. ஓகேவா? அந்த கேஸுக்கு நீங்கள் வந்து பொட்டென்ஷியலுக்கும் அந்த ரேடியல் ஆர் இருக்கு இல்லையா, அதாவது ஆர் வந்து ரேடியல் ஆர்ன்றது ஆர் சேஞ்ச் ஆகிட்டே போகுது. சென்ட்ரலேருந்து இந்த ஸ்மால் ஆர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகுது. கேபிட்டல் ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் த அந்த ஸ்பெரிக்கல் கண்டக்டருடைய ரேடியஸ். இந்த கேஸுக்கு நீங்கள் கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா பொட்டென்ஷியலுடைய நேச்சர் எப்படி இருக்கும், இதுதான் கொஸ்டின். சரியா? இது ரொம்ப ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இது ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஸ்பெரிக்கல் கண்டக்டர். ஓகேவா? இது வந்து அந்த ஸ்பெரிக்கல் கண்டக்டர். இதில் ஸ்பெரிக்கல் கண்டக்டர்னால் என்ன அர்த்தம்? சார்ஜ் வந்து சர்ஃபேஸில் யூனிஃபார்மாக என்ன இருக்குன்னு அர்த்தம்? டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. காஸ்லா படித்தோம் இல்லையா, காஸ்லாவுடைய லாஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்பெரிக்கல் ஷெல், அதுதான் இது. அந்த கேஸ் தான். அந்த கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலாக பொட்டென்ஷியலுக்கு கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ நான் ரெஃபரன்ஸுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இதனுடைய சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்குது. இதனுடைய ரேடியஸ் வந்து ஃபிக்ஸ்டு. ரேடியஸ் வந்து என்னது? ஆர். இதனுடைய ரேடியஸ் வந்து ஸோ என்னோட ரேடியஸ் வந்து ஆர். இது ஸ்பெரிக்கல்ஸோட ரேடியஸ் ஆர். இப்போது இன்னொரு ரேடியஸ் சென்ட்ரல் இருந்து என்ன ஆகுதுன்னா ரேடியஸ் மூவ் ஆகிட்டே போகுது. மூவ் ஆகிட்டே போகுதுன்னா என்ன அர்த்தம்? சென்ட்ரல் இருந்து அது சேஞ்ச் ஆகிட்டே போகுது. ஸோ அதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்? இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஆர் வந்து இன்சைடில் இருந்தால் என்ன நடக்க போகுது, அவுட் சைடில் இருந்தால் என்ன நடக்க போகுது, இதுதான் கேஸ் ஆக்சுவலாக. இப்போது இது காஸ்லா கேஸுக்கு வாங்க. ஓகேவா? இந்த கேஸில் வந்து ரெண்டு எடுக்க போகிறோம். இது வந்து ஆர் வந்து இந்த கேஸில் கிரேட்டர் தென் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷெல், இன்சைடில் வந்து லெஸ் தென் ஆர். டூ கேஸ். இது வந்து எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட் என்னது? ஆர் வந்து ஈக்குவல் டு ஆர். ஸோ சென்டர்ந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ் எதோ எடுக்கிறோம், அந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர்னு எடுக்கிறோம். அப்படின்னா ஸ்பியரோடைய ரேடியஸை விட அந்த நான் சூஸ் பண்ண ரேடியஸ் கம்மியாக இருந்ததுன்னா அதை வச்சு ஒரு இமேஜினரி சர்க்கிள் வரைகிறீங்கன்னா அதான் என்னது? இன்சைடில் வரக்கூடிய சர்க்கிள். அதனுடைய ரேடியஸ் வந்து ஸ்பெரிக்கல் ஷெல்லுடைய ரேடியஸை விட கம்மியாக இருக்கும். அது ஆர் லெஸ் தென் ஆர். அப்போ அந்த ரேடியஸ் அதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வர வரைக்கும் இந்த பாயிண்ட் வர வரைக்கும் இதை விட கம்மி தான் நான் சூஸ் பண்ண ஆர். இந்த பாயிண்ட்டுக்கு வந்த உடனே ஸ்பெரிக்கல் ஷெல்லோட ரேடியஸும் நான் சூஸ் பண்ண ஆரும் ஈக்குவல் ஆகிடுது. அதுக்கப்புறம் அகெயின் நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்பெரிக்கல் ஷெல்லோடைய ரேடியஸை விட நான் சூஸ் பண்ணுற பாயிண்ட் ரேடியஸ் வெளியில் வர என்ன ஆகிட்டே போகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த கேஸுக்கான கிராஃப் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த கேஸில்? காஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதில் அந்த ஸ்பெரிக்கல் ஷெல் கேஸில் இன்சைடில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷெல்லாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடில் என்னவாக இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். பிகாஸ் தேர் இஸ் நோ சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். நீங்கள் இன்சைடில் ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்காது? சார்ஜே இருக்காது. அப்போ டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஜீரோவாகிடும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இங்கே என்னது? ஜீரோ. பட் பொட்டென்ஷியல் என்னவா இருக்கும் அப்படின்னா, பொட்டென்ஷியல் ஜீரோ கிடையாது, பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட். ஓகே, பொட்டென்ஷியல் என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு பொட்டென்ஷியல் ரிலேஷன் என்ன? இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஆர். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவாக இருந்திருக்குன்னா பொட்டென்ஷியல் அப்போ என்னவாக இருந்திருக்கணும்? கான்ஸ்டன்ட்டாக இருந்திருக்கணும். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ ஆகிடும். கரெக்டு தானே? மேத்தமேட்டிக் ரிலேஷன் வந்து சொல்லிடலாம். அது மைனஸ் டிவி பை டிஆர்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இடத்துல ஜீரோ ஆகுதுன்னா பொட்டென்ஷியல் அப்போ என்னவா இருந்திருக்கணும்? கான்ஸ்டன்ட்டாக இருந்திருக்கணும். அப்போது இங்கிருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வர வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ, ஆனால் பொட்டென்ஷியல் என்ன கிடையாது? ஜீரோ கிடையாது. பொட்டென்ஷியல் என்னது? கான்ஸ்டன்ட். சொல்கிறது புரியுதா? இந்த பாயிண்ட்டுக்கு மேலே போனதுக்கப்புறம் என்ன ஆகும்? பொட்டென்ஷியல் சேஞ்ச் ஆகிடும். பொட்டென்ஷியல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ஏன்னா சார்ஜோட அவுட் சைடில் நீங்கள் வர V is equal to என்ன ஃபார்முலா? KQ by R. ஆரும் V என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வெளியில் வரும்போது. அப்போ இந்த கேஸுக்கு கிராஃப் வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா,
இப்போது இதான் பாயிண்ட் வந்து ஆரிஜின். இந்த ஆர் வந்து சென்டர்லேருந்து இப்போ மூவ் ஆகிட்டே போகுது, இதான் சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்போ மூவ் ஆகிட்டே போகுதுன்னா இந்த ஆக்சிஸில் வந்து என்ன இருக்க போகுது, ஆர் எக்ஸ் ஆக்சிஸில். இந்த ஆக்சிஸில் அதுக்கு ஏற்ற மாதிரி பொட்டென்ஷியல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பிளாட் பண்ண போகிறோம். கரெக்ட். ஜீரோவாக இருக்கும்போது நமக்கு வந்து பொட்டென்ஷியல் என்ன கிடையாது, மீன்ஸ் ஆர் வந்து ஜீரோவாக இருக்கும்போது, அதாவது சென்டர் பாயிண்டில் இருக்கும்போது பொட்டென்ஷியல் என்ன கிடையாது, ஜீரோ கிடையாது. பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட் சம் வேல்யூ, ஏதோ ஒரு வேல்யூவில் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் ஜீரோ. அப்போ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஏதோ ஒரு இடத்துல இந்த பாயிண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு நேராக என்ன நடக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பொட்டென்ஷியல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எது வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், எது வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னா இந்த ஆர் வந்து ஈக்குவல் டு ஆராக இருக்கிறது வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இங்கேருந்து ஜீரோ பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் சொல்லல சென்டரில், எது வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அப் டு சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் ஷெல்லை ரீச் பண்ணுற வரைக்கும். சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் ஷெல்லை ரீச் பண்ணுற போது அப்போ என்ன ஆகும், அதை மூவ் பண்ணிட்டே வரேன்னா ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் ஷெல்லும் நான் மூவ் பண்ண அந்த ரேடியஸ் என்ன ஆகுது, ஈக்குவல் ஆகும்போது அப் டு அந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு என்னவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இதை தாண்டின உடனே என்ன ஆகிடும், பொட்டன்ஷியல் V is equal to KQ/R. அப்போ ஃபார்முலா என்னது, 1/R ஆகிடும். அப்போது இந்த கேஸ் வந்து R less than R இருக்கும்போது கான்ஸ்டன்ட்டு, இது என்னது R greater than R. இந்த பாயிண்ட்டை தாண்டின உடனே இது R equal to R, R less than R இந்த பாயிண்ட்டு அப் டு ஈக்குவல் ஆர் வரைக்கும் கான்ஸ்டன்ட்டு. greater than R போகும்போது என்ன ஆகிடும், greater than R போகும்போது ஸ்டார்ட் டு டிக்ரீஸ். ரீசன் என்ன, பொட்டன்ஷியல் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு R. இதுதான் எந்த கேஸுக்கு, ஸ்பெரிக்கல் ஷெல் கேஸில் பொட்டென்ஷியலுக்கும் ஆருக்கும் ரிலேட் பண்ணிங்கன்னா சென்டர்லேருந்து ஆர் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா அப் டு ஆர் ஈக்குவல் டு ஆர் ஆகிற வரைக்கும் என்ன நடக்கும், பொட்டென்ஷியல் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். புரியுதா? ஆஃப்டர் தட் நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த சார்ஜினால உங்களுக்கு பொட்டென்ஷியல் வேரி ஆகிட்டே வரும். அவுட் சைடில் சூஸ் பண்ணும்போது ஒரு இமேஜினரி ஷெல் சூஸ் பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக பொட்டென்ஷியல் டிக்ரீஸ் ஆகினே போகும், இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ஆர். இதுதான் எந்த கேஸுக்கு, இந்த கேஸுக்கான கிராஃப். ஸோ அப்போ எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டி. தெரியுதா, பொட்டென்ஷியல் வந்து சென்டர்லேருந்து அப் டு ரேடியஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷெல் வர வரைக்கும் கான்ஸ்டன்ட், ஸ்பெரிக்கல் ஷெல் தாண்டின உடனே என்ன ஆகிடும், டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னா என்ன அர்த்தம், சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஒன்லி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த அந்த ஸ்பெரிக்கல் ஷெல், இன்சைடில் என்ன கிடையாது, சார்ஜ் கிடையாதுன்னு அர்த்தம். தட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஷெல். சொல்லுறது புரியுதா? ஸோ அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். போலாமா அடுத்த கொஸ்டின். ஆக்சுவலாக இதே கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வரைஞ்சிங்கன்னா கிராஃப் எப்படி இருக்கும் சொல்ல முடியுமா யாராவது? இந்த கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரைஞ்சிங்கன்னா அப் டு ஆர் போகிற வரைக்கும் என்ன ஆகாது, உங்களுக்கு லைனே இருக்காது. ஆறு அதுக்கப்புறம் மேலே இந்த கிராஃப் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். இ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். அப் டு இந்த பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்காது, எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்காது. இங்கேருந்து தான் ஃபீல்டு ஸ்டார்ட் ஆகும். சர்ஃபேஸுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்டார்ட் ஆகும். அப்போ இங்கே ஜீரோ ஆகிடும். இந்த போர்ஷன் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். எப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஆருக்கும் ரிலேஷன் கேட்டிருந்தாங்கன்னா. சரியா, இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் இந்த கிராஃப். ஆக்சுவலாக எதனுடைய கிராஃப்னா பொட்டென்ஷியலுக்கு ஆருக்கான கிராஃப் இல்லை, இங்கே இ போட்டிருந்தாங்கன்னா இந்த கிராஃப் கரெக்ட். அதாவது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஆருக்கும் என்ன கிராஃப் வரும்னு கேட்டாங்கன்னா இதான் வந்திருக்கும். ஏன்னா ஜீரோவிலேருந்து அப் டு ஆர் வர வரைக்கும் என்ன கிடையாது, எலக்ட்ரிக் ஃபீல்டே கிடையாது. அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஆகிடும், ஜீரோ ஆகிடும். புரியுது அந்த கிராஃபில்? அதுக்கப்புறம் ஆருக்கு மேலே போனதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இங்கே மேக்ஸிமமாக இருக்கும், அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆர் இன்க்ரீஸ் ஆக இ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் ஸ்கொயர். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம்னா KQ/R ஸ்கொயர். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டிருந்தாங்கன்னா இந்த கிராஃபை இப்படி மாற்றணும். எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ரைட். இது வந்து அனதர் இம்பார்ட்டண்ட் இன்னும் அந்த ஸ்ட்ரெச்சிங் கேஸில் இருக்கக்கூடிய இன்னொரு கொஸ்டின். ஓகேவா? ஒன்று வந்து நம்ம R' = n²R ஒரு கேஸ் பார்த்தோம் இல்லையா? எத்தனை டைம்ஸ் வந்து அது இன்க்ரீஸ் ஆகுது, ஒயர் வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நியூ ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அது ஒரு கேஸ் பார்த்தோம். இதில் அதே கேஸ் தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் கேட்பாங்க. லென்த்து வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது, இல்லை ரெசிஸ்டன்ஸ் இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லென்த்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினை ரீட் பண்ணிங்கன்னா இது அந்த டைப் தான். இது ஒரு ஜெய் கொஸ்டின்.
an aluminum wire is stretched. An aluminum wire is, so question la first clue enadhu stretched. To make its length 0.4% larger nu soltaanga. Then percentage change in resistance is. அப்ப resistance வந்து எவ்வளவு percentage change ஆயிருக்கும் அப்படினு क्वेश्चन கேக்குறாங்க. ஓகேவா? சோ இந்த கேஸுக்கு நான் உங்களுக்கு ரெண்டு கண்டிஷன் கொடுத்துறேன். ஃபார்முலா எனக்கு ஆல்ரெடி தெரியும். R directly proportional to L square. அந்த நியூ ரெசிஸ்டன்ஸ் வந்து லென்த் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குதோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். R directly proportional to L square. எப்போ ஸ்ட்ரெச்சிங் கேஸ். திரும்ப சொல்றேன், क्वेश्चनல அந்த ஸ்ட்ரெச்சிங்ன்ற கேஸ் அந்த வேர்டோ இல்ல மெல்டிங் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணனும் சொன்னாங்கனால தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? எல்லா கேஸுக்கும் இது கிடையாது. பர்టిక్యులர்லி ஸ்ட்ரெச்சிங் சொல்லும்போது R வந்து directly proportional to L square. இப்போ இங்க நம்ம ஒரு முக்கியமான கேஸ் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படினா இந்த R directly proportional to L squareல கொடுத்துட்டு அந்த given percentage change in length கொடுக்கறாங்க இல்லையா? क्वेश्चनல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா length எவ்வளவு சேஞ்ச் ஆகும் சொல்லி கொடுத்துருவாங்க. length வந்து percentage change in length. இது வந்து என்னவா இருக்கும்? given dataவா இருக்கும். percentage change in length வந்து given dataவா இருந்து resistance change என்னன்னு கேக்குறாங்க क्वेश्चनல. அப்படினா நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த change in length இருக்கு இல்லையா? அந்த given percentage வந்து less than 10% இல்ல greater than or equal to 10%. இதான் கண்டிஷன். இதுல நான் ரெண்டு கேஸா பிரிக்க போறேன். இதுல ஃபர்ஸ்ட் கேஸ் 1 என்னன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன இதுல ஓகேவா? இந்த percentage of L வந்து क्वेश्चनல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா less than 10% ன்னு கொடுத்துருவாங்க. any value less than 10 என்னது 5%, 0.4%. சொல்றது புரியுதா? 0.3% அந்த மாதிரி 10% விட less than கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா given இந்த ரேஞ்சில இருந்துச்சுனா percentage change in R கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணா போதும் அப்படினா 2 into இந்த என்ன percentage change கொடுத்திருந்தாங்களோ 2 into percentage change less than 10 என்ன கொடுத்தாங்களோ அந்த percentage change அப்படியே மல்டிப்ளை பண்ணா அவ்வளவுதான் ஆன்சர். நான் போடும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு புரியுதா? ஸ்டெப்ஸ் புரியுது போட்டுருக்கேன். ப்ராப்ளம் போட ரொம்ப ஈஸியா இருக்கும். 2 into change in percentage. எப்போ the condition is very very important. If the given change in length of the stretching wire less than 10%, then only you have to use this formula. 2 into the percentage change. Clear? இது கேஸ் 1 இதுல கேஸ் 2 என்ன வரும் அப்படினா கேஸ் 2 இதுல percentage change in L greater than or equal to 10% given அப்படி இருந்துச்சுனா சோ நான் இது இந்த மாதிரி நம்ம நிறைய क्वेश्चन பார்க்க போறோம். நான் ஒரே ஸ்டெப்ல கொடுத்துறேன். அடுத்து क्वेश्चन வரும்போது இந்த ஃபார்முலா அப்படியே நான் கனெக்ட் பண்ணிப்பேன். நான் ஒரே இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். அதனால percentage change in R இப்ப கேட்டாங்கன்னா இந்த கேஸ்ல ஃபார்முலா என்னன்னா 2n divided by 2n into plus n by 10 whole square percentage. Actually அங்க n ன்றது என்னது given. அந்த given தான் இங்க வந்து greater than கொடுத்திருக்காங்க இல்லையா? அதான் இங்க n. அது எப்படி greater than 10% ன்னு அர்த்தம்? 10% க்கு மேல எவ்வளவு கொடுத்தாலும் 20%, 40%, 120%, 500%, these all are greater than or equal to 10%. The given percentage is n. So 2n plus n by 10 whole square. So two important case you have to notice. First one, the given percentage of change in length in stretching case less than 10, 2 into you just multiply that thing. If it is greater than or equal to 10, you have to use this formula 2n plus n by 10 whole square. Clear? That is one on a format. Okay, so second situation என்ன அப்படினா R directly proportional to L square, that is okay. ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்தா என்ன நடக்கும் உங்களுக்கு? ஸ்கொயரிங் வந்து ரூட் ஆயிடுமா? if you bring square this side, root of R. அப்ப இது எப்படி எழுதலாம்? L directly proportional to R power 1/2. இது இந்த சிச்சுவேஷன் எப்ப அப்ளை பண்ணுவோம் அப்படினா stretching case கொடுத்துருவாங்க. The change in resistance given data, then find change in length.
சொல்கிறது புரியுதா? அப்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இதில் எது இருக்கும் அப்படின்னா ஸோ இதில் வந்து அதே மாதிரி தான் if percentage change in R கொடுத்துருவாங்க, எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா less than 10%, that is a given, then percentage change in length, இங்கே ஆக்சுவலாக என்ன பவர் இருக்குதோ அந்த பவர் இன்ட்டு தான் ஆக்சுவலாக அதோடைய மீனிங் இன்ட்டு பர்சன்டேஜ் சேஞ்ச், அவ்வளோதான். இது ப்ராப்ளம் போடும்போது ரொம்ப ஈஸியாக புரியும். இந்த ரிலேஷன் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். கிவன் என்ன டூ ஃபைண்ட் என்ன அது கரெக்டாக தெரியணும். ஆர் கிவன் எல் டூ ஃபைண்டான்னு பார்க்கணும், இல்லை எல் கிவன் ஆர் டூ ஃபைண்ட், இது ப்ரீவியஸ் கேஸ். இதில் ரிலேஷனில் வந்துடும் எல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எல் ஸ்கொயர் லெஸ் தென் 10 இருந்தால் ஆர் கிவன் எல் டூ ஃபைண்டாக இருந்தால் ஆஃப் த சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் மல்டிப்ளை பண்ணணும். இதுவே உங்களுக்கு எல் கிவனாக இருந்தால் ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணால் 2 டைம்ஸ் இன்ட்டு பண்ணணும். எப்போ லெஸ் தென் 10% இருந்தால். இதுதான் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஃபாஸ்ட்டாக போட முடியும். நான் உங்களுக்கு புரிஞ்சுக்க இப்போ நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறேன். பட் இப்போ நீங்கள் அந்த கொஷினை பார்த்த உடனே ஸ்ட்ரெச்சுடு ஃபஸ்ட்டு க்ளூ டு மேக் இட் லென்த் 0.4%. திஸ் இஸ் வாட் லெஸ் தென் 10%. அதுதான் ரொம்ப முக்கியம். கம்பல்சரி செக் பண்ணணும். லெஸ் தென் 10 கிரேட்டர் தென் 10, அப்போ தான் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி கரெக்டாக லெஸ் தென் 10 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஓகே, ஸோ கிவன் டேட்டா வந்து லென்த்து லெஸ் தென் 10%, இதன் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இது எந்த ஃபார்முலாவோட ரிலேட் பண்ணுவீங்க? ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயர். ஏன் எல் இஸ் கிவன், அந்த ரிலேஷனில் கிவன் எல் சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ இதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தேன்? லெஸ் தென் 10 கேஸில் சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் ஆஃப் லென்த் இஸ் கிவன், ஃபைண்ட் ஆர் கரெக்டாக 2 இன்ட்டு தட் வேல்யூ, அவ்வளோதான். ஸோ therefore percentage of change in R equal to 2 into percentage of change in length. புரியுதா? less than 10 வந்ததுனால இங்கே என்ன வந்திருக்கு 0.4. ஸோ ஆன்சர் என்ன வரும் 0.8%. அவ்வளோதான். இது ஒன்ஸ் தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் கிவன் டேட்டா. ஸோ இந்த கேஸில் லென்த் இருந்து கிவன் டேட்டா 0.4%. ஸோ லெஸ் தென் 10%. ரெசிஸ்டன்ஸ் யாருக்குன்னா 2 into 0.4. 2 into 0.4 என்னது 0.8. அவ்வளோதான். எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை இதுக்கு மேலே. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம அடிக்கடி பார்ப்போம். அதுக்கு தான் உங்களுக்கு இது ரிமைண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். A wire of resistance R1 is drawn out so that its length increased by twice of its original length. The ratio of new resistance to original resistance என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒயர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து R1, இனிஷியலாக அந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க R1 இஸ் ட்ரான் அவுட் ஸோ தட் த லென்த் இஸ் இன்க்ரீஸ்டு. ட்ரான் அவுட்னா என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்ட்ரெச்சிங் கேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இட்ஸ் லென்த் இஸ் இன்க்ரீஸ்டு பை ட்வைஸ் இட்ஸ் ஒரிஜினல் லென்த். ஓகேவா? இந்த ப்ரீவியஸ் கேஸ் நம்ம முன்னாடி ஒன்று பார்த்தோம் இல்லையா, என் ஸ்கொயர் ஆர் டேரெக்டாக போட்டோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெச்சிங் கேஸில் இதுலேயும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. என்னென்னா அந்த கொஷினில் வந்து லென்த் ஆஃப் த ஒயர் இப்படி இருக்குன்னா த நியூ லென்த் வந்து 5 times ஆஃப் த ஒரிஜினல் லென்த், இவ்வளோ தான் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இன்க்ரீஸ்டுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதில் பர்சன்டேஜ் கேஸில் நான் சொல்லலை. நார்மலாக ஸ்ட்ரெச்சிங் கேஸ் பார்த்தோம் இல்லையா, இன்றைக்கி நார்மல் ஸ்ட்ரெச்சிங் கேஸ் சால்வ் பண்ணும்போது ஆர் டேஷ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் ஆர்னு பார்த்தோமா? எந்த கொஷினில் பார்த்தோம்? இந்த கொஸ்டினில் பாருங்கள். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஒயர் 5 ohm, த நியூ ரெசிஸ்டன்ஸ் இன் ஓம் ஸ்ட்ரெச்டு டு 5 times இட்ஸ் ஒரிஜினல் லென்த்து. இன்க்ரீஸ்டுன்னு சொல்லலை. இங்கே ஒரிஜினலாக என்ன லென்த்து இருந்தது அதை விட 5 times இன்க்ரீஸ் ஆகிருக்கு த டோட்டல் நியூ லென்த். டு அண்டர்ஸ்டாண்ட்? 5 times வந்து டோட்டல் லென்த்து நியூ லென்த்து இனிஷியலை விட 5 times இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே டேரெக்டாக நான் என்ன பண்ணியிருப்பேன், ஆர் டேஷ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா என் ஸ்கொயர்னா அப்படியே யூஸ் பண்ணிவிடுவேன் ஸ்ட்ரெச்சிங் கேஸில். ஆனால் இந்த கேஸில் என்னென்னா அவங்க டேரெக்டாக எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலை கொஷனில். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த கொஷினை. லென்த் இஸ் இன்க்ரீஸ்டு பை ட்வைஸ் இஸ் ஒரிஜினல் லென்த். டோட்டலாக 2 times இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லலை. ஒரிஜினல் லென்த் எவ்வளோ இருந்ததோ அதை விட 2 times என்ன ஆகிருக்கான், இன்க்ரீஸ் ஆகிருக்குது அந்த நியூ லென்த்தில். அப்படின்னா இப்போ டோட்டலாக இப்போ எவ்வளோ லென்த் இருக்குது
டோட்டல் லென்த் எவ்வளோ 3 டைம்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் லென்த்து. இதோட லென்த்து இதை விட 2 டைம்ஸ் இன்க்ரீஸ்டு. 5 டைம்ஸ் ஆஃப் த லென்த்துன்னு சொல்லியிருந்தாங்கன்னா டேரெக்டாக அது n ஸ்கொயர் ஆர் அப்படியே ஃபார்முலா யூஸ் பண்ணிவிடுவேன். இங்கே அவங்க சொல்லிக்கிறது டேரெக்டாக given அப்படியே கொடுக்கல அவங்க. ஒரிஜினல் லென்த்தை விட 2 டைம்ஸ் இன்க்ரீஸ்னா வாட் இஸ் த நியூ லென்த், வாட் இஸ் த டோட்டல் நியூ லென்த், ஒரிஜினல் ப்ளஸ் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ தட் இஸ் 3 டைம்ஸ். சொல்கிறது புரியுதா? ஸோ அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரிஜினல் லென்த்து, திஸ் இஸ் எல் ஒரிஜினல் லென்த்து. 2 டைம்ஸ் இன்க்ரீஸ்னா அப்போ என்ன அர்த்தம்? இந்த மாதிரி இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா இது எல், இது 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு? 3L. அந்த நியூ ரெசிஸ்டன்ஸ் டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கும்? புரியுதா? நியூ ரெசிஸ்டன்ஸ் டோட்டலாக 3 டைம்ஸ் வந்திருக்கும் ஒரிஜினலை விட. ஸோ இதுதான் ஆக்சுவலாக என்னது ஒரிஜினல் லென்த். இது வந்து ஒரிஜினல் லென்த், இது என்னது நியூ லென்த் ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங் ஆர் ட்ரான் அவுட். சொல்கிறது புரியுதா? ஸோ டேரெக்டாக அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபார்முலா என்ன? டோட்டலாக நியூ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? ஆர் டேஷ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் ஆர். சொன்னீங்கன்னா ஃபார்முலா ஆர் டேஷ் எதுக்கு ஈக்குவல்? என் ஸ்கொயர். எவ்வளோ டோட்டல் லென்த் சேஞ்ச் ஆகிருக்கு? ஒரிஜினல் லென்த்தில் வந்து டோட்டலாக எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குது? அந்த முன்னாடி கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா, 5 டைம்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் லென்த் அப்படின்னா தட் இஸ் டோட்டல், தட் இஸ் என். ஆனால் இது கிடையாது, டோட்டலாக 5 டைம்ஸ் சொல்லலை, ஒரிஜினல் லென்த்தை விட 2 டைம்ஸ் இன்க்ரீஸ்டு. தென் வாட் இஸ் த டோட்டல் இன்க்ரீஸ்? 3 டைம்ஸ். ஓகே, ஆர் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் ஆர். அப்போ என் ஈக்குவல் டு இங்கே என்னது 3, ஒரிஜினல் லென்த்தை விட 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 3 ஸ்கொயர் இன்ட்டு ஆர் அப்படின்னு கிடைக்கும், தட் இஸ் 9R. So question actually என்ன? What is the question? The ratio of new resistance to original resistance என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரேஷியோனா என்ன பண்ணணும்? நீங்கள் ஆர் எங்கே கொண்டு வந்துருங்க. ரேஷியோனா ஆர் டேஷ் பை ஆர் ஈக்குவல் டு 9. ஸோ நம்ம அது எப்படி எழுதலாம்? நத்திங் இஸ் தேர், டினாமினேட்டர் 9/1 எழுதலாம். ஸோ ஆன்சர் இஸ் 9:1 இருக்கா? 9:1 இஸ் த ஆன்சர். ஸோ இந்த கிளாரிட்டியை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த என் ஸ்கொயர் ஆர்ன்றது டேரக்ட் ஃபார்முலா தான். நீங்கள் என் ஸ்கொயருக்கு பதிலாக 2 போட்டுனா 2 ஸ்கொயர் ஆர்னு ஆகிடும். அப்போ ஆன்சர் 4:1 வரும். அதுவும் ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதை கரெக்டாக பண்ணிட்டு நினச்சிருப்போம், அது கிடையாது. கொஷினில் இதுதான் சின்ன கன்ஃபியூஷன். இன்க்ரீஸ்டு பை ட்வைஸ் ஆஃப் இட்ஸ் லென்த். ஒரிஜினல் லென்த்தோட 5 டைம்ஸ்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது என்ன கரெக்ட். 5 டைம்ஸ் இல்லை 2 டைம்ஸ்னு சொல்லியிருந்தாங்கன்னா தென் இட் இஸ் கரெக்ட். ஸ்ட்ரெச்சிங் வந்து 2 டைம்ஸ் தென் ஒரிஜினல் சொல்லியிருந்தாங்கன்னா தென் n ஈக்குவல் டு 2 போட்டு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இது அது கிடையாது. ஸோ அந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 cells of same EMF but different internal resistance R1 and R2 are connected in series with a resistance R. The value of resistance R for which the potential difference across the second cell is 0. ஸோ இந்த கொஸ்டினை கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டயக்ராம் போட்டு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 2 cells of same EMF but different internal resistance R1 R2 connected in கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? சீரியஸ்ன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டாங்க. டிஃப்ரெண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்சஸ் R1 R2 2 cells of same EMF. ஸோ கொஸ்டினில் எல்லா க்ளூவையும் கரெக்டாக நோட் பண்ணணும். EMF சேம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட். ஒன்றுக்கு R1, இன்னொன்றுக்கு என்னது R2. அதுக்கப்புறம் கனெக்டட் இன் சீரியஸ்ன்னு சொல்லிட்டாங்க. வித் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது R. கனெக்டட் இன் சீரியஸ் வித் ரெசிஸ்டன்ஸ், இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்டாக இருக்குது, அது R. The value of resistance R for which the potential difference across the second cell. Potential difference across the second cell என்னவான்னு சொல்லியிருக்காங்க? 0 இருந்தால்
இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் வேல்யூ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் எதில் கரெக்ட் ரிலேஷன் கேட்டுருக்காங்க. கொஷின் புரிஞ்சுதா தெளிவா? ரைட். இந்த கேஸுக்கு டயக்ராம் போடுங்களேன், ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த மாதிரி 2 ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரியஸ், சாரி 2 செல், இது வந்து செல் கரெக்டாக. இதனுடைய இஎம்எஃப் சேம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர். கொஸ்டின் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ இப்போ அதை ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். இஎம்எஃப் வந்து ரெண்டுத்துல என்னென்னு சொல்லிட்டாங்க, சேம் இஎம்எஃப் சொல்லியிருக்காங்களா. 2 cells சேம் இஎம்எஃப் பட் டிஃப்ரெண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அதான் என்னதுங்க, R1 R2. அதர்வைஸ் இங்கே நீங்கள் R1 R2ன்னு செல்லுக்குள்ளேயும் போட்டுக்கலாம், ஜஸ்ட் பேட்டரி மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு. அதனோட ரெப்ரசன்டேஷன் தான், நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்த்துருக்கோம் இல்லையா, அதை எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ இந்த கேஸில் கரண்ட் ஃப்ளோ, இப்போ கரண்ட் இப்படி போகும் இல்லையா, ரைட், பாஸ் ஆகிற கரண்ட் ஐன்னு வச்சுப்போம். இல்லை கரண்ட் சர்க்யூட்டில் கரண்ட் பாஸ் ஆகுது. இதில் இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட் அப்படி எடுத்துட்டிங்கன்னா, செகண்ட் ஒன்னுடைய அந்த டோட்டல் வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அதாவது இதில் கரண்ட் பாஸ் ஆனதுக்கப்புறம் அந்த டோட்டல் பேட்டரிக்கு இஎம்எஃப் அதுக்கப்புறம் மைனஸ் ஐஆர் இல்லை பாஸ் ஆகுது கரண்ட் சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் வர அந்த ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, 0ன்னு சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் ஒன்னுக்கு த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த செகண்ட் செல் அது வந்து 0 அப்படின்னா அந்த ரிலேஷன் என்ன கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதுலேருந்து கரண்ட்டை கால்குலேட் பண்ண போகிறேன். கரண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் கரண்ட்? கரண்ட் I is equal to V by R, Ohm's law. V by R. நிறைய மல்டிபிள் பேட்டரிஸ் கனெக்ட் ஆகிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ டோட்டல் இஎம்எஃப் இங்கே என்ன வரும், 2E. இந்த கேஸில் டோட்டல் இஎம்எஃப் என்னது, இங்கே ஒரு இ இங்கே ஒரு இ இருக்குது. சீரீஸில் கனெக்ட் ஆகிருந்தால் டோட்டல் இஎம்எஃப் என்னது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ E + E வந்து 2E. சொல்லுது புரியுதா? பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், த டோட்டல் கரண்ட் இன் த சர்க்யூட் I equal to total voltage or total EMF in the circuit divided by total resistance in the circuit. Total resistance என்னது, இது எல்லாமே சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்குதா, இது R, R1, R2. ஸோ அப்போ R + R1 + R2. சொல்கிறது புரியுதா என்ன பண்ணிக்கிறேன்னு? கரண்ட் I is equal to, இதனுடைய மீனிங் என்ன, I is equal to total voltage by any complete circle, total voltage by total resistance or equivalent resistance. Total resistance or equivalent resistance. கரெக்டாக சொல்லணும்னா equivalent resistance. டோட்டல் மீன்ஸ் இங்கே அப்படியே ஆட் பண்ணுறது கிடையாது, சீரியஸாக வந்து ஆட் பண்ணிக்கணும். பேரலாக இருந்தால் பேரல் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். தட் இஸ் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். அந்த சர்க்யூட்டோடைய டோட்டல் வோல்டேஜ் என்ன கால்குலேட் பண்ணணும், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிச்சா அதில் பாஸ் ஆஃப் டோட்டல் கரண்ட் கண்டுபிடிச்ச முடியும். I is equal to total voltage by total resistance. அப்போ இதில் E + E ரெண்டும் ஆட் ஆகிடும், R + R1 + R2. புரிஞ்சுதா இந்த ரிலேஷன்? செகண்ட் ஒரு கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்குறாங்க, இதனுடைய இஎம்எஃப், இதனுடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், பேட்டரியோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V is equal to E - IR. பேட்டரியில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருந்தால் இஎம்எஃப் அதில் பாஸ் ஆகுது கரண்ட் IR, என்ன ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும், E - IR க்கு will get the potential difference across the battery and inter resistance. ஸோ அதோட ரிலேஷன் இது நம்ம பார்த்த ஃபார்முலா தான், நோன் ஃபார்முலா தான். V is equal to E - IR. இவங்க என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க, 0. ஸோ அப்போ இந்த கேஸில் நான் இதை எப்படி எழுதலாம், V2 = EMF சேம், அதே தான் வரும். சேம் கரண்ட் தான் சீரிஸாக இருக்கும்போது பாஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் என்னது, செகண்ட் ஒன்னுக்கு R2. இதுக்கு அக்ராஸில் இருக்கிறது தான் இப்போ என்னது, இதுக்கு அக்ராஸில் என்ன இருக்குது, இதான் என்னது V2. that is potential V2, potential difference V2. V2 equal to E minus IR2. இதில் பாஸ் ஆகிற கரண்ட் IR2. சொல்கிறது புரிஞ்சுதா? இது என்னன்னு சொல்லிட்டாங்க கொஸ்டினில், 0ன்னு சொல்லிட்டாங்க. அதனால E minus IR2. நான் ஏன் 0ன்னு போகிறேன்னு தெரியுதா? கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த செகண்ட் செல் இஸ் 0. ஸோ அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் செகண்ட் செல் 0னா மைனஸ் IR2 கொண்டு வந்துடலாம் இல்லையா? அப்போ E = எனக்கு என்னென்னு கிடச்சிருக்கு இந்த கேஸில்,
E equal to IR2. சொல்கிறது புரியுதா? என்ன கிடச்சிருக்கு? E equal to IR2. நான் ஆல்ரெடி ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் கரண்ட்டுக்கும் இந்த கேஸில் கரண்ட் ரிலேஷன் 2E/R + R1 R2. இப்போ E எதுக்கு ஈக்குவல் கண்டுபிடிச்சிருக்கிறேன்? IR2வா? அப்போ இதில் நான் சப்ஸ்டிட் பண்ணலாமா? சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? I equal to 2E, முதல்ல அதை எழுதிக்கோங்க, R + R1 + R2. இதில் 2 × E என்ன நம்ம இப்போ டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கேஸில்? IR2 டிவைடட் பை R + R1 + R2. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன டேர்ம் இருக்குது? I. இதில் எது கேன்சல் பண்ணிடலாம்? இங்கேயும் I இருக்குது, இங்கேயும் I இருக்கா? கேன்சல் ஆகிடுமா? கரெக்ட். இங்கே I ஆக்சுவலாக வந்து டிவிஷனில் வந்துடும், அதனால் I எலிமினேட் ஆகிடும் ஃபைனலாக. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது ரிமைனிங்? இந்த டேர்மை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே 1 இருக்கா? 1 × R1 R + R1 + R2 மல்டிப்ளை பண்ணால் R + R1 + R2. சொல்கிறது புரியுதா? இந்த டேர்ம் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது? 2R2. சொல்கிறது புரிஞ்சுதா? ஸோ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இந்த R வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் பண்ணால் என்ன ரிலேஷன் வரும் இந்த கேஸுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ R equal to 2R2 இந்த டேர்மில் அங்கே கொண்டு போயிடுங்க. -R2 - R1 -R2 - R1. 2R2 - R2 என்ன வரும்? 1 times of R2வா? R2 - R1 equal to R. இதுதான் இந்த கேஸுக்கான ஆன்சர். ஸோ நியூ ரெசிஸ்டன்ஸ், சார் நாட் நியூ ரெசிஸ்டன்ஸ், அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R equal to the change in the internal resistance. பர்டிகுலராக எது? செகண்ட் -1 கரெக்டாக சொல்லணும். R2 - R1. ஏன்னா ஆப்ஷனில் R1 - R2 தான் தப்பு. ஏன்னா அதுவும் நமக்கு இருக்கும், இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது கிடையாது. ஸோ ஆன்சர் எது இங்கே? ஆன்சர் வந்து R2 - R1. ஸோ கொஷினை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு சர்க்யூட் டயக்ராமில் நம்ம இந்த மாதிரி மல்டிபிள் செல்ஸை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் பார்க்க டோட்டல் கரெக்ட் வந்து டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ சீரிஸில் கனெக்ட் பண்ணும்போது எல்லா EMF நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கணும். பொலாரிட்டி மாற்றி பண்ணியிருந்தால் மட்டும் பொட்டன்ஷியலி டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். பொலாரிட்டி மாற்றி பண்ணுறதுனா என்னது? இங்கே ஆக்சுவலாக மைனஸ், இது ப்ளஸ். சப்போஸ் இங்கே மைனஸ் ப்ளஸ்ன்னு மாற்றி பண்ணியிருந்தால் 2 EMF டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். புரியுதா? இங்கே ஆட் பண்ணதுக்கு ரீசன் சீரிஸில் டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. இது ரெண்டு, இதனுடைய நெகட்டிவும் இதனுடைய பாசிட்டிவும் கனெக்ட் ஆகிருந்தால் என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? அந்த பேட்டரி வந்து சீரிஸில் அடிஷன் ஆகிடும். கரெக்டாக பொலாரிட்டி வந்து உங்களுக்கு ஒரே டேரக்ஷன் இருக்கும். கரண்ட் இந்த பக்கம் தான் போகும், ரெண்டுத்துல இருந்தும். மாற்றி இருந்துச்சுன்னா டேரக்ஷன் சேஞ்ச் ஆகிடும். அப்போ சப்ராக்ட் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு இங்கே நெகட்டிவும் இங்கே மைனஸ் இருக்கும், இது பாசிட்டிவ் இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்? சீரிஸாக இருக்கும்போது EMF டிஃப்ரென்ஸ் எடுக்கும். நம்ம அந்த மாதிரி கேஸும் பார்ப்போம் அடுத்தது. சரியா? அப்போ தான் டோட்டல் வோல்ட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இது எல்லாமே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் கனெக்ஷனில் வந்துடுது கூட. சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏன் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த செகண்ட் செல் அப்படின்னா V is equal to E - IR. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். எனி செல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கேட்டால் V is equal to E - IR. சொல்கிறது புரியுதா? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நெக்லிஜிபிள் இல்லை கரண்ட் அதில் பாஸ் ஆகணும்னு சொன்னாங்கன்னா தான் V equal to E. அந்த சுச்சுவேஷன் மட்டும்தான் வரும். ஸோ அப்போ இது 0ன்னு சொல்கிறதுனால ஒரு ரிலேஷன் வந்தது. அதுக்கப்புறம் ஃபர்தராக சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் கெட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, next, a cylindrical metallic wire is stretched. திரும்ப அதே டைப் ஆஃப் கொஷின் தான். cylindrical metallic wire stretched. இந்த டைப் ஆஃப் கொஷின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறைய டைம் ரிப்பீட் ஆகுது இந்த டைப் ஆஃப் கொஷின் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமில். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கினா டைம் ரொம்ப சேவ் பண்ணலாம். இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபாஸ்ட் ஆன்சர் கட் பண்ணுறப்போ ஸ்ட்ரெச்சிங் கேஸ் எல்லாத்துக்குமே. a cylindrical metallic wire is stretched to increase in its length. increase in its length is such a way that பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் தான் கொடுப்பாங்க. சரியா? ஸோ அதெல்லாம் எனக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஸோ கொஷினில் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் கேஸு லென்த்து வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸில் 6%னா அப்போ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் 6%. லென்த்து எவ்வளோ சேஞ்ச் ஆயிருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்கன்னா இந்த கேஸில் ஒரு ஒயர் அதை ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய லென்த்து இன்க்ரீஸ் ஆகுது. லென்த்து இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அதனுடைய நியூ ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ்டு பை 6% அப்படின்னா அப்போ லென்த்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கும்? இதுதான் கொஸ்டின். சொன்னது புரிஞ்சுதா? அப்போது இங்கே நான் ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருந்தேன். ஆர் ஸ்ட்ரெச்சிங் கேஸுக்கு டேரக்ட் அந்த நியூ ரெசிஸ்டன்ஸுக்கும் லென்த்துக்குள்ள ரிலேஷன் சொல்லியிருந்தேன். ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L². கரெக்டாக? ஆனால் கொஷினில் கிவன் டேட்டா எது ரெசிஸ்டன்ஸ்
ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது எல். அப்போ ஸ்கொயர் இங்கே வந்துடணும். எல் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரூட் ஆர். ரூட் ஆர்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபார்முலாவை இப்படி மாற்றிடணும். சரி, லென்த்து கொடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு லென்த்து கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இவ்வளோதான் விஷயம். ரொம்ப போட்டு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இங்கே பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸு, 2 ஃபைண்ட் வந்து லென்த்து. எப்பயுமே லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வேண்டியது வந்து என்னது? கிவன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேஞ்ச் இம்பாக்ட். இதனால் இது என்ன மாறுது அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த ஃபார்முலாவை மாற்றிக்கணும். இதில் இது கிவனாக இருந்தால் இந்த ஸ்கொயரை கொண்டு வந்து r⁴ மாற்றிக்க வேண்டியதான். இப்போது பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் எல். நான் ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன்? இதனுடைய பவர் வேல்யூ 1/2 இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஆர். அவ்வளோதான். இன்னொரு க்ளூ என்ன சொல்லியிருந்தேன் நோட் பண்ணணுன்னு? இது வந்து லெஸ் தென் 10%. அந்த கிவன் சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் வந்து லெஸ் தென் 10 கிரேட்டர் தென் 10 கண்டிப்பாக பார்க்கணும். லெஸ் தென் 10 இருந்தால் இதனுடைய பவர் வேல்யூ 1/2. இதுவே இந்த கேஸாக இருந்ததுன்னா 2 இன்ட்டு பவர் வேல்யூ 2 இன்ட்டு பர்சன்டேஜ் சேஞ்ச். எப்போ லெஸ் தென் 10 இருந்திருந்தா. இப்போ சால்வ் பண்ணுங்க. அவ்வளோதான். L = 1/2. பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆர் லெஸ் தென் 10 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6%. சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 3. ஸோ த ஆன்சர் இஸ் 3%. புரியுதா? கிளியர்? போலாமா? ஸோ ஏன் சார் இங்கே 1/2 போட்டிருக்கீங்க, போன கேஸில் 2 போட்டீங்கன்றதுக்கு நான் ரீசன் தெளிவாக சொல்லிட்டேன். இது கிவனாக இருந்தால் இது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு பர்சன்டேஜ் சேஞ்ச் போடணும். லெஸ் தென் 10 இருந்தால் தான். அது திரும்ப சொல்கிறேன். அந்த பாயிண்ட் எனக்கு மென்ஷன் பண்ணிட்டே வரேன். கிரேட்டர் தென் 10க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் கிவன் லென்த் சேஞ்சுன்னு கேட்டாங்கன்னா ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஆர் பண்ணணும். அவ்வளோதான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்களோ அது உங்களுடைய கன்வீனியன்ட் தான். பேட்டர்ன் கரெக்டாக புரிஞ்சுட்டா போதும். இது மேத்தமேட்டிக்கல் இன்னொரு பர்சன்டேஜ் ரூல். இது ஆக்சுவலாக கால்குலேஷனில் போட்டிங்கன்னா மேக்ஸில் இப்படி தான் வரும். அதுதான் நம்ம ஃபிசிக்ஸுக்கு டேரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த இது ஃபிசிக்கல் ரிலேஷன் இருக்கு இல்லையா, அந்த ரிலேஷனை வச்சுக்கிட்டு அந்த பவர் வேல்யூஸ் 2 இருந்துன்னா ஜென்ரலாக y டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு x² இருக்கும். மேக்ஸில் x² இருக்கும்போது அந்த கேஸில் வந்து லெஸ் தென் 10% தான் 2 இன்ட்டு அந்த வேல்யூ நம்ம அப்படியே போட்டுப்போம். ஜென்ரல் ஃபார்முலா எப்படின்னா y டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு x⁻m எனி பவர் வேல்யூ லெஸ் தென் 10% இருந்தால் அந்த பவர் வேல்யூ இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படியே மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ நமக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தேவையில்லை. இந்த கேஸுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டு. இதில் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். A metal wire of length L, radius R, has resistance R. If the wire is the same metal of length 2L, length வந்து 2L, radius 3R taken, then what will be its resistance? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கேஸ் தான். என்ன பார்த்துருந்தோம்? ரேடியஸும் லென்த்தும் கொடுத்துருந்தாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுற ஃபார்முலா. இது ஸ்ட்ரெச்சிங் கிடையாது. R directly proportional to L/R². ஞாபகம் இருக்கா? ஆல்ரெடி இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் பார்த்துருக்குறோம். ஒரு ரெசிஸ்டன்ஸோடைய லென்த்து அப்புறம் கிராஸ் செக்ஷனல் ரேடியஸ் அதில் ரிலேட் பண்ணக்கூடிய டேட்டா கொடுத்தாங்க. ஏரியா கொடுத்தாங்கன்னா R டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு L இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு R L/Aன்னு வந்திருக்கும். ரேடியஸ் கொடுத்ததுனால πr². டயமீட்டர் கொடுத்தாலும் πd² வரும். π கேன்சல் ரேஷியோ எடுக்கும்போது ப்ரொபோஷனாலிட்டி எடுக்கும்போது எது மட்டும் தான் இங்கே சேஞ்சிங் காம்பனண்ட். L-ம் R தான் டிசைடிங் ஃபேக்டர். L/R². ஸோ அவங்க என்ன கொஷினில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து ஆர்னு எடுத்துக்கிட்டாங்க. அதாவது இந்த கேஸ் தான் இனிஷியல். இதான் வந்து இனிஷியல். நியூ கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம அவங்க கேட்டுக்கிற கேஸுக்கு அது வந்து R' டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லென்த்து வந்து என்ன இருக்கா 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. 2 டைம்ஸ்னால் என்னது? ஒரிஜினலாக இருந்த லென்த்தை விட 2 டைம்ஸ் இன்க்ரீஸ். அப்போது இந்த எல்லுக்கு பதிலாக நான் என்னன்னு போடுவேன்? 2Lன்னு போடுவேன். சொல்கிறது புரியுதா? இது ஒரிஜினலாக, இதான் இனிஷியல், இது வந்து ஒரிஜினல். ப்ரொபோஷனல் வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதெல்லாம் R = ρL/A. சேம் மெட்டீரியல்னு சொல்லிட்டாங்கன்னா ரோ சேஞ்ச் ஆகாது. ஏன்னா கொஷினில் அந்த டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சேம் மெட்டல்னா டென்சிட்டி டஸ் நாட் சேஞ்ச். ஓகே, ஸோ R டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு L/R² மட்டும் பார்த்தா அந்த ரிலேஷன். நியூ அந்த மெட்டலில் அதே சேம் மெட்டீரியலுடைய அந்த மெட்டலில் லென்த்து 2 டைம்ஸ், ரேடியஸ் வந்து ப்ரீவியஸாக இருந்த ரேடியஸோட 3 டைம்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ரேடியஸ் வந்து 3R². ஸோ லென்த்து வந்து எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் அப்படியே போட்டுக்கணும். ரேடியஸ் வந்து முன்னாடி இந்த ஆரை விட 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு R². அப்போ 3Rனா 3R². இந்த ஃபார்மேட் படி புரியுதா? லென்த் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ
சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 2L டிவைடட் பை இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 ஸ்கொயர் 9, உங்களுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும், R ஸ்கொயர். ஸோ 2/9 L by R ஸ்கொயர். கரெக்டா? L by R ஸ்கொயருக்கு பதிலாக இப்போ நான் என்ன எழுதலாம், Rன்னு எழுதலாமா? ஸோ அப்போ இதிலிருந்து நான் என்ன எழுத முடியும், R dash equal to 2/9 into R அப்படின்னு எழுதலாம். சொல்கிறது புரியுதா? இதில் இதை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். இதில் L by R ஸ்கொயருக்கு பதிலாக Rன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். ஸோ ப்ரொபோஷனல் அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. எவ்வளோ டைம் சேஞ்ச் அது மாதிரி தான் கேட்குறாங்க. 2/9 டைம்ஸ் ஆஃப் த ஆர். ஒரிஜினலாக இருந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் 2/9 டைம்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். எப்போ லென்த் வந்து அந்த நியூ ஒயரோடைய லென்த் வந்து ப்ரீவியஸ் ஒயரோடைய 2 டைம்ஸும் அந்த கிராஸ் செக்ஷனல் ரேடியஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து 3 டைம்ஸும் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிடைச்ச அந்த நியூ. ஸோ ஆர் டேஷ் ஈக்குவல் டு 2/9 டைம்ஸ் ஆஃப் ஆர் இருக்கா? எஸ். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே ரிலேஷன் தான், இது நியூ ரிலேஷன் கிடையாது. புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. The resistance of a metal is 5 ohm and 6 ohm at 50 degree Celsius and 100 degree Celsius respectively. The temperature at which the resistance is 7 ohm என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த கேஸுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன். அந்த ஃபார்முலா வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலா நம்ம எப்போ அப்ளை பண்ணுவோம்னா, நமக்கு வந்து 3 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது இனிஷியலாக ஒரு டெம்பரேச்சரில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க, அப்புறம் இன்னொரு டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு டெம்பரேச்சரில் வரும்போது அந்த இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா, இந்த சுச்சுவேஷனில் அந்த நியூ டெம்பரேச்சர் எவ்வளோவா இருக்கும் அந்த நியூ ரெசிஸ்டன்ஸுக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ 3 ரெசிஸ்டன்ஸு 2 டெம்பரேச்சர் இருக்கும், ஒரு அன்னோன் டெம்பரேச்சர் கேட்பாங்க. இது ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணால் ஒரு ரிலேஷன் கிடைக்கும். நான் அந்த ரிலேஷன் உங்களுக்கு டேரெக்டாக யூஸ் பண்ணுறேன். டெரிவேஷன் நாட் நெசசரி, ரொம்ப லென்த்தியாக இருக்கும் அது. ஸோ நான் உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் என்னென்னு சொன்ன தெரியுதா பாருங்க. 5 ohm 6 ohm ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. 5 ohm எப்போ 50 டிகிரி செல்சியஸில், 6 ohm 100 டிகிரி செல்சியஸில். அப்போ டெம்பரேச்சர் எந்த டெம்பரேச்சரில் 7 ohm இருக்கும். ஸோ 3 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 7 ohm 5 ohm 6 ohm கொடுத்துட்டாங்க. 50 டிகிரி 100 டிகிரி சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன டெம்பரேச்சர் வரும் அப்படின்னு கேட்கும்போது இப்போ நான் சொல்ல போகிற அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கெட் பண்ணிடலாம். ரொம்ப போட்டு ஸ்டெப்ஸ் நிறைய போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி தேவையில்லை. ஆக்சுவல் மெத்தட் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ ஸ்லோப் ரிலேஷன்லேருந்து நம்ம ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணணும். இந்த கேஸுக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த கேஸுக்கு ஃபார்முலா ஓகே. ஸோ R minus R1 divided by R2 minus R1 equal to T minus T1 by T2 minus T1. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுன்னா இந்த கேஸுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப போட்டு எதையும் யோசிக்காமல் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக வந்துடும் இந்த சுச்சுவேஷனுக்கு. இங்கே பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. இந்த கேஸில் இதுதான் ஆக்சுவலாக என்னது R1, இது R2, இது டெம்பரேச்சர் T1 T2. சொல்கிறது புரியுதா? இனிஷியலாக இருந்த ரெசிஸ்டன்ஸ் தான் என்னது R1, அப்போ இருந்த டெம்பரேச்சர் இது T1 50 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் அந்த இது வந்து சேஞ்ச் ஆனவங்க கொடுக்குறாங்க இல்லையா. R2 என்னது 6 ohm, இது வந்து T2 வந்து 100. இந்த டெம்பரேச்சர் இதுதான் நமக்கு என்ன எடுக்கிறோம், நியூ ரெசிஸ்டன்ஸ் R அப்படின்னா எந்த டெம்பரேச்சரில் ஆறுன்ற அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்கும் அதான் T, இங்கே R. புரியுதா? ஒன்றும் இல்லை, 3 ரெசிஸ்டன்ஸு 2 டெம்பரேச்சர் இருக்கும், 1 அன்னோனாக இருக்கும். அந்த சுச்சுவேஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். எது அன்னோனோ நீங்கள் அதில் டீன்னு எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறத சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இப்போ இதில் சால்வ் பண்ணுங்க. R என்னது இந்த கேஸில், இந்த கேஸில் R என்ன இருக்குது பாருங்கள், 7 ohm. கரெக்டா? R என்னது 7 ohm. அப்போது Rக்கு பதிலாக இங்கே என்னது 7 மைனஸ் R1 என்ன இருக்குது இங்கே 5. ஸோ 7 minus 5 divided by R2 minus R1. R2 6, R1 என்னது 5. ஸோ 6 minus 5. சொல்கிறது புரியுதா? இந்த கேஸில்
R2 6, R1 வந்து 5. ரைட். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு T எனக்கு அன்னோன், அதை தான் கண்டுபிடிக்கணும். T1 என்னது? T1 வந்து 50 டிகிரி செல்சியஸ். ஸோ T1 50 பை T2 மைனஸ் T1 அப்படின்னா T2 100, T1 என்னது எனக்கு 50. ஸோ அப்போ என்ன வருவீங்க 100 மைனஸ் 50. புரியுதா? ரொம்ப சிம்பிள். எல்லா டேட்டாவும் கொஷினில் இருக்கும். இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கேஸில் பார்த்தீங்கன்னா RT ஈக்குவல் டு R0 இன்ட்டு 1 + α_t. அதில் ஆல்ஃபா கிவனாக இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டெம்பரேச்சர் கிவன் டேட்டாவாக இருக்கும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லை 2 ரெசிஸ்டன்ஸ் கூட கொடுத்துட்டு ஆல்ஃபா என்னென்னு கேட்கலாம். இல்லை சேஞ்ச் இன் டெம்பரேச்சரில் அந்த லாஸ்ட் டெம்பரேச்சர் என்ன வந்திருக்கும், அந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கேட்கலாம். அந்த கேஸுக்கு அது டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் அதுக்கு தேவையான ஒரே ஒரு டேட்டா மட்டும் அன்னோனாக இருக்கும், மீதி எல்லாம் நோனாக இருக்கும். இது அந்த கேஸ் கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுலேருந்து சேஞ்ச் ஆனால் ஒரு டெம்பரேச்சர் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ், வேறு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வருது, இன்னொரு டெம்பரேச்சர் இல்லைனா அந்த டெம்பரேச்சர் என்ன, அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ரைட். இப்போ சால்வ் பண்ணுங்க. இதை ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா 7 - 5 என்ன ஆகிடும் 2, 6 - 5 1. இங்கே என்ன ஒரு T - 50 50, 100 - 50 என்ன வரும் 50. கரெக்டா? ஸோ ஃபர்தராக இதை சால்வ் பண்ணிங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 50 × 2. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 50 × 2 100. 1 × T - 50 T - 50. அப்போ -50 கொண்டு வந்துருங்க. 100 + 50 ஈக்குவல் டு T. அப்போ T ஈக்குவல் என்ன கிடைக்கும் 100 + 50 150 டிகிரி செல்சியஸ். சொன்னது புரியுதா? ஆப்ஷன் இருக்கா பாருங்க, எங்க இருக்கு பாருங்க 150. ஆப்ஷன் சி. சி இஸ் த ஆன்சர், 150 டிகிரி செல்சியஸ். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டா போதும். எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும்னு தெரியணும், அதை எப்படி அப்ளை பண்ணணும் கரெக்டாக தெரிஞ்சுதுன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கெட் பண்ணிடலாம். ரொம்ப ஸ்டெப்ஸ்லாம் போட்டு இது பண்ணிக்க தேவையில்லை. ஆனால் அந்த கண்டிஷன் தெரியணும். ஃபார்முலா தெரியுறது எவ்வளோ முக்கியமோ, எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுன்றது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் அட் 20 டிகிரி செல்சியஸ் இஸ் 10 ohm. At what temperature the resistance become 30 ohm temperature? Coefficient of resistance alpha வந்து கொடுத்துட்டாங்க. இது டைரக்ட் கொஸ்டின் தான், அந்த சிங்கிள் ஃபார்முலா தான். கரெக்டா? என்னது RT ஈக்குவல் டு R0 இன்ட்டு 1 + α_t இருக்குல்லையே, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் கெட் பண்ணலாம். இந்த ஃபார்முலா ரெசிஸ்டன்ஸ் அட் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சரில் R0 1 + α இன்ட்டு ∆t. இந்த ஃபார்முலா தான். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இனிஷியலாக இருக்கும்போது இது வந்து என்னது, இந்த கேஸில் வந்து T0 இனிஷியல் டெம்பரேச்சர். இங்கே 10 ohm வந்து R0. T0 டெம்பரேச்சரில் இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க 10 ohm, அது வந்து R0 அப்படின்னு எடுத்துடுறோம் அந்த ஃபார்முலாவுக்கு. அட் வாட் டெம்பரேச்சர் த ரெசிஸ்டன்ஸ், அட் வாட் டெம்பரேச்சர்னா அவங்க என்ன கேட்குறாங்க, T என்னன்னு கேட்குறாங்க. எந்த டெம்பரேச்சரில் ரெசிஸ்டன்ஸ் பிகம் இந்த RT 30 ohm வந்துருக்கும். டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது 30 ohm வருது. அப்புறம் ஆல்ஃபா கிவன், அவ்வளோதான். கிவன் டேட்டாவை கரெக்டாக என்னென்ன சொல்லியிருக்காங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் போட்டு பண்ணாலும் ஈஸியாக கட் பண்ணிட முடியும். ஸோ இதிலேருந்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ∆t தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், ஞாபகம் இருக்கா? இல்லைனாலும் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம்? ஈக்குவல் டு 1 + α ∆t +1 கொண்டு வந்தோன்னா -1. ஸோ RT / R0 -1 ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு ∆t. எல்சிஎம் எடுத்துனா என்ன வரும்? RT - R0 / R0 ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு ∆t. கரெக்டாக? ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கேஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இங்கே என்ன வரும்? அதுக்கப்புறம் இதை ஆல்ஃபா இங்கே கொண்டு வந்துடலாம் இல்லையா? ∆t ஈக்குவல் டு RT - R0 டிவைடட் பை ஆல்ஃபா R0. ∆tன்றது எதுக்கு ஈக்குவல்? T - T0. நமக்கு தேவை T தான் ஆக்சுவலாக. T - T0 ஈக்குவல் டு RT - R0 பை ஆல்ஃபா R0. புரிஞ்சுதா? இப்போ எல்லா டேட்டாவும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ரெசிஸ்டன்ஸ் என்ன கிவன் கொடுத்துருக்குறாங்க 30 ohm.
ஸோ அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 30 ஓம் அப்படின்னா இங்கே 30. ஆர் நாட் என்ன இனிஷியலாக என்ன ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு 10 பை ஆல்ஃபா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 0.015 0.0125 கரெக்டா தென் இன்ட்டு R naught 10 T minus what is the T naught 20 புரியுதா ரீஅரேஞ்ச்மென்ட் கரெக்டாக பண்ணி கால்குலேஷன் போட தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுது ஸோ இந்த ஃபார்முலா கரெக்டாக யூஸ் பண்ணி கொண்டு வரணும் இதே ஃபார்முலா தான் என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் நான் ஒன் சைடு கொண்டு வந்துட்டு சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுக்கப்புறம் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க வாட் இஸ் 30 minus 10 20 கரெக்டா 0.125 10 பண்ணால் 0.0125 இல்லையா 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0.125 இதில் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும் ஒரு டெசிமல் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடும் ஸோ 0.125 0.125 எதனுடைய ஃப்ராக்ஷன் நான் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் 0.125 ஃப்ராக்ஷன் 1/8 எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்கிறேன் சொன்னா இதெல்லாம் அடிக்கடி தேவைப்படுன்னு திரும்ப அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஆல்ரெடி ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன் திரும்ப அகைன் ரிமைண்ட் பண்ணுறேன் இந்த வேல்யூலாம் இனிமேல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் 1/2ன்றது 0.5 0.5 வரதுல 1/2ன்னு போட்டுக்கலாம் சரியா அதுக்கப்புறம் 1/4 0.225 நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ராக்ஷன் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் 1/8னா 0.125 1/16 0.0625 ஒரு 1/16னா நம்ம அடிக்கடி ப்ராப்ளமில் யூஸ் பண்ணுறது 1/1.6 அந்த கேஸுக்கு தான் 0.625 இந்த வேல்யூலாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் 4/3 1.33க்கு பதிலாக யூஸ் பண்ணுவோம் சரியா 3/2 இது வந்து 1.5 இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸ் அடிக்கடி நீங்கள் ப்ராப்ளமில் இந்த நம்பர்ஸுக்கான ஃப்ராக்ஷனை பார்க்க முடியும் டெசிமல் இருக்கும் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம் இல்லை அந்த ஃப்ராக்ஷன் தேவைப்பட்டால் டெசிமலாகவும் மாற்றிக்கலாம் ஃபாஸ்ட்டாக ஸோ நம்ம என்ன அப்ளிகேஷன் தேவை அதை யூஸ் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸ் ஸோ இந்த வேல்யூஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் ஸோ 0.125 நான் எப்படி எழுத முடியும் 0.125 நான் 1/8ன்னு எழுதலாமா கிளியர் நான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அது அப்போ தான் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற அவசியம் கிடையாது 2/0.125 எதுக்கு ஈக்குவல் 1/8க்கு ஈக்குவல் அப்போ அந்த 8 நான் எங்கே கொண்டு போயிடலாம் 1/8 எங்கே போய்டும் மேலே போய்டும் இல்லையா அப்போ 20 × 8 அப்போ ஆன்சர் என்ன வருங்க 160 தெரியுதா அப்போ T - 20 எதுக்கு ஈக்குவல் 160னா தென் T எதுக்கு ஈக்குவல் 160 + 20 ஆட் பண்ண என்ன வரும் சொல்கிறது புரியுதா நான் இங்கே இதை சிம்பிளிஃபை பண்ணிருக்கேன் எப்படி பண்ணியிருக்கேன்னா 0.125 1/8ன்னு போட்டிருக்கிறேன் 8 நியூமரேட்டர் கொண்டு போயிடுறேன் 1/8 ஏன்னா டிவிஷன் பை டிவிஷனில் இருக்குது 1/8 8 × 20 160 ஸோ T - 20 தான் 160 எனக்கு T வேணும் எந்த பர்டிகுலர் டைமில் அந்த நியூ டெம்பரேச்சர் அந்த நியூ ரெசிஸ்டன்ஸ் 30 ஓம் இல்லையா இந்த வேல்யூ வந்து எந்த டெம்பரேச்சரில் சேஞ்ச் ஆகுது இந்த கேஸுக்கு அப்போ டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரி செல்சியஸ் ஸோ இது வரைக்கும் கூட நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருப்பீங்க இந்த கால்குலேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் டைமை நிறைய வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி நார்மலாக 5 டேபிள் கேன்சல் பண்ணால் ஆன்சர் வரும் பட் டைம் கொஞ்சம் எடுக்கும் அந்த டைமை நம்ம சேவ் பண்ணணும் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் டைமை எங்கெங்கெல்லாம் சேவ் பண்ண முடியுமோ எந்தெந்த கால்குலேஷன்லாம் டைமை ரொம்ப ஈஸியாக டைமை ரொம்ப எடுக்காமல் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணி கொண்டு வர முடியுமோ டைமை சேவ் பண்ண கொஞ்சம் சேலஞ்சிங்கான கொஷின் இல்லை லென்த்தி கொஷினுக்கெல்லாம் நம்ம நிறைய கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி அந்த கொஷினையும் நம்ம கரெக்டாக ஆன்சர் கொண்டு வர ட்ரை பண்ணலாம் ஸோ சில கொஷின் பேப்பரை நமக்கு வந்து ஈஸியான கொஷின்ஸும் இருக்கும் கொஞ்சம் சேலஞ்சான கொஷின் எல்லாமே கலந்து தான் இருக்கும் மாடரேட்டாக ஸோ ஈஸியான கொஷினை ஃபாஸ்ட்டாக முடிச்சிங்கன்னா தான் அந்த லென்த்தி கொஷினோ இல்லை கொஷின்ஸ் சேலஞ்சாக இருக்கக்கூடிய கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கக்கூடிய கொஷின்ஸு கொஞ்சம் இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டான ஆன்சர் கொண்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ண முடியும் அப்போ தான் அந்த 45 மினிட்ஸ் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும் ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட்னா எல்லா கொஸ்டினும் நம்ம 1 மினிட் பிளான் பண்ணக்கூடாது ஈஸியான கொஸ்டின்லாம் நம்ம ஜஸ்ட் சில கொஸ்டின்லாம் 5 செகண்ட் 10 செகண்ட் சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அதை எவ்வளோ சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க பொறுத்து தான் அது எவ்வளோ ஈஸின்றது நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க சரியா ரைட் புரிஞ்சுதா ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 180 டிகிரி செல்சியஸ் Got it? போலாமா அடுத்த கொஸ்டின் போலாமா
next one. A cylindrical metallic wire is stretched to increase its length. திரும்ப அதே டைப் ஆஃப் கொஸ்டின் தான். திரும்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கிறேன். எப்பயுமே நீங்கள் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டு கூடாதுன்றதுக்காக தான், கவனமாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த ஸ்ட்ரெச்சுன்ற விட நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டே இருக்கேன். தெரியுதா? நோட் பண்ணிட்டே வரீங்களா? நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் முக்கியமான அந்த கீவேர்டை ஹைலைட் பண்ணிட்டே வரேன். அந்த கொஸ்டினில் அந்த வேர்டு புரிஞ்சிச்சுன்னா இந்த கேஸுக்கான ஃபார்முலாவை கனெக்ட் பண்ணணுன்றது உங்கள் மைண்டில் வந்து சடனாக வந்து ஸ்பான்டனியஸாக வரணும் இந்த வேர்டை பார்த்த உடனே. அதுக்கு தான் நான் உங்களுக்கு அதை ஹைலைட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். Stretched to increase the length if the resistance of the wire increased by. ஸோ இங்கே எது இன்க்ரீஸ் ஆகுதா? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் தான் கொடுத்துக்கிறாங்க, இன்க்ரீஸ்டு பை 4% சொல்லியிருக்கிறாங்க. தென் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் லென்த்து. அப்போ அதே கேஸு. அப்போ ஃபார்முலா என்ன வரும்? ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயர்ன்றது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, நோன் ஃபார்முலா ஸ்ட்ரெச்சிங் கேஸில். ரெசிஸ்டன்ஸோடைய பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் லென்த்து கொடுத்துட்டு ஆர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? இதை L directly proportional to R power 1/2. அப்போ பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் எல் என்ன பண்ணணும்? டேரெக்டாக ஃபார்முலா டேரெக்டாக போட்டுருவா. முன்னாடி சொன்ன அந்த பேட்டர்ன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பவர் 1/2 அதுதான் வரும் இங்கே எப்பயுமே. பர்சன்டேஜ் ஆறுக்கு இங்கே இன்னொரு விஷயம் என்ன திரும்ப நோட் பண்ண சொல்லியிருந்தேன், இது less than 10%. அது ரொம்ப முக்கியம். less than 10% தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கிவனாக இருந்து less than 10% இருந்தால் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் எல் கேட்டாங்கன்னா நீங்கள் half of that value, half of 4%. சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2%. ஆன்சர் இஸ் 2%. ஸோ இன்க்ரீஸ் இன் லென்த் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது ஸ்ட்ரெச்சிங் கேஸில் கேட்டால் இந்த பர்டிகுலர் கேஸுக்கு 2%. புரிஞ்சுதா? கிளியர்? எனி டவுட்? Right, next question. Masses of 3 wires of copper are in the ratio 1:3:5 and their lengths are in the ratio 5:3:1. The ratio of their electrical resistance என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டாங்க. மாஸ் ஆஃப் 3 wires of copper are in the ratio 1:3:5. ஸோ மாஸோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. லென்த் 3 wires லென்த்தோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 5:3:1. The ratio of their electrical resistance என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. The ratio of their electrical resistance. இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. இந்த மாதிரி மாஸ் அண்டு லென்த் கேஸ் கேட்கும்போது ஃபார்முலா என்னன்னா ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயர் பை எம். இது வந்து மாஸ் அண்டு லென்த் கேஸுக்கு. மாஸ் கிவன் டேட்டாவாக கொடுக்குறாங்க ரேஷியோவில் 2 or 3 ஒயர்ஸோடைய ரேஷியோ, அதுக்கப்புறம் லென்த் ரேஷியோவில் கொடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருந்திருக்கும் அந்த ரேஷியோ அப்படின்னு கேட்குறாங்கன்னா மாஸ் கிவனாக இருந்தால் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயர் பை எம். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ ஒயருடைய லென்த்து அப்புறம் மாஸ் ஆஃப் த ஒயர் கொடுத்துருவாங்க அந்த சுச்சுவேஷனுக்கு. அப்போது இங்கே நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்? R1 இஸ்ட்டு R2 இஸ்ட்டு R3. 3 ஒயர்ஸோடைய ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ என்னென்னு வரும் கேட்டிருக்காங்க. அதானே கேட்டிருக்காங்க கொஸ்டினில். கரெக்ட்? இதை கேட்டிருக்காங்க பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் தயர் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒயரையும் நம்ம வந்து L1 L2 L3 இன்னொன்று என்ன எடுக்கிறோம்? M1 M2 M3 மாசு. அப்போ ரெசிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்ன எடுக்கிறோம்? R1 R2 R3. அப்போ இங்கே கொஸ்டினில் மாஸ் கொடுத்துருக்காங்க 1:3:5. ஸோ இந்த கேஸுக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா M1 M2 M3 ஈக்குவல் டு 1:3:5. ஸோ 1:3:5. ஓகேவா? லென்த்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. லென்த்து வந்து L1 L2 L3. ஸோ அதனுடைய கிவன் டேட்டாங்க என்ன? 5:3:1. இதுதான் கிவன். இப்போ இந்த ஃபார்மெட்டில் இதை எழுதுங்க. எல் ஸ்கொயர் பை எம்னா இது எப்படி எழுதணும்?
L1 square by M1, L2 square by M2, L3 square by M3. புரியுதா? ஸோ ஒரு ஒயருடைய மாஸ் கிவன் டேட்டாவாக இருந்து லென்த் கிவன் டேட்டாவாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L square by M. சரியா? இப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. வாட் இஸ் L1? L1 வந்து இங்கே 5. 5 ஸ்கொயர் டிவைடட் பை M1 1. அதுக்கப்புறம் L2 ஸ்கொயர், இதான் L2. 3 ஸ்கொயர் பை M2 வந்து 3. L3 ஸ்கொயர் வந்து இங்கே L3 வந்து 1 பை M3 வந்து 5. அவ்வளோதான். இதை ஃபர்தராக சால்வ் பண்ணினா என்ன வரும் பாருங்க. 5 ஸ்கொயர் வந்து 25. இதில் இருக்க 3யும் இந்த ஒரு 3 கேன்சல் ஆகிடும். 3 ஸ்கொயர் என்ன அர்த்தம் 9ஆ? 3 into 3 1 3 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும்? 3 மட்டும் இருக்கும். அப்புறம் 1 ஸ்கொயர் பை 5. ஸோ 25:3:1/5. ஃப்ராக்ஷன் இந்த மாதிரி ரேஷியோ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இங்கே என்ன கூடாது? டினாமினேட்டர் வேல்யூ இருக்கக்கூடாது, எல்சிஎம் எடுத்துடணும். ஃபைனலாக அப்போ தான் அது எவ்வளோ ரேஷியோவில் இருக்குன்னு சொல்ல முடியும். இதை எல்சிஎம் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 5ஆல். வாட் இஸ் 25 into 5? 125ஆ? கரெக்டா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 25 into 5 என்ன வரும்? 125. 3 into 5 15. இங்கே ஆல்ரெடி 5 இருக்குது, அங்கே எல்சிஎம் தேவைப்படாது. இங்கே தான் 5 கிடையாது டினாமினேட்டரில், அதனால் மல்டிப்ளை பண்ணுறேன். 25 into 5 125, 5 into 3 50. இங்கே ஆல்ரெடி 5 இருக்கனால தேவையில்லை. ஸோ த ரேஷியோ இஸ் வாட்? 125:15:1. ஸோ இருக்கா பாருங்கள் ஆப்ஷனில், எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் டி 125:15:1 வந்திருக்கா? புரிஞ்சுதா? ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து சர்க்கியூட். இந்த given circuit find the voltage across a 12 ohm resistor. இந்த 12 ohm ரெசிஸ்டரில் எவ்வளோ வோல்டேஜ் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதானே? கரெக்ட். இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் ஆல்ரெடி அந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சொல்லியிருந்தேன். அந்த பாயிண்ட் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி n number of resistors connected in parallel, இது எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் இந்த மாதிரி n number of resistors are connected in equal resistors connected in parallel, ஈஸியாக நீங்கள் ஈக்குவல் ரெசிஸ்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவல் ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா R/N. இது நம்ம இனிமேல் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். நம்ம ப்ராப்ளம் சர்க்யூட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிலேஷன் இருக்கக்கூடிய டேட்டா அதிகமாக கொடுப்பாங்க. இது எப்போ? இது வந்து பேரலல் கேஸ்க்கு. முன்னாடி நம்ம ஒரு ரேஷியோ பார்த்தோம் இல்லையா, அதுக்குடைய இது ஒன்லி ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இது. சரியா? அதுக்கப்புறம் சீரியஸாக இருந்திருந்தா இது பேரலல். சீரியஸ் கேஸுக்கு லைக் n number of resistors, equal resistors. ஓகேவா? இங்கே வந்து அதே கேஸ் தான், ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ் கேஸுக்கு ஒன்லி ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ். அதர்வைஸ் இங்கே என்ன எடுக்கிறோம்? இப்படி எடுக்கலாம். இந்த ஈக்குவலுக்கு பதிலாக பேரலல் ரெசிஸ்டன்ஸ், ஈக்குவல் பேரலல் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து சீரியஸ். RS = N × R. இதுதான் ரேஷியோ எடுக்கும்போது அங்கே S/RP = N² ஒரு ஃபார்முலா பார்த்தீங்களா, அது இதுலேருந்து கண்டுபிடிச்சது தான். பட் இந்த ஃபார்முலா நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படும். இது என்ன அப்படியே அடிஷன் பண்ணல. சீரியஸாக இருக்கும்போது n நம்பர் ஆஃப் சீரியஸாக இருந்தால் எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம், அதில் பிரச்சனை இல்லை. பேரலாக இருக்கும்போது நம்ம ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய 2 ஃபார்முலா திரும்ப திரும்ப அது ஞாபகம் வச்சுக்கணும். ஒன் ஆஃப் த ஃபார்முலா இங்கே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ யூஸ் பண்ணுவோம்? ரெசிஸ்டர்ஸ் வேல்யூ சேமாக இருந்ததுன்னா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது எத்தனை ரெசிஸ்டராக இருக்கலாம், ஆல் ரெசிஸ்டர் சேமாக இருந்து பேரல் கண்டுபிடிச்சா அதோடைய 1 ரெசிஸ்டர் வேல்யூ டிவைடட் பை எத்தனை ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சோ அதை பை பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் டேரெக்டாக கிடச்சிரும். புரிஞ்சுதா? இது ஒரு
ரிலேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அடிக்கடி இனிமேல் சர்க்யூட் டயக்ராமில். நெக்ஸ்ட்டு ஒன்லி 2 ரெசிஸ்டர்ஸ் பேரலல் டிஃப்ரெண்ட் வேல்யூ. இது வந்து R1 R2. ஸோ இதில் ஏதோ கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதில் கரண்ட் ஆக்சுவலாக என்ன ஆகும், I1 I2ன்னு டிவைட் ஆகிடும். கரெக்டாக ஜங்ஷனில் கரண்ட் என்ட்ராச்சு கிர்ச்சாஃப்ல என்னது, கரண்ட் வந்து நமக்கு பேரலாக இருக்கும்போது டிவைட் ஆகிடும். எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிவைட் ஆகிடும். 3 4 இருந்தால் இன்னும் அதுக்கேற்ற மாதிரி டிவைட் ஆகும். ஸோ இப்போ நான் 2 கேஸ்க்கு மட்டும் வரேன், ஏன்னா இதுவும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இது என்ட்ரிங் கரண்ட் I, இங்கே லீவ் ஆகிற கரண்ட் I1 I2 R1 R2 ரெசிஸ்டன்ஸுக்கு. ஓகேவா? ஸோ இந்த கேஸில் 2 ரெசிஸ்டன்ஸ் ஆர் பேரலாக இருந்தால் R ஈக்குவலண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற டைரக்ட் ஷார்ட்கட் ஃபார்முலா. 2 resistors are connected in parallel. 2 resistors are connected in parallel. R equivalent equal to product of the 2 resistance divided by sum of the 2 resistance. Actually, இது 1 by R1 plus 1 by R2. அதுலேருந்து அந்த ஃபார்முலா தான். 1 by R equal to 1 by R1 plus 1 by R2. LCM with reciprocal நம்ம ஆன்சர். ஸோ திரும்ப நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம இனிமேல் நிறைய தேவைப்படும் சர்க்யூட் டயக்ராமில். அதனால் 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்தால் ஈக்குவல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராடக்ட் ஆஃப் த 2 ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் த 2 ரெசிஸ்டன்ஸ் R1 R2 by R1 plus R2. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஜங்ஷனில் கரண்ட் என்ட்ரு ஆகும்போது இங்கே கரண்ட் என்ன ஆகும், டிவைட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அப்போ டிவைடிங் கரண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது, 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலாக இருக்கும்போது இந்த கேஸுக்கு தான். அப்போ இதே கேஸுக்கு ஹவு டு கால்குலேட் த I1 கரண்ட். இந்த I1 கரண்ட்டை நான் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஐன்ற டோட்டலாக ஒரு சப்போஸ் இங்கே ஒரு 10 amps கரண்ட் என்ட்ரு ஆகுதுன்னா இப்போ இதில் எவ்வளோ டிவைட் ஆகிருக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூ எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. I1 ஈக்குவல் டு ஃபஸ்ட் டினாமினேட்டர் என்ன பண்ணணும், சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் R1 ப்ளஸ் R2. ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கரண்ட் டிவைட் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு அதிகமான கரண்ட்டும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறது கம்மியான கரண்ட்டும் டிவைட் ஆகும். ஏன், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். பிகாஸ் V is equal to IR. I என்ன வரும், V by R. I and R இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சொல்கிறது புரியுதா? V ஈக்குவல் டு என்னது, ஓம்ஸ் லாவில் IR. V by R எதுக்கு ஈக்குவல், I. ஸோ தேர்ஃபார் கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் கம்மியான கரண்ட் டிவைட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் கம்மியான அதிகமான கரண்ட் டிவைட் ஆகும். இப்போ இந்த I1 கரண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 ரெசிஸ்டன்ஸோட சம்மை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு I1 கண்டுபிடிக்கணும்னா நியூமரேட்டரில் ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸை நியூமரேட்டரில் போடணும். சொல்கிறது புரியுதா பாருங்கள், சம் ஆஃப் த ரேஷியோ மெத்தட் இது. சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் இது ஆட் பண்ணிவிட்டு I1 கண்டுபிடிக்கணும்னா ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸை நியூமரேட்டரில் போடணும். இன்ட்டு அந்த சர்க்யூட்டில் என்ட்ரு ஆகிற டோட்டல் கரண்ட். இதுதான் எதனுடைய ஃபார்முலா, I1 கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ இப்போ I1 ஈக்குவல் டு R1 ப்ளஸ், இது ஒன்லி ஃபார் 2 ரெசிஸ்டன்ஸ் கேஸுக்கு, R1 ப்ளஸ் R2 நியூமரேட்டரில் ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா I2 எப்படி கால்குலேட் பண்ணுறது, அப்போ I2 ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2. அப்போ இங்கே I2 கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் என்னது, R1. அப்போ R1 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. புரியுதா? இன்ட்டு சர்க்யூட்டில் என்ட்ரு ஆகிற கரண்ட் I. புரிஞ்சுதா? ஸோ 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்தால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான கண்டிஷன் இதுதான் மெயினாக. ஒன்லி ஃபார் 2 ரெசிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட் வேல்யூ. ஈக்குவலாக தான் அது பிரச்சனை இல்லை, கரண்ட் ஈக்குவலாக டிவைட் ஆகிடும். ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸுக்கு R by N போட்டு அந்த ஃபார்முலா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடும். 2 ரெசிஸ்டர் ஈக்குவலாக இருந்துட்டா ஒன்லி 2 ரெசிஸ்டர் கனெக்டட் இன் பேரலல் வித் டிஃப்ரெண்ட் வேல்யூ அப்படின்னு இருந்துச்சுன்னா R1 R2. ஓகே, எஸ், பேரலாக இருந்தால் வோல்டேஜ் சேமாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பேரலாக இருக்கும்போது இதுக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் எப்பயுமே என்னவாக இருக்கும், சேம். சீரீஸாக இருந்தால் மட்டும்தான் வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். சீரீஸில் இருக்கும்போது பொட்டன்ஷியல் என்ன ஆகும், ட்ராப் இருக்கும். ரெசிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ட்ராப் இருக்கும். வோல்டேஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். V is equal to IR இல்லையா, Vயும் Rயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ சீரீஸாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும். அதனால நம்ம சீரீஸாக இருக்கும்போது கிர்ச்சாஃப்ல அப்ளை பண்ண என்ன பண்ணுறோம், V is equal to IR எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறோம். பட் எல்லாமே பேரலாக இருந்தால்
பொட்டன்ஷியல் நமக்கு என்ன ஆகும், சேமாக தான் இருக்கும் பேரலாக இருக்கும்போது. கரண்ட் டிஃபர் ஆகும். சீரீஸாக இருக்கும்போது கரண்ட் வந்து சேம். சீரீஸ் கனெக்ஷனில் கரண்ட் சேமு, பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, மல்டிபிள் ரெசிஸ்டர் கனெக்ட் சீரீஸாக இருந்தால். பேரலாக இருந்தால் கரண்ட் டிஃபர் ஆகும் ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கும். I1 I2 இன்னும் I3 I4 இதெல்லாம் வந்ததுனாலும் கரண்ட் டிஃபர் ஆகும். ஆனால் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகாது பேரலாக இருக்கக்கூடிய எல்லா ரெசிஸ்டன்ஸுக்கும் அக்ராஸில். புரியுதா? ஸோ அதனால் இது சேம் தான், கரண்ட் மட்டும்தான் டிஃபர் ஆகும். சீரீஸாக இருந்தால் எப்பவுமே கரண்ட் சேம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து ஒன்லி ஃபார் 2 ரெசிஸ்டன்ஸு கனெக்ட் R1 R2 பை R1 + R2 R1 × R2 பை R1 + R2. அதுக்கப்புறம் த கரண்ட். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாதான் சில கேஸை சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் இது கரெக்டாக ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ண தெரியணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும் என்னது, சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எதை கண்டுபிடிக்க போகிறோமோ அதுக்கு. I1 இருந்தால் ஆப்போசிட்டில் ரெசிஸ்டன்ஸ், I2 இருந்தால் அதுக்கு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு த என்டரிங் கரண்ட் I. இவ்வளோ தான். இப்போ இந்த கேஸுக்கு வாங்க. நான் இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த சர்க்யூட்டை ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண தெரியணும். ஸோ அதுதான் நமக்கு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது 8 ஓமா, 8 ஓம் 8 ஓம், அதுக்கப்புறம் 4 ஓம். ஆல் தீஸ் 3 என்னவா இருக்குது, பேரலாக இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்னது, பேரலல் கனெக்ஷன். கரெக்டாக எல்லாமே பேரலாக இருக்குது. அதில் இந்த 8 ஓம் 8 ஓம் மட்டும் என்னவா இருக்குது, சேமாக இருக்கா? அப்போ இதனோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபஸ்ட்டு கேஸுக்கு நான் R1ன்னு எடுத்துக்கிறேன். 8/2ன்னு போடலாமா? 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலாக இருந்து ஈக்குவலாக இருந்தால் R/Nன்னு ஃபார்முலா கொடுத்தனா? இந்த ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தேன், இஃப் n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் பேரலல், நீங்கள் எதை வேணாலும் 2 மட்டும் கூட எடுக்கலாம். 2 ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிவைடட் பை எத்தனை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பேரலில் ஈக்குவலாக இருந்திருக்குது பை அந்த வேல்யூ போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், அந்த 2 ரெசிஸ்டன்ஸு இல்லை 3 ரெசிஸ்டன்ஸை சிம்பிளிஃபை பண்ண ஈஸியஸ்ட் வேல்யூ கிடச்சிரும், ஈக்குவலண்ட் வேல்யூ கிடச்சிரும். ஓகே, 8/2 அப்போ என்ன ஆன்சர் வரும், 4 ஓம். அப்படின்னா என்ன மீனிங், இந்த 2 ரெசிஸ்டன்ஸோடைய பேரலில் சிம்பிளிஃபை பண்ணால் the answer is equal to 4 ohm. புரிஞ்சுதா? இப்போ மறுபடியும் இந்த 4 ஓம் ரெசிஸ்டன்ஸும் இந்த 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் என்னது, பேரலல். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? இல்லை சர்க்யூட்டை நான் தனியாக போட்டு காமிக்கவா? ஸோ இங்கே சைடில் போடுறாருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இது வந்து 4 ஓம் ஆயிடுச்சு, இதுவும் 4 ஓம் ஆயிடுச்சு. ஓகேவா? இங்கே இன்னொரு 4 ஓம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 12 ஓம். கரெக்ட் ஆகிட்டு இந்த கரண்ட் லீவ் ஆகுது, இது கரண்ட் என்டர் ஆகுது. கரெக்டா? இப்போ புரியுதா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் R/N ஃபார்முலா, அதனால் இது 4 ஓம் 4 ஓம் ஆயிடுச்சு. மறுபடியும் இது ரெண்டும் பேரலா, மறுபடியும் ஈக்குவலாக இருக்கா ரெண்டும். அப்போ 4 எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஈக்குவலாக இருக்குது, 2. அப்போ ஃபார்முலா என்னது, 4/2. இவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கா? நீங்கள் ஃபார்முலாவாக அதை மெமரைஸ் பண்ணாதீங்க, கான்செப்டாக புரிஞ்சுக்கிங்க. அப்போ தான் சால்வ் பண்ணது போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 4/2னா அப்போ என்ன வரும், 2 ஓமா. அப்போ ஃபைனலாக இங்கே என்ன வரும் அப்படின்னா, இந்த சர்க்யூட்டோடைய சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப்டர் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் இது 2 ஓம் ஆகிடும். ஏன் அதை நான் R2ன்னு எடுத்துக்கிறேன். R2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4/2 = 2 ஓம் அப்படின்னு கிடச்சிரும், R/N ஃபார்முலா. இங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, 4 ஓம். ஸோ இது வந்து 4 ஓம். தென் இது கரண்ட் என்டர் ஆகுது, ஃபைனலாக லீவ் ஆகிடுது. ஃபைனலாக லீவிங் கரண்ட் இது 12 ஓம். ஓகே ரைட். இப்போ என்னன்னா, இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் நான். எதை சிம்பிளிஃபை பண்ண 2 ஓம் கிடச்சிருக்கு. 8 ஓம் 8 ஓம் 4 ஓம் பேரலாக இருந்த அந்த ரெசிஸ்டன்ஸோடைய ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 2 ஓம். ஸோ இதை எப்படி டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இது ரெண்டு சேமா. 8/2 4 ஓம், மறுபடியும் 4 இருந்திருக்கு. 4/2 2 ஓம். அப்போ ஃபைனலாக இதனோட வேல்யூ வந்து 2 ஓம். 2 + 4 ஓம் வந்து சீரியஸ். அப்போ என்ன கிடைக்கும், 2 + 4 ஓம் என்னது, 6 ஓம். ஸோ அப்போ இது 6 ஓம், இது 12 ஓம். புரிஞ்சுதா? இது என்ட்ரிங் கரண்ட் இப்போ இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் என்னது, பேரலல். இது ரெண்டு சீரியஸ். 4 + 2 என்னது, சீரியஸ். கரெக்டா? இப்போ இந்த 2 ரெசிஸ்டன்ஸோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா டோட்டல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அவங்க, ஈவன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து
12 ஓம் சாரி 12 ஓம் ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸில் இருக்கிற வோல்டேஜ் கேட்டிருக்காங்களா? ஓகே, கரண்ட் இருக்கு இல்லையா, ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ரைட், கரண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கரண்ட்டோட வேல்யூ 12 ஆம்ஸ். கொஸ்டினில் கரண்ட் வந்து 12 ஆம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டா? அப்போது இந்த கரண்ட் வந்து எதுக்கு ஈக்குவல்? I ஈக்குவல் டு 12 ஆம்ஸ் கரண்ட் என்டர் ஆகுது. அப்படின்னா இங்கே எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு கேட்குறாங்க. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு V is equal to IR ஃபார்முலா. கரெக்டா? கரண்ட் எனக்கு தெரியும், இதனுடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா அதான் இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட். டோட்டல் கரண்ட் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைச்சிடும்? டோட்டல் வோல்டேஜ் கிடைச்சிடும். வோல்டேஜ் வந்து பேரலாக இருக்கும்போது சேம்னு சொன்னேன் இல்லையா? அப்போ என்ன டோட்டல் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும், அதே வோல்டேஜ் தான் இங்கேயும் இருக்கும், அக்ராஸில் இங்கேயும் இருக்கும். பிகாஸ் தீஸ் டூ ஆர் வாட்? பேரலல். பேரலாக இருந்தால் வோல்டேஜ் சேமாக தான் இருக்கும். சொன்னது புரிஞ்சுதா? இப்போ இதனுடைய ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? R ஈக்குவலண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? R ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன்? R ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு R1 R2 by 2 ரெசிஸ்டன்ஸ் ஆர் பேரலல். சொன்னா இந்த ஃபார்முலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருந்தால் இது டிஃப்ரெண்ட் வேல்யூ, சேம் வேல்யூவாக இருந்ததுன்னா R by N சொல்லியிருந்தேன். டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருந்தால் 2 ரெசிஸ்டன்ஸ் மட்டும் R1 R2 by R1 plus R2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதில் இது R1 R2 எதனால எடுத்துக்கோங்க. 6 இது 12. ஸோ 6 into 12 by 6 plus 12. ஸோ 6 into 12, 6 plus 12 என்ன ஆகிடும்? 18 ஆகிடுமா? கரெக்ட்? இதை ஆட் பண்ணிங்கன்னா அப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 3 சார் 3 6 சார் 18. ஸோ அப்போ என்ன ஆகிடும்? 4. ஸோ டோட்டலாக இந்த சர்க்யூட்டோடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? 4 ஓம். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இந்த சர்க்யூட் வந்து இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் அவங்க கொடுத்துக்கிற சர்க்யூட்டை ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 4 ஓம். இப்போ எனக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கு. டோட்டல் கரண்ட் எனக்கு என்டர் ஆகிற கரண்ட் எனக்கு தெரியும். அப்போ டோட்டல் என்ன கண்டுபிடிக்கலாம்? டோட்டல் வோல்டேஜ் கண்டுபிடிக்கலாம். ஸோ டோட்டல் வோல்டேஜ் V is equal to டோட்டல் கரண்ட் இன்ட்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே I வந்து 12 ஆம்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன வந்திருக்கு இந்த கேஸுக்கு? 4 ஓம். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 12 into 4 48. ஸோ ஆன்சர் வந்து 48 வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ஆனால் அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்க? இந்த 12 ஓம் அக்ராஸில் மட்டும் எவ்வளோ வோல்ட்னு கேட்குறாங்க. இப்போ இது ஆக்சுவலாக சால்வ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எப்படி வந்து சர்க்யூட்டு? இது ரெண்டும் பேரலல். இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு வோல்டேஜ் கிடைக்கும் இல்லையா? அந்த வோல்டேஜ் தான் 48 வோல்ட்னு கிடைச்சிருக்கு. இதுக்கு அக்ராஸ்லி 48 தான் இருக்கும், இதுக்கு அக்ராஸ்லி 48 தான் இருக்கும். ரீசன் த 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் பேரலல் டு ஈச் அதர். பேரலாக இருக்கும்போது வோல்டேஜ் டிஃபர் ஆகாது. ஃபைனலாக இருக்கக்கூடிய இந்த 2 ரெசிஸ்டர் பேரலாக இருக்கும்போது எங்கே என்ன வோல்டேஜ் வந்திருக்கோ அதுதான் இங்கே இருக்கும். அப்போ ஓவரால் வோல்டேஜ் எவ்வளோ? 48. அதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ ஆன்சர் வந்து எங்கே இருக்குது பாருங்கள்? 48. சொல்கிறது புரியுதா? எப்படி சர்க்யூட் அனாலிசிஸ் பண்ணுறதுன்னு? ஸோ 2 ரெசிஸ்டர்ஸ் கேஸ்ன்னு எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஈக்குவலாக இருக்கும்போது மைண்ட்லேயே அதை போட பழகணும். நீங்கள் அது இப்போ இந்த கொஸ்டினை நான் வந்து உங்களை ஸ்டெப்ஸ் போட்டிருக்கு இல்லையா, நீங்கள் மைண்ட்லேயே இதை போட முடியும். எப்படின்னு பாருங்கள். இது 8/4 2 ரெசிஸ்டர்ஸ் வந்து என்னது? சேமாக இருந்தால் நான் என்ன ஃபார்முலா சொல்லிட்டு இந்த பேரலாக இருக்கும்போது? ஸோ அப்போ by 2 4 ஓம். மறுபடியும் 4/2 2 2 + 4 என்ன ஆகிடும்? 6. ஸோ அப்போ R1 R2 by R1 plus R2. ஸோ 1 6 இன்னொன்று 12. ஸோ 6 into 12 6 + 12. 6 + 12 என்னது? 18. 1 6 are 6, 3 6 are 18, 1 3 are 3, 4 3 are 12. அப்போ R ஈக்குவலண்ட் எவ்வளோ வந்திருக்கு? 4 ஓம். அப்போது 4 ஓம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கரண்ட் எனக்கு 12 தெரியும். V is equal to IR. 12 into 4 என்னது? 48 வோல்ட். அவ்வளோதான். சொல்கிறது புரியுதா? அதுக்கப்புறம் 12 ஓமுக்கு மட்டும் கேட்டிருக்கிறதுனால எனக்கு பேரல் ப்ராப்பர்ட்டி தெரியும். அது ரெண்டு பேரலாக இருந்திருக்கு. இங்கே எவ்வளோ பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்குமோ அதுதான் அங்கே இருந்திருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 48 வோல்ட். புரியுதா? இது வந்து நீங்கள் கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொஷினை நீங்கள் மைண்டில் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே, இந்த ஸ்டெப்பில் இதெல்லாம் இப்படி சிம்பிளிஃபை ஆகிடும், இது பேரலல், இது சீரியஸ், இப்படி பண்ணால் இது ஆன்சர் வரும் டக்குன்னு போட்டுட்டு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா டோட்டல் கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக அதுக்கு என்ன தேவையோ ஓம்ஸ் லா அப்ளை பண்ணி ஆன்சர் கெட் பண்ண முடியும். காட் இட்? ஸோ நம்ம எப்படி யோசிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம்.
Okay, any doubt? Yes, continue பண்ணலாமா? Next question வாங்க. இது வந்து statement based question இருக்கு. இதுல எது கரெக்ட்னு பாருங்க. The electric resistance of certain wire iron are if its length and radius are both doubled, then இந்த ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸ்டில் நம்ம படிச்ச அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஏதோ ஒரு இது அயனுக்கு சொல்லியிருக்காங்க 6. இஃப் இட்ஸ் லென்த் எதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. லென்த் அண்ட் ரேடியஸ் போத் ஆர் டபுள்டு அப்படின்னா என்ன நடக்கும்? நமக்கு ஃபார்முலா முன்னாடி பார்த்தோம், அதே ரிலேஷன். என்ன ஃபார்முலா பார்த்தோம்? லென்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் பை ஆர் ஸ்கொயர். ரேடியஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. அதே ஃபார்முலா தான். எல் பை ஏவுக்கு பதிலாக பை ஆர் ஸ்கொயர் வரும். ப்ரொபோர்ஷனாலிட்டி அதை மட்டும் தான் அது டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இது இனிஷியல். அப்போ நியூ இது வந்து ஒரிஜினலாக இருந்தது. அப்போ சேஞ்ச் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க? லென்த்து 2 times இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரேடியஸ் ஆல்சோ 2 times இன்க்ரீஸ். சொன்னது புரியுதா? நான் ஏங்க 2R போட்டிருக்கேன்னு இதான் ஃபார்மெட்டு. லென்த்து வந்து 2 times முன்னாடி இருந்ததை விட ரேடியஸை விட 2 times இன்க்ரீஸ் ஆகிது. ரேடியஸ் வந்து ஸ்கொயருக்கு. ரெசிஸ்டன்ஸும் ரேடியஸ் என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர். ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கேபிட்டல் ஆர் அதான் ரெசிஸ்டன்ஸ். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் ஸ்கொயர் 1/r ஸ்கொயர். ஓகே, ஸோ ரெண்டுமே என்ன சொல்லியிருக்காங்க? போத் ஆர் டபுள்டு. அப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 2l பை இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4r ஸ்கொயர். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? இது 1 time, இது 2 time. ஸோ 1/2 எல் பை ஆர் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? இதை 1/2 இன்ட்டு எல் பை ஆர் ஸ்கொயர். எல் பை ஆர் ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல்? ஆருக்கு ஈக்குவலாக ஒரிஜினல். முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் பார்த்துருக்குறோம். ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய பேட்டர்ன். ஸோ ஆர் டேஷ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இந்த எல் பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக ஆர்னு மாற்றிடுறேன். ஸோ நியூ ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு? அப்போ ஹாஃப் ஆஃப் த ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ். எப்போ அந்த மெட்டீரியலோடைய லென்த்தும் டுவைஸ் பண்ணிட்டு ரேடியஸும் டுவைஸ் பண்ணால் த நியூ ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிருக்கு? ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸோட half of the value decrease ஆயிருக்குது. That is simply we can say r dash equal to r/2 இந்த கேஸுக்கு. So r dash equal to r divided by 2. So இது வந்து ரிலேஷன் அவங்க கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எது கரெக்ட்னு பார்க்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அர்த்தம்? ரெசிஸ்டிவிட்டின்னு அர்த்தம். ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸோட மீனிங் என்ன? ரெசிஸ்டிவிட்டி ரோ. ரெசிஸ்டிவிட்டியோட இன்னொரு நேம் தான் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வில் போத் ரிமைன் அன்சேஞ்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தப்பு. ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்குது. எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குது? ஹாஃபாக சேஞ்ச் ஆகிருக்கு இந்த கேஸுக்கு ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸை விட. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. த ரெசிஸ்டன்ஸ் வில் பி டபுள்டு. ரெசிஸ்டன்ஸ் வில் பி டபுள்டு, த ஸ்பெசிஃபிக் வில் பி ஹாவ்டு. இதுவும் தப்பு. ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆக்கல இங்கே? ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? டபுள்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிடையாது. நியூ ரெசிஸ்டன்ஸ் டபுள் கிடையாது. கண்டிப்பாக அது தப்பு. சி ஆப்ஷன் வாங்க. த ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஹாவ்ட் அண்ட் த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வில் ரிமைன் அன்சேஞ்ச்டு. திஸ் இஸ் கரெக்ட். ஏன் கரெக்ட்னு சொல்ல முடியுமா? இதை ரீசன் தெரியுதா? த ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஹாஃப் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் இல்லையா? அதனால் ஹாவ்ட் அண்ட் த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ரிமைன் அன்சேஞ்ச்டு. ஏன் ரிமைன் அன்சேஞ்ச்டு? ஏன் ரிமைன் அன்சேஞ்ச்டு? த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் மெட்டீரியல் ரோ இருக்கு இல்லையா? இது எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும்? டிபெண்ட்ஸ் ஆன் வாட்? நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். அதுக்கப்புறம் வேற எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? அண்டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் மாறும்போது ரெசிஸ்டிவிட்டியில் சேஞ்சஸ் இருக்கும். ஜென்ரலாக ரெசிஸ்டிவிட்டி வந்து ஒரு மெட்டீரியலுடைய நேச்சர். அது வந்து இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் ஏரியா லென்த். ஒரு ஒயரோட இப்போ காப்பர் ஒயர் எடுக்கிறீங்கன்னா காப்பருக்குன்னு ஒரு ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். அயன் எடுத்திங்கன்னா அயனுக்கு ஒரு ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். அது லென்த்தோ இல்லை கிராஸ் செக்ஷன் ஏரியாவே டிபெண்ட் பண்ணியிருக்காது. ரெசிஸ்டன்ஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. ஆர் என்னது ஆக்சுவலாக? ரெசிஸ்டன்ஸ் தான் எதுக்கு?
டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் பை ஏ. ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஒயருடைய லென்த் இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும், ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் ஆகும். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதனுடைய ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் தான் என்னது? ரோ எல் பை. இது கான்ஸ்டன்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே வருது இல்லையா, ரோ வந்து கான்ஸ்டன்ட். அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? மெட்டீரியல் நேச்சர். அந்த மெட்டீரியலுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும், அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி தான் அதில் இருக்கும். அது என்ன ஆகாது? லென்த்னாலையும் ஏரியாவினாலையும் சேஞ்ச் ஆகாது. அது சேஞ்ச் ஆகணும்னா, ஒரே மெட்டீரியல் சேஞ்ச் ஆகணும்னா எப்போ பாசிபிள்? டெம்பரேச்சர் கொடுக்கும்போது. அதெல்லாம் நம்ம அந்த ஃபார்முலா பார்த்தோம். ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி டெம்பரேச்சர்னால அந்த ஃபார்முலா தான் RT = R0 × 1 + α t யூஸ் பண்ணோம் இல்லையா. அதுவே ரெசிஸ்டிவிட்டியாக இருந்தால் ரோ யூஸ் பண்ணியிருப்போம். ρT = ρ0 × 1 + α t. இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய 2 கேஸுக்கான ஃபார்முலா தான். ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆகும், as well as ரெசிஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ ரோ டிபெண்ட்ஸ் ஒன்லி த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். அதுக்கப்புறம் எப்போ சேஞ்ச் ஆகும்? டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனது சேஞ்ச் ஆகுமே தவிர லென்த் அண்ட் ஏரியாவினால ரெசிஸ்டிவிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. தட் இஸ் ரிமைன் அன்சேஞ்ச்டு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் ரிமைன் அன்சேஞ்சு, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிமைன் அன்சேஞ்சு கரெக்டு. புரியுதா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், the resistance will be halved. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் will be doubledன்னு சொன்னதுனால இது தப்பு. ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகாது. ரெசிஸ்டிவிட்டி மெட்டீரியலுடைய நேச்சர், மெட்டீரியல் மாறிச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி மாறின்னு சொல்லலாம். காப்பருக்கு பதிலாக நான் வந்து அலுமினியம் மாற்றிருக்கிறேன், காப்பருக்கு பதிலாக அயன் மாற்றிருக்கிறேன் அப்படின்னா தென் யூ கேன் சே ரெசிஸ்டிவிட்டி சேஞ்சஸ். ஏன்னா அந்த மெட்டீரியலுடைய நேச்சர் வந்து வேரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அனதர் என்னது? டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் அதில். மற்றபடி ஏரியாவினால லென்த்னாலேயும் ரெசிஸ்டன்ஸ் தான் சேஞ்ச் ஆகும், ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆகாது. ரிமெம்பர் இட். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது நம்ம அந்த டெக்ஸ்ட் புக்லேயுமே அதை படிச்சிருக்கிறோம். ரைட். இந்த கொஸ்டின் பாருங்க. த கிராஃப் பிட்வீன் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ஃபார் 3 லீனியர் ரெசிஸ்டர்ஸ் 1 2 3 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் 3 டிஃப்ரெண்ட் கேஸுக்கான அந்த ரெசிஸ்டர்ஸுக்கு கூட கிராஃப் பிளாட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மெட்டீரியலுக்கு R1 and R2 the resistance of this resistor, which one of the following is correct? இது ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் இதை. ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரியும். ஓம்ஸ் லா என்னது? V = IR. கரெக்டா? V = IR. அப்போ V/I எதுக்கு ஈக்குவல்? ஆருக்கு ஈக்குவல். கரெக்டா? ரெசிஸ்டன்ஸும் கரண்ட்டும் ஆக்சுவலாக என்னவா இருக்கும்? இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சுது. ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிற மெட்டீரியலில் கரண்ட் கம்மியாக தான் பாஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் அதில் கரண்ட் அதிகமாக பாஸ் ஆகும். ஏன்னா பிளாக்கிங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கரண்ட் ஃப்ளோ பிளாக் பண்ணுறது, சார்ஜ் ஃப்ளோ ஆகிறது. ஸோ பிளாக் பண்ணுறது குறையும் போது அதில் அதிகமாக சார்ஜ் ஃப்ளோ ஆகும்போது கரண்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் அங்கே நடக்கும். இப்போது இந்த கேஸில் பாருங்கள், இந்த கேஸில் வந்து எந்த கேஸுக்கெல்லாம் கரண்ட் அதிகமாக இருக்குதோ அந்த கேஸில் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்திருக்கும். இது 1 2 3. இதில் இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு சொல்ல போகிறேன்? R1, இது R3, இது R2. அதான் சொல்லியிருக்காங்க 3 கேஸுக்கான, அந்த 3 மெட்டீரியல் கேஸுக்கான அதில் பாஸ் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ஸு வோல்டேஜ் கரண்ட் ரிலேஷனை கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. R2 R3 R1. இதில் எதில் அதிகமான கரண்ட் பாஸ் ஆகிருக்குது? இதில் தானே R1. அப்போ இந்த 3ல் எது லோ ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கும்? ரெசிஸ்டன்ஸ் லோவாக இருந்தால் தான் கரண்ட் அதிகமாக பாஸ் ஆகிருக்கும். கரெக்டாக சொல்கிறது புரியுதா? அதுக்கப்புறம் இதை விட கொஞ்சம் அதிகமான ரெசிஸ்டன்ஸ் எது? R3. அதனால தான் இதில் இதை விட கம்மியான கரண்ட்டு போயிருக்கு. எதில் ரொம்ப கரண்ட் கம்மியாக போயிருக்கு? R2ல். ஸோ இந்த ரிலேஷனில் இப்போ எதை எழுத முடியும் நீங்கள்? R1 தான் இருக்கிறதுலே ஸ்மால், R3 இதை விட கிரேட்டர், R2 இருக்கிறதுல எல்லாத்த விட கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ். அதனால தான் அதில் கரண்ட் கம்மியாக போயிருக்கு. சரியா? கிளியர்? ரைட். இல்லை நீங்கள் அதுக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ரெசிஸ்டன்ஸும் வோல்டேஜ் என்னது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அந்த கேஸில் உங்களுக்கு வந்துடும். கரண்ட் வச்சு நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்லோப் ஃபார்முலா இது யூஸ் பண்ணணும். சரியா? நம்ம ஏதாவது ஒரு ரிலேஷன் போதும். கரண்ட்டோடைய கிராஃப் தானே இது, அதனால் நீங்கள் ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை இது. சரியா? ரைட். ஸோ இப்போ கேஸுக்கு, இந்த கேஸுக்கு ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். R1 B ஆப்ஷன் கரெக்ட். எஸ். R1 less than R3 less than R2. tan theta நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த ஸ்லோப் எடுத்தீங்கன்னா V/I எதுக்கு ஈக்குவல்? ஈக்குவல் டு R ஈக்குவல் டு ஸ்லோப் tan theta. நான் லாஜிக்கல் திங்கிங்லேயே இது ஆன்சர் போட்டேன், அதனால் நான்
அந்த ஃபார்முலா ஸ்டெப்ஸுக்கு போகல. இதில் எது வந்து ஆங்கிள் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்கிறத வச்சு நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணி ஆறுன்றது இந்த ரேஷியோ ஆஃப் V/I. ஸோ இந்த கேஸில் எந்த கேஸுக்குலாம் ஆங்கிள் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ரிலேஷன் தான் ஃபைனலாக வரும். தீட்டாவுக்கு θ1 θ2 θ3 நீங்கள் கேஸ் எடுக்கும்போது யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே ரைட், போகலாமா? சொல்லுங்கள், என்ன கேட்டிருக்கீங்க? இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலையா? ஓகே, நீங்கள் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் 11th 12th அந்த வருஷம் இப்போ படிச்சுட்டு இருக்குது கரண்ட்டாக, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷன் பிளான் பண்ணணும். 12th ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு போர்டு ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா 12th ஃபிசிக்ஸு மேனேஜ் பண்ணிடலாம், பயோவும் மேனேஜ் பண்ணிடலாம், ஓரளவுக்கு கெமிஸ்ட்ரி நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். இன்னும் அடிஷ்னலாக எங்கே இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதை பண்ணிட்டீங்கன்னா 11th நீங்கள் அடிஷ்னலாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்படி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். பட் ஏன் அவ்வளோ தூரம் இயர்ஸ்லாம் போட்டிருக்கீங்க? ஓகே, நீங்கள் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிராக் பண்ண முடியும். நீங்கள் நிறைய வருஷம்லாம் எடுக்கணும் அவசியம் கிடையாது. பிளான்டு ப்ரிப்பரேஷன் அதுதாங்க ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறீங்களோ அது பொறுத்து தான் உங்களுக்கு இருக்குது. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 காப்பர் ஒயர்ஸ் A and B are measured to have same weight. இதுவும் மாஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க? சேம் வெயிட்னு சொல்லியிருக்கிறாங்க. இஃப் த ஒயர் A is 25 times, ஒயர் A வந்து 25 times larger than B, the ratio of the electrical resistances RA/RB. ஸோ நம்ம முன்னாடி யூஸ் பண்ண அந்த ஃபார்முலாவே இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கனெக்ட் பண்ணிக்க முடியும். என்ன ஃபார்முலா நம்ம பார்த்தோம்? மாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா வெயிட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு இங்கே மாஸ் தான். R directly proportional to சேம் மாஸ்ன்னு சொல்லிட்டாங்களா? ஓகே, ஸோ R directly proportional to L²/M. ஸோ இந்த கேஸில் அடுத்த பேஜில் போடுறது பத்தாது ஸ்பேஸ். R directly proportional to L²/M. அப்போது R இங்கே மாஸ் சேம்னு சொல்லிட்டாங்க. RA/RB இது எடுத்திங்கன்னா RA/RB இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சேம் வெயிட்னு சொன்னதுனால மாஸ் சேம் ஆகிடும். ஓகேவா? இஃப் த ஒயர் இஸ் 25 times larger than B. ஸோ அப்போ இது எப்படி எழுதுவீங்கன்னா LA²/M டிவைடட் பை LB²/Mன்னு வரும். ஏன் M மாறலை அப்படின்னா சேம் மாஸ் சேம்னு சொன்னதுனால M கேன்சல் பண்ணிடலாம். ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும்? LA²/LB². அது LA/LB² எழுதிக்கலாம். RA/RB. அப்போ ஃபர்தராக இதை சால்வ் பண்ணுங்கள். இந்த கேஸுக்கு என்ன வரும்? RA/RB LA/LBயில் அவங்க LA என்னன்னு சொல்லிட்டாங்க? இஃப் த ஒயர் A இஸ் 25 times larger than B. ஸோ 25 times larger than B அப்படின்னா 25 times ஆஃப் இதை LBன்னு எழுதிடலாமா? LA என்ன சொல்லியிருக்கிறாங்க? 25 times larger than 25 timesன்னு சொல்லியிருக்கிறாங்க. தெளிவா புரியுதா? 25 times larger than B. A வந்து B விட. அப்போ லென்த் ஆஃப் த A வந்து 25 times ஆஃப் B. அப்போ இங்கே லென்த் ஆஃப் த ஏவுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? 25 times Bன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம் இல்லையா? இது ஒன் டைம் கேன்சல் ஆச்சுன்னா 25/1² ஸோ 625/1. ஸோ ஆப்ஷனில் 625/1 என்ன அர்த்தம்? 625. புரியுதா? தட் இஸ் த ஆன்சர். ஓகே ஓகே, தப்பாக ட்ரை பண்ணிட்டீங்களோ? சரி 5 monthலையா பண்ணலாம், 4 monthல பண்ணலாம். நீங்கள் வந்து ஆல்ரெடி பேசிக்கில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை பொறுத்து தான். ப்ரொபோஷனல் ரிலேஷன் எப்படி கெட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? ஓகே இப்போ தான் வந்து பார்க்குறீங்களா இல்லை முன்னாடிலேருந்து வரீங்களா? சொல்லுங்கள், யார் உங்களோட நேம்? வர்ஷினி. நீங்கள் தானே டவுட் கேட்டிருக்கீங்க. இப்போ தான் வந்திருக்கீங்களா? ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்டு வரீங்களா கிளாஸ்? ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா நான் எப்படி கொண்டு வரேன்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு.
பேசிக் ஃபார்முலாவில் தான் டெரைவ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ரிலேஷன்லாம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் டெரைவ் பண்ணலை. ஆல்ரெடி நான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோடைய கான்செப்ட் நான் நடத்திருக்கிறேன். NCERT லைன் பை லைன் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சேனலில் ஸ்டார்ட் பண்ண சாப்டர் என்ன தான், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தான். ஸோ அதை வந்து 2 பார்ட்டாக நான் போட்டிருப்பேன். அதில் கிளியராக அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஷார்ட்கட் ஃபார்முலா எப்படிலாம் இதை டெரைவ் பண்ணி இந்த ரிலேஷன் எப்படி வந்துச்சுன்றதெல்லாம் அந்த டெரிவேஷன் அங்கே போட்டிருக்கேன். ஏன்னா அதெல்லாம் இப்போ டைம் எடுக்கும். திரும்ப எல்லாத்தையும் டெரிவேஷன் போட்டோம்னா நம்ம நிறைய கொஷின்ஸ் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கான்செப்ட்டை பார்த்துட்டோன்றதுனால அதை அப்படியே அப்போ ஃபார்முலா மட்டும் அங்கங்கே நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சதுன்றதுனால. இன்னொன்று எந்தெந்த கேஸுக்கு எந்தெந்த ஃபார்முலா கனெக்ட் பண்ணுறது நமக்கு தெரியாமல் இருந்தது. அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். சரியா? ரைட். ஓகே, ஃபிசிக்ஸ் ரொம்ப வீக்கா? ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் ஆல்ரெடி எடுத்த அந்த பேசிக் கிளாஸ் நல்லா ஃபஸ்ட்டு படிங்க. எதுவுமே ஃபண்டமெண்டல் புரியாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. நான் டீட்டெயிலாக வந்து 2 இது போட்டிருக்கேன். அரௌண்டு 4 hours 2.5 hours இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த 2 வீடியோவும். ஸோ ஒரு 4.5 hours or 5 hours இருக்கும் அந்த 2 வீடியோ. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட கம்ப்ளீட் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்க்ளூடிங் ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணியிருக்கிறேன், எப்படி அதை கொண்டு வந்தாங்கிற அந்த ரிலேஷன் எல்லாமே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன்றதுனால ப்ராப்ளம் டேரெக்டாக யூஸ் பண்ணிட்டு வரேன். திரும்ப அதெல்லாம் நடத்தினோன்னா நமக்கு டைம் பார்த்தாது. இதுவே நம்ம மேரத்தான் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. சரியா? அரௌண்ட் இதுவே நமக்கு 8 hours எடுத்துரும். இது நம்ம 100+ கொஷின் பார்க்குறதுக்கு. அதே நம்ம ஃபுல்லாக பார்த்தோன்னா 24 hours தாண்டிடும். சரியா? ஸோ அதனால் இப்போ டைம் கிடையாது. எனிவே நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துட்டு உங்களால் அதை மீன்ஸ் மறுபடியும் எதாவது புரியல, டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு அது என்ன புரியலன்றது நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். சரியா? கிளியர்? கண்டிப்பாக மேக்ஸ் தேவை. பேசிக் மேக்ஸ் கிளாஸும் நான் அதில் போட்டிருக்கேன். ஐ திங்க் நீங்கள் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஃபிசிக்ஸ் கிளாஸ் நான் இது வரைக்கும் எடுத்தது எல்லாமே அதில் இருக்கும். அந்த லென்த்தி செஷன் எல்லாமே இருக்கும். சாப்டர் வைஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். அதில் பேசிக் மேக்ஸ் மட்டுமே நான் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக போட்டிருப்பேன். ஃபிசிக்ஸுக்கு தேவையான மேக்ஸ் என்னென்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ், அப்புறம் இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்கொயர் வேல்யூஸ், ட்ரிக்னாமெட்ரி, இன்டகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன், எதெல்லாம் ஃபண்டமெண்டலாக ஃபிசிக்ஸுக்கு தேவையோ ரொம்ப ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய ஈவன் சம் ஸ்டாண்டர்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வரையும் நான் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா நம்ம இப்போ பண்ணுறது எல்லாமே அப்ளிகேஷன். அது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோன்றதுனால இந்த கொஷினை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். திரும்ப ஃபுல்லாக கான்செப்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது இப்போது இந்த கிளாஸில். சரியா? அங்கங்கே நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து நீட் கொஸ்டின். ஸோ முன்னாடி பார்த்த அந்த கேஸ் தான் இது. ஃபார்முலா, த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஒயர் இஸ் R ohm இஃப் இட்ஸ் மெல்டட் அண்ட் ஸ்ட்ரெச்டு. நான் சொன்னேன் இல்லையா, சம்டைம்ஸ் இந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணுவாங்கன்னு. ரெண்டும் ஒரே மீனிங் தான். மெல்டட் அண்ட் ஸ்ட்ரெச்டுனா டேரெக்டாக ஸ்ட்ரெச்சுன்னு ஒரு கேஸ் கொடுக்கலாம். இந்த ஒயர் இப்படி இருக்குது, ஒரிஜினலாக என்னோடய லென்த் வந்து L. இப்போ நான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ண ரப்பர் பேண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி ஒரிஜினலாக இருக்கும்போது அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ரப்பர் பேண்டோட திக்னஸ் குறைஞ்சிரும். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்கன்னா லென்த் இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த மாதிரி இந்த ஒயரை ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வாட், லென்த் அண்ட் ஏரியா. R = ρL/A. ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது லென்த் எக்ஸ்பேண்ட் ஆகிடுது. இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா என்ன ஆகிடுது, டிக்ரீஸ் ஆகிடுது. அதுதான் ஸ்ட்ரெச்சிங் கேஸ். ஸோ ஒயரை ஸ்ட்ரெச் பண்ணும்போது நியூ ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், ஆல்ரெடி இருந்த ரெசிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது. அது ஒரு டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸு அதே ஒயரை மெல்ட் பண்ணிவிட்டு நான் இவ்வளோ தூரம் புதுசாக வந்து டிசைன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா அப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ் என்ன கேட்டால் ரெண்டும் ஒரே கேஸ் தான். டேரெக்டாக ஸ்ட்ரெச் பண்ணாலும் அது லென்த் அதே தான் வரப்போகுது. மெல்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாலும் ஸ்டில் அதே வால்யூம் தான், அதே ஒயர் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் மெல்டட் அண்ட் ஸ்ட்ரெச்சு சேம் மீனிங் ஒன்லி, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். மெல்ட் அண்ட் ஸ்ட்ரெச்சு. ஓகே, எத்தனை டைம்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க, நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா தான் n டைம்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் லென்த். அப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தேன், நியூ ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெச்சிங் கேஸில் R' = n² கொடுத்துருந்தேன்னா நம்ம நிறைய தடவை பார்த்துட்டு இந்த ஃபார்முலாவை. ஸோ ஆன்சர் வந்து n². பாருங்கள், இது எப்போ கேட்டிருக்காங்க, 2017 நீட் கொஸ்டின். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து நிறைய ரிப்பீட் ஆகிருக்குது. நீட்டு, JEE எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லையுமே இந்த மாடல் பேஸ் பண்ணி பர்டிகுலராக இந்த ஸ்ட்ரெச்சிங்கை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. ஒன்று பர்சன்டேஜாக இருக்கும், இல்லை மாதிரி இது மாதிரி நியூ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும் ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்சம் சிலதெல்லாம் JEE லெவலில் சின்ன சின்ன ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. ஒரு கேஸ் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இன்க்ரீஸ்டு 2 times. இன்க்ரீஸ்டு 2 times என்ன அர்த்தம், ஒரிஜினல் லென்த்தை விட 2 timesனு அர்த்தம் இல்லை, ஒரிஜினல்லேருந்து 2 times. அப்போ டோட்டல் நியூ லென்த் வந்து 3 timesனு அர்த்தம். அப்போ n வந்து 3ன்னு போட்டு சால்வ் பண்ணணும். அது ஒரு கேஸ் பார்த்தோம் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு. ரைட்,
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The circular coil of single turn has resistance of 20 ohm. ஸோ ஒரு காயில் வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோவா? 20 ohm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Which one of the following is the correct value of the resistance between the ends of any diameter of the coil அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா, ஒரு காயில் வந்து எப்படி இருக்கா? சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா? இப்போ என்னோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 20 ohm டோட்டலாக அந்த ஒயருடைய ரெசிஸ்டன்ஸ், அந்த சர்க்குலர் காயிலுடைய ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க இந்த காயிலில்? ஸோ இந்த காயில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதனுடைய டயாமீட்டர் இதான் 2 எண்டு எடுக்கிறேன். ஸோ டயாமீட்டர் ஏதாவது 2 எண்டு எடுத்துக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? பேட்டரியை கனெக்ட் பண்ணிடுறீங்க. பொட்டென்ஷியலை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஏபி ஆகிடும். இப்போ பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டா இது ஒரு ஹாஃப் ஆகிடும், இது ஒரு ஹாஃப் ஆகிடும். கரெக்டாக? இது ஒரு செமி சர்க்கிள், இது ஒரு செமி சர்க்கிள். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? which one of the following is the correct for the resistance between the ends of the diameter of the coil அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டயாமீட்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் 20 இருந்துச்சு இல்லையா? ஹாஃப் செமி சர்க்கிளுக்கு இப்போ எவ்வளோ இருக்கும்? 10 ohm. 10 ohm புரியுதா உங்களுக்கு? இது டோட்டலாக 20 ஃபுல் சர்க்கிளாக இருக்கும்போது இப்போ டயாமீட்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணி பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 10 ohm 10 ohm ஆகிடும். இப்போ இந்த 2 ரெசிஸ்டர்ஸ் என்ன ஷேப்பில் இருக்குன்னு அர்த்தம்? இதோட மீனிங் என்ன? the 2 resistors are connected in parallel. சொல்லுது புரியுதா? ஏன் இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? இதனோட 2 எண்ணும் ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு பேட்டரி கூட. அப்போ இது ரெண்டும் பேரல் கனெக்ஷன். 2 resistors connected in parallel with the same அப்படின்னா வாட் இஸ் ஆர் ஈக்குவலண்ட் கொடுத்துருந்தேன் இல்லையா? இல்லை டேரெக்டாக பேரலல்னு போட்டுக்கோங்க. ஆர்பி. இஃப் n number of resistors are connected in parallel, ஃபார்முலா நான் என்ன கொடுத்துருந்தேன்? ஷார்ட்கட் ஃபார்முலா ஆர் பை என். எல்லாமே சேம் வேல்யூவாக இருந்ததுனா இதுவும் 10 ohm இதுவும் 10 ohmனா அந்த வேல்யூ ஆர் வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிவைடட் பை எத்தனை ரெசிஸ்டன்ஸு சேமாக பேரலில் கனெக்டாக இருக்கும் பை என் போட்டுக்குன்னு சொன்னேன். இங்கே வந்து ஆர் வேல்யூ 10 அப்படின்னா அந்த ஃபார்முலா கூட எழுதிக்கோங்க. ஆர் பை என். இங்கே என் வந்து 2 ரெசிஸ்டர்ஸ் சேம் வேல்யூ, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 10, நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 2 சேம் வேல்யூவாக இருக்கும்போது ஸோ இப்போ ஆன்சர் என்ன ஒரு கேன்சல் பண்ணிங்கன்னா 5 ohm. கரெக்டா? ஸோ த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த கேஸுக்கு ஆன்சர் என்னது? 5 ohm. ஆன்சர் இஸ் 5 ohm. புரியுதா எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கிறேன்னு? அந்த டோட்டலாக அது ஸ்ட்ரைட் சர்க்கிளாக இருக்கும்போது தான் 2 ohm. பேட்டரி டயமீட்டருக்கு நேராக கனெக்ட் பண்ணால் 2 செமி சர்க்கிளாக மாறிடும். டயமீட்டருக்கு நேராக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போது ஃபஸ்ட் ஆஃப் அதில் பாதி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன்னொரு அனதர் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். தென் 2 ஆர் பேரலல். ரெண்டும் சேமாக இருந்தால் ஃபார்முலா என்ன? இப்போ நான் கொடுத்த ஃபார்முலா ஆர் பேரல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும்போது ஆர் பை என் ஃபார்முலா யூஸ் பண்ணி டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ணிடலாம், டைமே எடுக்காது உங்களுக்கு. சரியா? ஓகே. எஸ், போலாமா? பாருங்க, திரும்ப அந்த ஸ்ட்ரெச்சிங் கேஸ் தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆன் ஸ்ட்ரெச்சிங் ஒயர் லென்த் இன்க்ரீஸ்டு பை 2% சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். லென்த் இன்க்ரீஸ்டு பை 0.2%. இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி என்ன ஃபார்முலா பார்த்துருக்குறோம்? ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயர். இந்த லென்த் வந்து லெஸ் தென் என்ன கொடுத்துருக்காங்க? 10%. லெஸ் தென் 10% நான் ஷார்ட்கட் ஃபார்முலா கொடுத்துருந்தேன் இல்லையா? லெஸ் தென் 10% இருந்து லென்த்து கொடுத்துருந்தாங்கன்னா சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் கேட்டால் என்ன பண்ணணும்? 2 கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஜஸ்ட் 2 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் த ஆன்சர். பர்சன்டேஜ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 2 times ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் லென்த். ஸோ 2 இன்ட்டு லெஸ் தென் 10 எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்கே? 0.2. சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 0.4%. ஸோ 0.4% இன்க்ரீஸ் இன் 0.4. ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயர். ஸோ லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கேஸில் லென்த்து 0.2%னா ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கும்? இந்த ஃபார்முலா கொடுத்தது லெஸ் தென் 10 இருந்தால் 2 times அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து லென்த்து கேட்டாங்கன்னா ஆஃப் 1/2 இன்ட்டு சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் போட்டால் எவ்வளோ லென்த்து சேஞ்சின்னு கிடச்சிரும். எந்த கேஸுக்கு? ஸ்ட்ரெச்சிங் கேஸுக்கு. கொஸ்டினில் திரும்ப
நமக்கு ஃபஸ்ட்டு க்ளூ எது ஸ்ட்ரெச்சிங்னு சொல்லிட்டாங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் எ ஒயர். ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய கேஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். அந்த ஸ்ட்ரெச்சிங் கேஸில் இது எல்லாமே நிறைய மாடல் கொஸ்டின் என்ட்ரன்ஸில் ரிப்பீட் ஆகிருக்கு. இங்கே வாங்க, இது ஆல்ரெடி இப்போ நம்ம பார்த்த ஒரு மாடல் கொஸ்டின் தான். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஒயர் 20 டிகிரி செல்சியஸ். இங்கே பாருங்கள் எத்தனை ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஒயர் 20 டிகிரி செல்சியஸில் 20 ஓம் அண்ட் 500 டிகிரி செல்சியஸில் 60 ஓம். அட் விச் டெம்பரேச்சர் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வில் பி 25 ஓம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த டெம்பரேச்சர் கேஸ் கொடுக்கும்போது ரெசிஸ்டன்ஸோ இல்லை ரெசிஸ்டிவிட்டியோ டெம்பரேச்சர் கேஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது ஸ்லோப் ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். எப்போ யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன்? 3 ரெசிஸ்டன்ஸ் ஆர் கிவன் டேட்டாவாக இருந்தால், 3 ரெசிஸ்டன்ஸ் கிவனாக இருந்து 2 டெம்பரேச்சர் கொடுத்துட்டு தேர்ட் இன்னொரு டெம்பரேச்சர்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் அந்த ரிலேஷன். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா 20 ஓம், 60 ஓம், இங்கே என்ன இருக்குது 25 ஓம். 2 டெம்பரேச்சர் கொடுத்து இந்த கேஸுக்கு என்ன டெம்பரேச்சர் வந்துருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இந்த கேஸுக்கு ஸ்லோப்பு யூஸ் பண்ணி நம்ம டெரைவ் பண்ண ஒரு ஃபார்முலா நான் கொடுத்துருந்தேன். அந்த ஃபார்முலா தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தேன் இந்த கேஸுக்கு? ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அங்கே யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறேன். ஆர்டி மைனஸ், அங்கே எப்படி கொடுத்தோம் அதே மாதிரி வச்சுக்கோங்க, நிறைய ஃபார்மேட் வேணாம். ஆர் மைனஸ் R1 by R2 minus R1, T minus T1 divided by T2 minus T1. Sorry, correct. T2 minus T1. இதான் ஃபார்முலா, அதான் கொடுத்துருந்தேன். இந்த ஆறுன்றது அவங்க கேட்டுக்கிற நியூ கொடுத்துருக்குற அந்த நியூ ரெசிஸ்டன்ஸ், அதில் பர்டிகுலராக என்ன டெம்பரேச்சர் கேட்டிருப்பாங்க, அதான் டி. ஆறுன்றது எந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன டெம்பரேச்சர் தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் R1 இல்லை இது டெம்பரேச்சர் கொடுத்துட்டு அந்த கேஸுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸும் கேட்கலாம். புரியுது? அந்த 3 காம்பினேஷனில் இருக்கும் அது. ஸோ R1 ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, அதுக்கப்புறம் அந்த டெம்பரேச்சர், இதுதான் ஆக்சுவலாக இதில். இப்போ இதை கனெக்ட் பண்ணுங்க பார்ப்போம். இந்த கேஸில் இந்த டெம்பரேச்சர் வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன், T1. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் R1. அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு R2 டெம்பரேச்சர் T2. ஸோ இது வந்து R. இந்த டெம்பரேச்சர் தான் என்னென்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. புரியுதா எப்படி டேட்டா கொடுத்துருக்குறாங்கன்னு? இனிஷியலாக அவங்க கொடுத்துருக்குற டெம்பரேச்சர், அப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ், அதான் R1 T1. அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் கொடுத்துருப்பாங்க, வேறு ஒரு டெம்பரேச்சரில் என்ன ரெசிஸ்டன்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது R2 T2. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, பர்டிகுலராக இன்னொரு வேல்யூ, அதில் டெம்பரேச்சர் வேறு ஏதோ மாற்றுறாங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு வேல்யூ இன்பிட்வீனில் வந்துருக்கலாம், இல்லை இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வரும்போது என்ன டெம்பரேச்சர் இருக்கும், அதான் கொஸ்டின். இப்போ இதில் ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள், என்னென்ன கொடுத்துருக்காங்களோ. ஆர் வந்து இங்கே என்னது, இந்த கேஸில் 25 ஓம். ஸோ R25 மைனஸ் R1 என்ன இருக்குது பாருங்கள், இது 25, R1 வந்து 20. ஸோ 25 minus 20, what is R2 minus R1? R2 என்ன இருக்குது பாருங்க இங்கே 60, R1 வந்து 20, 60 minus 20. ஓகே, ஸோ 60 minus 20 equal to T minus, T தெரியாது கண்டுபிடிக்கணும். T1 என்ன வந்திருக்கு பாருங்க, கொஸ்டினில் என்னது 20 by T2 minus T1னா T2 என்ன வந்திருக்கீங்க, என்ன கொடுத்துருக்கேன் 500, T1 வந்து 20. ஸோ 500 minus 20. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 25 minus 25, 60 minus 20 என்ன வரும் 40. கரெக்டா? இங்கே என்ன வரும் பாருங்க ஃபைனலாக, T minus 20, இங்கே வந்து 480. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம், எப்படி ஈஸியாக கேன்சல் பண்ணலாம், எப்படி ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். 1 டைம் இங்கே என்ன வரும் 8 டைம்ஸா, கரெக்ட். 1 5 are 5, 8 5 are 40. இந்த பக்கம் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், இது 8, 6 8 are 48, 60 வருமா. இது 8ஆல் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6 into 8 48, இது என்ன ஆகிடும் 60 times into 80, அப்போ 60 வரும். புரியுதா? அது 0 அங்கே வந்துடும். இப்போ ரிமைனிங் இருக்கிறத ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறத ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்கன்னா 1 into 60 60, கரெக்டாக. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 into 60 60. இங்கே 1 தானே இருக்குது,
1 into t minus 20 t minus 20 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ மைனஸ் 20 கொண்டு வந்தீங்கன்னா 60 plus 20 equal to t. அப்போ 60 plus 20 என்ன கிடைக்கும் 80 degree Celsius. ஓகே, ஆன்சர் இஸ் 80 degree Celsius. ஸோ ஆப்ஷனில் இருக்கா பாருங்க, எஸ் 80 degree Celsius. புரியுதா எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறேன்னு? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. எஸ், இப்போ நம்ம அடுத்த டைப் ஆஃப் கொஸ்டின் இது. த லென்த் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஒயர் இஸ் இன்க்ரீஸ்டு 10%. அதே ஃபார்முலா தான், ஆனால் லெஸ் தென் 10% கிடையாது. நான் லெஸ் தென் 10% தான் இது நம்ம பார்த்தது, முன்னாடி பார்த்த எல்லா கேஸ்லையும். இந்த கேஸுக்கு நான் ஃபார்முலா கொடுத்துருக்குறேன். என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, ஸ்ட்ரெச்சிங் கேஸ் தான் இதுவும். ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் எல் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10% கிவனாக இருந்தால், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10% வந்து கிவன் டேட்டாவாக இருந்தால் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஆர் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். லெஸ் தென் 10 இருந்தால் 2 இன்ட்டு சேஞ்ச் இன் லென்த்து, 2 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ், அது இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா 0.4 0.2 அந்த மாதிரி வேலையில் வந்தால் 2 கூட மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைச்சிடும், பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆஃப் ஆர் கிடைச்சிடும் லென்த்து கொடுக்கும்போது. அதெல்லாமே லெஸ் தென் 10 கேஸுக்கான ஃபார்முலா. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 இருந்தால் இப்போ நான் ஒரு ஃபார்முலா கொடுப்போம், அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 2n plus n/10 whole square percentage. இது எப்போ given data அந்த ஸ்ட்ரெச்சிங் கேஸில் வந்து 10 or greater than 10, 20, 30, 40, 150, 200, 300 அது எல்லாமே greater than 10%. சப்ஸ்டிட் பண்ணுங்க இதில். ஓகேவா? 2 இன்ட்டு இங்கே என்னன்றது என்னன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதான் n. இதாங்க என்னது n 10%. So question la the length of resistance increased by 10%. What is the corresponding change in the resistance of the wire அப்படினு கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா? சப்ஸ்டிட் பண்ணுங்க இதுல. n வந்து 10 plus 10/10 whole square. n-க்கு பதிலா இந்த ஃபார்முலா, இது வந்து ஃபார்முலா. எப்போ greater than 10% equal to 10% இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கண்டிஷன் தெரிஞ்சுக்கிட்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். பிளைண்டாக ஃபார்முலா படிக்கக்கூடாது. ரெண்டு கேஸுக்கு நான் ஃபார்முலா யூஸ் பண்ணேன். இதே ரிலேஷன் ஜென்ரல் ரிலேஷன் அந்த ஸ்ட்ரெச்சிங் கேஸுக்கு லெஸ் தென் 10க்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பேன், கிரேட்டர் than 10 ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். சரியா? சப்ஸ்டிட் பண்ணுங்க இதில். 2 into 10 20. இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 1 ஸ்கொயர் என்ன வரும் 1. ஸோ த ஆன்சர் இஸ் 21%. இது 20 கேன்சல் ஆன 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. அது 10/10 கேன்சல் ஆயிடுச்சு. 1 ஸ்கொயர் வந்து 1. 20 + 1 என்ன வரும் 21%. இருக்கா? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஆன்சர் வந்து 21%. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. a metal wire of circular cross section so has its resistance R1. the wire is now stretched. திரும்ப சேம். the wire is stretched without breaking so that its length is doubled and the density assumed to be remain same. if the resistance of the wire now becomes R2, then what is R2 by R1? so இதை நம்ம ஈஸியாகவே சொல்லிடலாம். என்ன வரும்? சிம்பிளாகவே கண்டுபிடிச்சலாம் இல்லையா? இது டைரக்ட் கொஸ்டின் தான். ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயர். கரெக்டா? ஸோ இந்த கேஸுக்கு நியூ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஆல்ரெடி நான் கொடுத்துருந்தேன். கொஸ்டின் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மெட்டல் ஒயரோட சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரெச் வித்தவுட் பிரேக்கிங், லென்த் டபுள்டு அப்படின்னா டென்சிட்டி இதெல்லாம் நமக்கு சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் வாட் இஸ் R2 by R1? இந்த ஃபார்முலா நம்ம முன்னாடி யூஸ் பண்ணாலே அதே யூஸ் பண்ணிக்கலாம். நியூ ரெசிஸ்டன்ஸ் R dash equal to n square Rன்னு சொன்னா ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ரெச்சிங் கேஸில் இது R டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L ஸ்கொயர். இது நியூ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருந்தேன்? R dash equal to n square R. என்னன்னா என்னது? அந்த ஒயரோட லென்த் எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்ட்? ஸோ இப்போ இங்கே எத்தனை சொல்லியிருக்காங்க? டபுள் 2 ஸ்கொயர் இன்ட்டு R. 2 ஸ்கொயர்னு என்ன வரும் 4R. ஸோ R dash வந்து அந்த நியூ ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 டைம்ஸ் ஆஃப் த
என்ன வரும் the original resistance கரெக்டா அப்ப ரேஷியோ என்ன வரும் r dash by r equal to 4 so இந்த கேஸ் படி எப்படி r dash by r equal to 4 by 1 4 by 1 னா 4:1 இந்த கேஸ்ல அவங்க என்ன கொடுத்தாங்க r dash r க்கு பதிலா r2 r1 னு கொடுத்தாங்க ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் r1 சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் r2 னு எடுத்துக்கிட்டாங்க நம்ம இது வரைக்கும் r r dash னு படிச்சோம் இல்லையா அதே ஃபார்மட்டுக்கு போட்டுருக்கேன் சோ அப்ப இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் r2 by r1 இது ஒரிஜினல் இது சேஞ்ச் 4 by 1 அப்ப என்ன வரும் r2 is to r1 னா என்ன அர்த்தம் 4:1 சோ இது டைரக்டாவே போட்டுறலாம் நீங்க இவ்வளவு ஸ்டெப்ஸ்லாம் போடணும் அவசியம் கிடையாது சோ ஆன்சர் வந்து C என்ன வரும் 4:1 சோ இது டைரக்டா அவங்க ஜஸ்ட் லெந்த் கூட மட்டும் கனெக்ட் பண்ணிருக்காங்க சோ r நியூ ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர் பர்சன்டேஜ் வேற இப்போ நம்ம பார்க்குறது வந்து நியூ ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அது வந்து டேட்டா ஃபார்முலா n ஸ்கொயர் ஆர் லென்த் மட்டும் தான் கிவன் கொடுத்துருப்பாங்க r dash equal to n ஸ்கொயர் ஆர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம் ஈஸியாக நம்ம ஆன்சரை கெட் பண்ணிட முடியும் வாங்க அடுத்தது சர்க்யூட் இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் shown in the figure the current through 4 ohm resistor என்னன்னு கேட்குறாங்க இதான் அந்த 4 ohm resistor இதில் பாஸ் ஆகிற கரண்ட் வந்து என்னவா இருக்கும் இதுதான் கொஷின் கரெக்டா இது உள்ள ஆக்சுவலாக கரண்ட் பாஸ் ஆகும் சம் வேல்யூ ஆஃப் கரண்ட் ஸோ இந்த இடத்துலையும் கரண்ட் நமக்கு வரும் இந்த இடத்துல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்னன்றதான் கொஷினை கேட்டிருக்காங்க 4 ஓமில் கரெக்டா ஸோ அதை வந்து சம் கரண்ட் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம் இங்கே இது ஐன்னு எடுத்துக்கோங்க இதில் ஆக்சுவலாக பாஸ் ஆகிற கரண்ட் வந்து ஐ இதை நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம் I1 அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே இந்த சர்க்யூட்டை எப்படி சால்வ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் இதில் எந்தெந்த ரெசிஸ்டர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு சீரியஸாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இங்கே 2 இங்கே 4 இங்கே என்ன இருக்குது 2 இந்த 3 ரெசிஸ்டர்ஸ் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு சீரியஸாக 2 ohm 4 ohm 2 ohm all these 3 connected in series ஸோ இது அப்படியே என்ன இருக்குது சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்குது அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 4 + 2 6 6 + 2 என்ன வரும் 8 ஓம்னு கிடைக்கும் எனக்கு கரெக்டா ஸோ எப்படி கிடைக்கும் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ஸோ இது 8 ஓம் ஆகிடும் இது என்ன ஆகிடும் 8 ஓம் எது இந்த ரெண்டும் இது சால்வ் பண்ணது இது 3 சீரியஸ் ஆகிடுச்சு 8 ஓம் 8 ஓம் இங்கே 3 ஓம் 2 ஓம் இங்கே இருக்குது ஸோ இங்கே வந்து 3 ஓம் இங்கே 2 ஓம் ஸோ இங்கே 3 ஓம் கொடுத்துருக்காங்க இங்கே 2 ஓம் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பேட்டரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 9 வோல்ட் இது வந்து 9 வோல்ட் ஓகேவா இது ரெண்டும் பேரலா கரெக்ட் இந்த 2 இப்போ என்னவா இருக்குது பேரலா இருக்கும்போது ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும் 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருந்து சேம் வேல்யூவா இருந்தா பேரலல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன R/2 R/2 னா இங்க R என்னது ஏன் இங்க 2 போடுறேன் ஜெனரல் ஃபார்முலா அப்படி R/n இங்க R க்கு பதிலா 8 நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்னது 2 ஆன்சர் என்ன கிடைக்கும் 4 ஓம் இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் உடைய ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்னது 4 ஓம் ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணான்னு தெரியுதா 8 ஓம் 8 ஓம் 2 ரெசிஸ்டர் ஆர் n நம்பர் ஆஃப் கனெக்டட் இன் parallel வித் சேம் வேல்யூவா இருந்தா that resistance உடைய one value அந்த ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் one value by number of resistance parallel with the same resistor என்ன இருக்கோ அதை போடணும் இங்க 2 ரெசிஸ்டர் அதனால இங்க 2 போட்டுருக்கேன் R வந்து இது ரெண்டு ரெசிஸ்டர் ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 8 ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 4 ஓம் அப்போ இங்க என்ன வரும் ஃபர்தரா சால்வ் பண்ணீங்கன்னா இது 3 ஓம் இது 4 ஓம் ஆயிடும் இப்போ 3 ஓம் இங்க 2 ஓம் கரெக்டா 3 ஓம் 2 ஓம் இது சிம்பிளிஃபை பண்ணா 4 ஓம் இப்போ இந்த 3 என்ன ஆயிடும் இந்த 3 எப்படி இருக்கு 4 + 2 6 6 + 3 என்னது 9 பிகாஸ் இது எல்லாமே சீரியஸ் அப்போ ஃபைனலா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 9 ஓம் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சர்க்யூட் 9 ஓம் டோட்டல் வோல்டேஜ் வந்து 9 அப்போ இந்த சர்க்யூட்ல பாஸ் ஆகிற டோட்டல் கரண்ட் என்ன டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அந்த சர்க்யூட்ல
பேட்டரிலேருந்து வெளியில் வரும்போது இருக்கக்கூடிய டோட்டல் கரண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட். அப்போ வி என்னது இங்கே 9, ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 9, சால்வ் பண்ண என்ன வரும் 1 amps. ஸோ கரண்ட் ஐ என்ன கிடைச்சிருக்கு ஃபைனலாக 1 amps அப்படின்னு கிடைச்சிருக்கு. கரெக்டா? இப்போ இந்த சர்க்யூட் டயக்ராமுக்கு வாங்க. இந்த கேஸில் இங்கே எடுங்க. இப்போ இங்கே கரண்ட் வந்து எவ்வளோ பாஸ் ஆகுது ஆஃப்டர் இதை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது இந்த கேஸில் 1 amps. இந்த கேஸில் இங்கே வரும்போது இந்த இடத்துல கரண்ட் டிவைட் ஆகும். ஏன் டிவைட் ஆகும்? கரண்ட் ஏன் டிவைட் ஆகும்? 2 ரெசிஸ்டர்ஸ் பேரலாக இருக்கும்போது கரண்ட் இங்கே வந்து என்ட்ரிங் ஜங்ஷன், கரண்ட் வந்து இந்த ஜங்ஷனில் என்ட்ரு ஆச்சுன்னா கரண்ட்டு டிவைட் ஆகும். இங்கே எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னா ஈக்குவலாக டிவைட் ஆகும். ஏன்? இதுவும் 8 ohm இதுவும் 8 ohm. இந்த 2 ரெசிஸ்டர்ஸோடைய வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிற கரண்ட் எப்படி டிவைட் ஆகும்? ஈக்குவலாக டிவைட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நான் ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். I1 எப்படி கண்டுபிடிக்கணும், I2 எப்படி கண்டுபிடிக்கணும் 2 ரெசிஸ்டன்ஸ் கேஸுக்கு. கரெக்டாக? இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேமாக இருந்து கரண்ட் அதில் என்ட்ரு ஆச்சுன்னா டிவைட் ஆகிற கரண்ட் ஈக்குவலாக டிவைட் ஆகிடும். அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது 1 amps அப்படின்னா இங்கே எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகும் 0.5 amps 0.5 amps 1/2 1/2. ஸோ இங்கே ஒரு 0.5 டிவைட் ஆகிடும், இங்கே ஒரு 0.5 டிவைட் ஆகிடும். த ரீசன் போத் ஆர் 8 ohm. அதனால் ஈக்குவல் கரண்ட் டிவைட் ஆகும். இதில் 0.5 இந்த 8 ohm, இந்த 8 ohm கரண்ட் தான் இப்போ எங்கே பாஸ் ஆகும்? இதில் பாஸ் ஆகும். இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் இப்போ என்னது 0.5 ohm. இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்னது 0.5 ohm. இது எல்லாம் சேர்த்து 8 ohm. தெரியுதா? கரெக்ட். இப்போ சீரியஸாக இருக்கும்போது ஒரே கரண்ட் தானே பாஸ் ஆக முடியும். அப்போ இதுலேயும் 0.5 தான் இருக்க முடியும், இதுலேயும் 0.5 தான், இதுலேயும் 0.5. அதாவது 2 ohm 4 ohm 2 ohm. இந்த எல்லா ரெசிஸ்டன்ஸில் எவ்வளோ என்ன கரண்ட் தான் பாஸ் ஆக முடியும் 0.5 தான். ஏன்னா இது எல்லாமே சீரியஸ். இது எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு 8 ohm. ஸோ இதிலிருந்து டிவைட் ஆகிற கரண்ட்டு 0.5 பிரியும், அந்த 0.5 தான் அங்கே போகும். இதுலேயே 0.5 செப்பரேட் ஆனதுக்கு ரீசன் இது ரெண்டும் பேரலாக இருந்தால் அதோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் 8, அதனால் 0.5. இங்கே எத்தனை சீரியஸாக கரண்ட்டாக இருக்கும் அது எல்லாத்துக்கும் ஒரே ரெசிஸ்டன்ஸ் தான் போகும். சீரியஸாக இருக்கும் கரண்ட் ஒரே கரண்ட் தான் போகும். சீரியஸாக இருக்கும்போது கரண்ட்டு சேஞ்ச் ஆகாது. சொல்கிறது புரியுதா? பேரலாக இருக்கும்போது கரண்ட் டிவைட் ஆகும். ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் கரண்ட் ஈக்குவலாக டிவைட் ஆகிடும். அப்போது இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் இந்த கேஸுக்கு இந்த 4 ohmல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து என்னது 0.5 amps. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், இருக்கா? 1 ampsன்றது டோட்டல் கரண்ட். பட் அவங்க கொஷனில் கேட்டு இருக்கிறது 4 ohm ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகும் இந்த சர்க்யூட்டில். புரிஞ்சுதா என்ன சொன்னேன்னு? ஓகே. Right, next question. A Wheatstone bridge has the resistance 10 ohm, 10 ohm, 10 ohm and 30 ohm in 4 amps. What resistance joined in parallel to the 30 ohm resistor will bring it to the balanced condition? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ Wheatstone bridge எப்படி இருக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். Wheatstone bridge has resistance அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 4 amps ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் இது என்னவா இல்லை ஈக்குவலாக இல்லை. அதில் வந்து 10 இது 13 சொல்லிட்டாங்க. வாட் ரெசிஸ்டன்ஸ் ஜாயின்ட், இதுக்கு பேரலாக எந்த ரெசிஸ்டன்ஸு ஜாயின் பண்ணிங்கன்னா பேரலாக எந்த ரெசிஸ்டன்ஸை ஜாயின் பண்ணால் அந்த 30 ohm ரெசிஸ்டன்ஸ் வில் பிரிங் டு த பேலன்ஸ்டு கண்டிஷன். அந்த Wheatstone bridge பேலன்ஸ்டாக வர்றதுக்கு என்ன கண்டிஷன் கேட்டிருக்கிறாங்க. ஸோ பேலன்ஸ்டு கண்டிஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ லிசன், இது வந்து Wheatstone bridge உடைய டயக்ராம். கரெக்ட். ஸோ இங்கே தான் நம்ம பொட்டென்ஷியல் வந்து கனெக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ohm, இதுவும் 10 ohm, இதுவும் 10 ohm சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே 30 ohm இருக்குது. புரிஞ்சுதா? இது வந்து என்னது 30 ohm. ஆனால் இது பேலன்ஸ்டு பிரிட்ஜு கிடையாது. பேலன்ஸ்டு பிரிட்ஜ்னா என்ன இருக்கணும்? பிரிட்ஜ் மீன்ஸ் இங்கே இது P Q இது RS அப்படின்னா பேலன்ஸ்டு பிரிட்ஜோட கண்டிஷன் என்னது? பேலன்ஸ்டு Wheatstone bridge கண்டிஷன் என்ன? பேலன்ஸ்டு
Wheatstone bridge. The ratio of P by Q equal to R by S. இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைய ரேஷியோவும் இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ என்னவா இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் இங்கே ஈக்குவலாக இல்லை. அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது ஈக்குவலாக ஆகணும்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணணும்னு இருக்காங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர். எந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இங்கே பேரலாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது பேலன்ஸ்டு Wheatstone பிரிட்ஜாக மாறும்னு கேட்குறாங்க. இதான் கொஸ்டின். இப்போ இது பேலன்ஸ்டாக இல்லை, இந்த ரேஷியோ ஈக்குவல் கிடையாது. இது 10/10, இது 10/30. இதுவும் 10ஆக மாறிச்சுன்னா, ஏன்னா இப்போ 10/10 என்ன 1 கரெக்ட், ரேஷியோ 1 வரணும். அப்போ இங்கே என்ன வரணும் 10, அப்போ தான் என்ன கிடைக்கும் 1ன்னு கிடைக்க முடியும். அப்போது சிம்பிள் மீனிங் என்னென்னா, இதனுடைய வேல்யூ 10ன்னு கிடைச்சா 10/10 10/10 1 ஆகிடும், பேலன்ஸ் Wheatstone பிரிட்ஜ் ஆகிடும். அப்போது இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருக்குது இல்லையா, இந்த ஆர் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை ஆர் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 10 ஓமுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் கண்டிப்பாக எதுக்கு ஈக்குவலாக வரணும், 10 ஓமுக்கு ஈக்குவலாக வரணும். ஏன், தென் ஒன்லி த பிரிட்ஜ் இஸ் பேலன்ஸ்டு. பிகாஸ் 10/10 இங்கேயும் பை 10 இது டோட்டலாக 10ன்னு வரணும். அப்போ தான் ரேஷியோ ஈக்குவலாக இருக்க முடியும். அப்போ கண்டிப்பாக இதனுடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த பேரலல் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கணும் 10 ஓமாக இருக்கணும். அந்த அப்போ ஆர் வேல்யூ என்னக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போ 10 ஓம் கிடைக்குன்றதை கண்டுபிடிக்கணும். கான்செப்ட்லேருந்து நம்ம இன்டெரக்டாக கொண்டு போகணும். இது பேலன்ஸ்டு Wheatstone பிரிட்ஜாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன், அதான் கொஸ்டின். இப்போ ஆர்பி இது எப்படி எழுதலாம், நீங்கள் 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் பேரலாக இருந்தால் என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன், R1 R2 by R1 plus R2. 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் பேரலாக இருந்தால் அதுக்கு ஃபார்முலா என்ன கொடுத்தோம், R1 R2 by R1 plus R2. இங்கே R1க்கு பதிலாக 30, R2க்கு பதிலாக R. இது R1 இது R2ன்னு எடுத்துக்கோங்க. இங்கே என்ன வரும், அப்போ 30 plus R ஈக்குவல் டு 10. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே 30R ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30 × 10 300, 10 × R 10R. கரெக்டா? ஸோ இந்த மைனஸ் 10R இங்கே கொண்டு வாங்க. 30R minus 10R equal to 300. So 30 minus 10 20R. 20R equal to 300. So R equal to 300 by 20. 0 0 cancel ஆயிடும். 1 2 2 15 15 2 30. ஸோ அப்போ அந்த நியூ பேரலாக கனெக்ட் பண்ண வேண்டிய ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கணும், 15 ஓமாக இருக்கணும். 15 ஓம் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆருக்கு பதிலாக 15 ஓம் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 30 15 பேரல் வேல்யூ சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 10 ஓம்னு கிடைக்கும். 10 ஓமாக இருந்தால் ரெண்டு பேரல் ஆகிடும். ஸோ இதை ஃபஸ்ட்டு எப்படி இன்டைரக்டாக போனோன்னு தெரியணும். பேலன்ஸ்டு பிரிட்ஜாக ரேஷியோ ஈக்குவலாக இருக்கணும். 10/10 1 எனக்கு தெரியும். இங்கே 10/10னா இங்கே ஆல்ரெடி 10 தான் இருக்குது. கண்டிப்பாக இது 10 இருந்தால் தான் பேலன்ஸ் ஆக முடியும். அதனால தான் நான் ஆர்பிஐ 10ன்னு போட்டு அதுலேருந்து சால்வ் பண்ணியிருக்கிறேன். புரியுதா? இது வேறு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். பட் திஸ் இஸ் ஈஸியஸ்ட் ஒன். ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். ஓகே, ஸோ பிரேக். So I feel very hungry. ஓகேவா? 1 hour break. ஸோ வில் கண்டினியூ 6 o'clock. ஸோ அதுக்குள்ளே எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகி வந்துருங்க. ஸ்கூல்லேருந்து வந்தவங்களும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடுங்க. ஓகே,
எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டிங்களா? ஸ்கூல் ஆஃப்டர் நியூ இயருக்கு அப்புறம் நீ தான் போயிருக்கீங்க இல்லையா? நல்லா இருந்ததா? நல்லா எக்ஸ்பீரியன்ஸா? ஓகே, போலாமா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A wire is stretched. A wire is stretched as to change its diameter by 0.25%. The percentage change in resistance அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஸ்ட்ரெச்சிங் கேஸ் தான். ஆனால் அவங்க கொஷினில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்ட்ரெச்சிங் கேஸ் எல்லாத்துலேயுமே லென்த்து கொடுத்துருவாங்க. லென்த்துனால இதில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் எவ்வளோ சேஞ்சஸ் வந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்ட்ரெச்சிங் கேஸில் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி லென்த்து சேஞ்ச் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் எப்படி சேஞ்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். இந்த கேஸில் என்ன ஸ்டில் ஸ்ட்ரெச்சிங் கேஸ். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் கொடுத்துருக்குறாங்க, லென்த்து கொடுக்கல. அப்படின்னா டயாமீட்டர் வந்து ஒரிஜினலாக இருந்த ரெசிஸ்டன்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸோட ஸ்ட்ரெச்சிங் பண்ணதுக்கப்புறம் டயாமீட்டர் வந்து 0.25% என்ன இருக்குது? சேஞ்ச் ஆகிருக்குது, அதாவது குறைஞ்சிருக்குது. அப்படின்னா தென் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கேஸுக்கு ஃபார்முலா டயாமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா டயாமீட்டரும் ரெசிஸ்டன்ஸும் ஆக்சுவலாக d to the power 4க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் R வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு d to the power 4. டயாமீட்டரோ இல்லை ரேடியஸோ கொடுத்துட்டாங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் கேஸில் இது எப்போ யூஸ் பண்ணுறோம்? ஃபார் ஸ்ட்ரெச்சிங் கேஸில் ஓகேவா? ஸ்ட்ரெச்சிங் ஒயரில் ஓகே இன்ஸ்டெட் ஆஃப் லென்த்துக்கு பதிலாக டயாமீட்டரோ ரேடியஸோ கொடுத்துட்டு நியூ ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். டயாமீட்டருக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு d to the power 4. ஸோ இந்த பவர் 4 நீங்கள் மேலே கொண்டு போட்டிங்கன்னா இங்கே என்ன ஆகிடும்? மைனஸ் பவர் 4 ஆகிடும். சரியா? ஸோ அதே ஃபார்முலா தான். லெஸ் தென் 10% அவங்க கொடுத்துருக்குறாங்க. இங்கே கொடுத்துருக்குற டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் திஸ் இஸ் வாட் லெஸ் தென் 10% இருந்தால் ஃபார்முலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? பர்சன்டேஜ் சேஞ்சுனா இங்கே இருக்கிற பவர் வேல்யூ இன்ட்டு சேஞ்ச் இன் பர்சன்டேஜ். அவங்க கொடுத்துருக்க டயாமீட்டர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் கொடுத்துருக்காங்களோ இன்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் போதும்? பவர் வேல்யூ. இப்போ இங்கே பவர் வேல்யூ -4 இன்ட்டு என்ன வரும்? எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? இங்கே டி இல்லையா? பர்சன்டேஜ் ஆஃப் டி. கிளியர்? இது இந்த மாதிரி ஃபார்முலாலாம் எல்லாம் எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரலாக ஒய் டைரக்ட்லி இது மேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் ஃபார்முலா. ஒய் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ் டு த பவர் எம் அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டில் இருக்குன்னா இது வந்து என்ன ரிலேஷன் வேணாலும் இருக்கலாம். சம் பவர் வேல்யூ பவர் வந்து 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2, 3, 4 வாட் எவர் த வேல்யூ. ஸோ இங்கே வந்து ஒய் வந்து சேஞ்சு. இப்போ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் வந்து கொஷினில் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க கிவன். அதில் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் 10% அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேல்யூ வந்து லெஸ் தென் 10% அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேல்யூ அப்போ நீங்கள் சேஞ்ச் இன் ஒய் இருக்கு இல்லையா? இது ஜென்ரல் மேக்ஸ் ஃபார்முலா. சேஞ்ச் இன் ஒய் இருக்கு இல்லையா? இங்கே இருக்கிற பவர் வேல்யூ என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டு இன்ட்டு
பர்சன்டேஜ் சேஞ்ச் எப்போ லெஸ் தென் 10ன்னு இருந்தால். இது நார்மலாக நம்ம மேக்ஸில் ஜென்ரல் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எழுதும்போது அதில் யூஸ் பண்ணுவோம். அந்த ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் மேத்தமேட்டிக்கலாக பர்சன்டேஜுக்கு அப்ளை பண்ணுவோம். ஃபிசிக்ஸுக்கும் அதை அப்ளை பண்ண முடியும். வென் இட் இஸ் அ ப்ரொபோஷனல் இந்த மாதிரி இருந்து லெஸ் தென் 10% இருந்தால் எக்ஸ் டு த பவர் எம் எனி வேல்யூ எம் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுட்டு இன்ட்டு பர்சன்டேஜ் சேஞ்ச். ஸோ அப்போ இங்கே வந்து பவர் 4 முன்னாடி நம்ம ஆறு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எல் ஸ்கொயர் போடும்போது எல்லுடைய பவர் 2 அதனால தான் 2 இன்ட்டு லெஸ் தென் 10% எல் என்ன கொடுத்தாலும் அதை மல்டிப்ளை பண்ணி ஆர் கிடச்சிது. இதுவே ஆர் கொடுத்துருந்தாங்கன்னா எல் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர் பவர் 1/2 இருந்தது. அதனால தான் 1/2 இன்ட்டு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் எல் என்ன கொடுத்தாலும் சப்ஸ்டிட் பண்ணி பர்சன்டேஜ் ஆர் கண்டுபிடிச்சி லெஸ் தென் 10% இருக்கும்போது இதை அப்ளை பண்ண முடியும். இந்த ஃபார்முலா எப்போல்லாம் லெஸ் தென் 10% இந்த ப்ரொபோஷனல் இருக்கும்போது கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் இதை அப்ளை பண்ணி டேரக்ட் ஆன்சர் கெட் பண்ண முடியும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது என்னது பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டி வந்து 0.25. ஸோ 0.25 இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 0 டெசிமல் எதுனா 25 × 4 என்ன வரும் 100. அப்போது 100 2 டெசிமல் வச்சுட்டிங்கன்னா என்ன 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் 1%. மைனஸ் ரெப்ரசன்ட் இந்த மைனஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா டிக்ரீஸிங்னு அர்த்தம். அந்த நியூ ரெசிஸ்டன்ஸ் வந்து முன்னாடி இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. தட் இஸ் எ மீனிங் ஆஃப் நெகட்டிவ் சைன். நெகட்டிவ் சைன் இண்டிகேட் வாட் டிக்ரீஸிங். அவன் எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் 1% சேஞ்ச். இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு கேட்டால் நெகட்டிவ் சைன் இண்டிகேட் டிக்ரீஸிங். சொல்கிறது புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ சேனலுக்கு இப்போ தான் யாரும் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறோம் கண்டிப்பாக வரவங்க பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரியா? அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய இன்னும் கொஷின்ஸ் நான் இப்போ உங்களுக்கு இப்போ இன்னும் பார்க்க போகிறோம். நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரே கிளாஸில் உங்களுக்கு ஓவரால் எல்லா டைப் ஆஃப் கொஷினையும் பார்த்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் டவுட் வருதோ எப்போல்லாம் கான்செப்ட் கிளாரிட்டி தேவைப்படுதோ அப்போல்லாம் இதில் இருக்கக்கூடிய மாடல் கொஷினை ரெஃபரன்ஸாக நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இந்த சாப்டருக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிரும். ஆல்ரெடி நான் கான்செப்ட் நடத்திட்டேன். இப்போ கொஷின்ஸ் இதை எடுத்து நீங்கள் ஓவரால் கவர் பண்ணிங்கனாலே லாட் ஆஃப் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய அடிஷ்னல் கொஷின்ஸ் இது இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி ஆகிடும். ஓகே. பட் திரும்ப நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. For two resistance wire joined in parallel, the resultant resistance is 6/5 ohm. When one of the resistance wire breaks, the effective resistance become 2 ohm. The resistance of the broken wire என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை திரும்ப நல்லா ரீட் பண்ணுங்க. 2 ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க joined in parallel. அப்போது பேரலாக இருக்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு சொல்லலை R1 R2 2 ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த 2 ரெசிஸ்டன்ஸோடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிவன். ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் வயர் பிரேக் அந்த 2 ரெசிஸ்டன்ஸ் ஒன் ஆஃப் த வயரை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா தென் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிகம் 2 ஓம்னு வருது. த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ப்ரோக்கன் வயர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இங்கே பாருங்க 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த மாதிரி பேரலாக இருந்திருக்கு. இது R1 R2 கரெக்டா? அப்போது ஆர் பேரலல் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒரு ஃபார்முலா நான் கொடுத்துருக்கேன் R1 R2 by R1 plus R2. இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? அந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பேரலாக இருக்கும்போது 6/5. ஸோ அப்போ இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 6/5 ஈக்குவல் டு R1 R2 by R1 plus R2. இதுதான் அந்த ரிலேஷன். அடுத்து செகண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸில் ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் நமக்கு எது மட்டும்தான் இருக்கும்? ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டா ரிமைனிங் எது மட்டும்தான் இருக்கும்? R1 மட்டும்தானே இருக்கும். இப்போ இதை பிரேக் பண்ணிட்டேன்னா எனக்கு ரிமைனிங் இருக்க போகிற ரெசிஸ்டன்ஸ் எது மட்டும்தான்? இந்த 1 ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் எனக்கு ரிமைனிங் இருக்கும். இதனோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ்னால் அப்போ என்னது? R எதுக்கு ஈக்குவல்? R1. இதான் R ஈக்குவலண்ட். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அப்போ அந்த 1 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அதை தான் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் இந்த R1 R2 ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ். நான் அதுக்கு R1 எடுத்துக்கிறேன், இல்லை R2 கூட எடுத்துக்கலாம். ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் அதுதான். ஸோ ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் வயர் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம்னா என்ன அர்த்தம்? ரிமைனிங் இருக்குது ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான், சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ். அதுதான் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்க முடியும். அப்போ 1 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிவன் 2 ஓம் அப்படின்னா இந்த இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? அதான் கொஸ்டின். ஓகேவா? அப்போ இங்கே சால்வ் பண்ணிங்கன்னா இதை கிராஸ் மல்டி இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 6/5 ஈக்குவல் டு R1
ஈக்குவல் டு R2 என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 2 ஓம் ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணதுக்கப்புறம் அது 2 ஓம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இங்கே R1க்கு பதிலாக 2ன்னு போட்டுக்கலாம் இல்லையா, R1க்கு பதிலாக இங்கே 2, R2 தெரியாது, பை R1 + R2னா 2 + R2. ஸோ அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் கிடைச்சிரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 6 × 2 12 + 6 R2, இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 R2 கரெக்டா. ஸோ 12 அப்படியே இங்கே வச்சுக்கோங்க, 6 R2 அங்கே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகிடும், ரைட் ஹேண்ட் சைடில் -6 R2. ஸோ 4 R2 = 12. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 12/4 = R2. அப்போ இதை சால்வ் பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்க, என்ன வரும், 1 டைம் இது 3 டைம். ஸோ அப்போ ஃபைனலாக இந்த கேஸுக்கு R2 = 3 ஓம் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இருக்கா பாருங்க ஆப்ஷனில் இருக்கா, ஆப்ஷன் D இஸ் த ஆன்சர். 3 ஓம் இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? Next question. If a wire is stretched to 4 times its length, then the specific resistance என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஷினில் இங்கே பாருங்க, முன்னாடி நம்ம பார்த்த கொஷினோடைய பேட்டர்ன் தான் இது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, wire is stretched 4 times its length, ஒரிஜினல் லென்த்தை விட 4 times ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க. கொஷினில் கேட்டிருக்கிறது ரொம்ப கவனமாக நோட் பண்ணணும். தென் த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர்னா என்ன அர்த்தம், ரோ என்னன்னு கேட்டிருக்காங்க, ஆர் என்னன்னு கேட்கல. நான் சொல்கிற பாயிண்ட் தெளிவாக புரியுதா? முன்னாடி பார்த்த கேஸ் எல்லாம் ஒரிஜினலாக ஒரு ஒயர் இருக்கும், அதோட ரெசிஸ்டன்ஸ் ஆறு, அதை ஸ்ட்ரெச் பண்ண ரெசிஸ்டிவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், இன்னொன்று டெம்பரேச்சர். நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஒயருடைய லென்த்தையோ ஏரியாவே இன்க்ரீஸ் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். R = ρl/A, R டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L/A இருக்கும். ஸ்ட்ரெச்சிங்காக இருந்தால் L², R டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் L² லென்த்துக்கு மட்டும் பார்த்துருந்தோம். ஆனால் இந்த கேஸ் வந்து ரெசிஸ்டிவிட்டி. ஸோ ஒயர் ஸ்ட்ரெச் பண்ணாலும் பண்ணாட்டாலும் ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது, லென்த்தோ ஏரியாவோ சேஞ்ச் ஆனா. ஓகே, கிளியர். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும், ரிமைன்ஸ் சேம். ஸோ நம்ம டக்குன்னு மறந்து போய் ஃபார்முலாவில் வந்து நீங்கள் என்ன n²R போட்டுட்டீங்கன்னா இந்த ஆன்சர் போட்டுருவீங்க. R' = n²R என்ன வரும், n வந்து இங்கே 4 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 16 ஆகிடும். 16 டைம்ஸ் அதன் ஆன்சர் நம்ம கரெக்டாக நினச்சிருப்போம். கிடையாது, அவங்க என்ன கேட்டிருக்காங்கிறது ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதே கண்டிஷன் அதே டைப் ஆஃப் கொஷின் தான், ஆனால் 2 ஃபைண்ட் என்ன கிடையாது, நாட் நியூ ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி. புரியுதா? ஸோ பி கேர்ஃபுல். இந்த மாதிரி கொஷின் கேட்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரைட், இந்த டைப் ஆஃப் கொஸ்டின், இது நீட்லேயுமே இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப சிம்பிள். 3 ரெசிஸ்டர்ஸோடைய ஈக்குவலண்ட் பேரலில் இன்னொரு ஃபார்மேட்டில் இப்படி கொடுப்பாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் இது எல்லாமே என்னது, எப்படி கரெக்டாக இருக்குது, பேரலல் டு ஈச் அதர். அதோட மீனிங் என்ன, பேரலல் டு ஈச் அதர்னா ஆக்சுவலாக இப்படி இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஆர். ஸோ 3 ரெசிஸ்டர்ஸ் பேரலாக இருக்குந்தா அதனுடைய ஈக்குவலண்ட் இன்னொரு ஃபார்மெட் இது. 3 ரெசிஸ்டர்ஸ் பேரலுடைய அதர் ஈக்குவலண்ட் ஃபார்மெட். ஸோ n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் பேரலல் வித் சேம் வேல்யூவாக இருந்தால் ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தேன், RP = R/N, வேல்யூ ஆஃப் 1 ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை த நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஞாபகம் இருக்கா? பேரலில் நிறைய ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கும்போது ஈச் ரெசிஸ்டர்ஸ் வேல்யூ இஃப் இட் இஸ் சேம், ஓகே, இஃப் n number of connected then equivalent resistance or equivalent parallel resistance equal to the value of one resistance divided by the number of resistance connected in parallel. Here the value of one resistance என்னது, R. Number of resistance இங்க எத்தனை இருக்கு, 1 2 3 resistors are connected parallel. The value of one resistance is R. So இந்த கேஸ்ல ஆன்சர் என்ன வரும், R/3. okay, so R/3 is the answer. புரிஞ்சுதா? முதல்ல இந்த ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே பேரலல்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸி ஆன்சர் கெட் பண்ணிடலாம். ஈச் ரெசிஸ்டர்ஸ் ஆர் சேமாக இருந்தா. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 equal resistances are and joined in voltage V, series and parallel, the ratio of electrical power கேட்டிருக்கிறாங்க. இங்கே வந்து பவரோட ரேஷியோ என்னவா இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை ரெசிஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, 2 equal resistors. 2 equal resistors are joined voltage source with series and parallel இருந்தால் the ratio of electrical power என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து வோல்டேஜ் சோர்ஸ் V வந்து காமன் தெரியுது உங்களுக்கு. சீரியஸ் பேரல் ரெண்டு கேஸ்லையுமே என்னது, சேம் வோல்டேஜ் தான் கொடுத்துருக்குறோம். ஓகே,
அப்போது பவருக்கும் வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உடைய ஃபார்முலா என்ன? P is equal to V square by R. வோல்டேஜ் வந்து இங்கே என்னது? கான்ஸ்டன்ட். சீரிஸாக இருக்கும்போது அதே வோல்டேஜ் தான் அப்ளை பண்ணுறோம், பேரலாக இருக்கும்போது அதே வோல்டேஜ் தான் அப்ளை பண்ணுறோம். அந்த 2 ரெசிஸ்டர் சீரிஸாக இருக்கும்போது சேம் வோல்டேஜ், பேரலாக இருக்கும்போது நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் வந்து சேம் தான். பவருடைய ரேஷியோ என்னவாக இருக்கும்? சீரிஸ் அண்ட் பேரலாக இருக்கும்போது கேட்குறாங்க. ஸோ இங்கே பவர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ஸோ இந்த மாதிரி சீரியஸ் பேரலல் அப்போ கேட்டிருக்காங்க. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர்னா சீரியஸ் டு பேரலல், சீரியஸ் டு பேரலல் பவர். பிஎஸ் என்ன அர்த்தம்? சீரியஸாக இருக்கும்போது இருக்கிற பவர் வேல்யூ பை பேரலாக இருக்கும்போது பவர் வேல்யூ. இதை ரெசிப்ரோக்கில் எழுதினா என்ன வரும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்ன அர்த்தம்? ஆர்பி பை ஆர்எஸ். பிஎஸ் பை பிபினா என்ன அர்த்தம்? பேரலல் பவர் இன் சீரியஸ். இது வந்து பேரலாக இருக்கும்போது பவர். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால அந்த ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலண்ட்டாக பேரலாக இருக்கும்போது என்ன இருந்தது பை சீரிஸாக இருக்கும், அந்த 2 ரேஷியோவுக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி தெரியும் நமக்கு. n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரியஸ் அண்ட் பேரலல் ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ். n நம்பர் ஆஃப் ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ் அண்ட் பேரலாக இருந்தால் RS by RP ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலா என்ன பார்த்துருக்குறோம்? n ஸ்கொயர். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபார்முலா. RS by RPன்றது n நம்பர் ஆஃப் ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ். திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ். அப்போ தான் அது அப்ளை பண்ணணும். அப்போது ரேஷியோ எடுத்திங்கன்னா n ஸ்கொயர். ஆனால் இங்கே பவருக்கும் இதுக்கும் கேட்கும்போது அவங்க கொஷினில் கேட்டிருக்கிறது ஃபஸ்ட் என்னென்னு பார்க்கணும். இந்த 2க்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் பவர் கன்சூம்ட் இன் 2 கேசஸ்னால் இது ஃபஸ்ட்டு கேஸ், இது செகண்ட் கேஸ். அப்போ PS by PP அப்படின்னா என்ன மீனிங்? சீரியஸாக இருக்கும்போது பவர், பேரலாக இருக்கும்போது பவரோட ரேஷியோ. ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இது 2 இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், வோல்டேஜ் கான்ஸ்டன்ட். அப்போ RP by RSனா அப்போ RS by RP என்ன வரும்? ரெசிப்ரோக்கில் எழுதிங்கன்னா இங்கே இந்த கேஸில் RP by RS அப்படின்னா இங்கே பை 1 இருக்குன்னு அர்த்தம். ரெசிப்ரோக்கில் எதுனா 1 by n ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ RP by RS எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1 by n ஸ்கொயர். இங்கே என்னன்றது என்னது? நம்பர் ஆஃப் ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ். ஓகேவா? எத்தனை கனெக்ட் ஆகிருக்கோ அதுதான். இப்போ இது ரெண்டுத்தினோட ரேஷியோ எதுக்கு ஈக்குவல்? PS by PP எதுக்கு ஈக்குவல்? 1 by n ஸ்கொயர். ஸோ n வந்து இங்கே என்னது? 2 ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2 ஸ்கொயர்னா 4. ஸோ ஆன்சர் வந்து 1:4. அதர்வைஸ் 1/4 இருக்கா பாருங்க. 1:4. தட் இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? கிளியர்? Next question. When a wire of uniform cross section, length L, resistance are bent into complete circle. முன்னாடி பார்த்த அந்த டைப் ஆஃப் கொஸ்டின் தான். ஆனால் இங்கே வேல்யூ கொடுக்காம ஆர்னு சொல்லியிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸுடைய டோட்டலாக அதனுடைய லென்த் இருக்கு இல்லையா, சர்க்கிளாக இருக்கும்போது அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து R. கம்ப்ளீட் சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பிட்வீன் 2 ஆஃப் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்த அந்த கேஸ் தான். இங்கே என்னென்னா முன்னாடி நம்ம ஒரு கொஸ்டின் இது மாதிரி பார்த்துருக்கோம். 20 ஓம்னு பார்த்தோம் அங்கே. ஓகேவா? இதில் இனிஷியலாக இதனுடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க? R. அந்த ஒயர் வந்து சர்க்கிளாக கம்ப்ளீட் சர்க்கிளாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து R அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா டயமெட்ரிக்கலாக இங்கே என்ன பண்ணுறாங்க? பொட்டென்ஷியலை கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே ஓகே. ஸோ இப்போ இது AB அக்ராஸை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகிடும்? இது டோட்டலாக ஆர்னா இது 2 ஆஃப் செமி சர்க்கிளா? அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃபாக டிவைட் ஆகிடும் இல்லையா? டயமெட்ரிக்கலி நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்கும்? இங்கே ரெசிஸ்டன்ஸ் R/2. இங்கே என்ன இருக்கும்? அப்போ R/2. கரெக்டு தானே? செமி சர்க்கிளாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? R/2. தென் வாட் இஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்? R/2 ஈக்குவலா? 2 ரெசிஸ்டர்ஸ் எதில் இருக்குது? இப்போ பேரலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸோட ஃபார்மேட் இப்போ எப்படி இருக்குன்னா என்னோட மீனிங் என்ன? லைக் திஸ். இந்த மாதிரி பேரலாக இப்போ இருக்குது. R/2 இப்படி இருக்குது. இதான் அதோடைய மீனிங். ஸோ 2 ரெசிஸ்டர்ஸ் பேரலாக இருந்து ரெண்டுமே R/2 ஈக்குவலாக இருந்தால் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன்? RP ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் 1 ரெசிஸ்டன்ஸ் பை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே வேல்யூ ஆஃப் 1 ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R/2 divided by எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது? 2 ரெசிஸ்டன்ஸ். சொல்கிறது புரியுதா?
இது வந்து இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஜென்ரல் ஃபார்முலா படி R/N. ஆர்ன்றது இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் எத்தனை பேரலாக கனெக்டாக இருக்கோ அதனுடைய ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் 1 வேல்யூ. ஸோ இங்கே R/2 ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் Nன்றது 2. இது R/2 இந்த வேல்யூ. சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 2 × 2 என்ன ஆகிடுங்க? மல்டிப்ளை ஆகிடும். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா R/4. ஓகேவா? ஸோ இந்த ஒயருடைய ரெசிஸ்டன்ஸ் ஆர் டயமெட்ரிக்கலி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பொட்டன்ஷியல் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 2 ரெசிஸ்டன்ஸாக பிரிஞ்சிடும். இப்போ அதோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்னது? R/4 நாட் ஈக்குவல் டு ஆர். ஓகேவா? ஸோ R/4 இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் ஃபார்முலா தான். த ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் டு மினிமம் ரெசிஸ்டன்ஸ் தட் கேன் பி obtained with n member of ohm. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, மேக்ஸிமம் மினிமம்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை கொடுக்குறாங்க, ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ். அதில் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் வர மாதிரி கனெக்ட் பண்ணணும். அதை யூஸ் பண்ணி அதே ரெசிஸ்டன்ஸ் பண்ணி மினிமம் கனெக்ட் பண்ணணும். அது எல்லாத்தையும் சீரியஸாக கனெக்ட் பண்ணால் மேக்ஸிமம், எல்லாத்தையும் பேரலாக கனெக்ட் பண்ணால் மினிமம். அப்போ இது என்னவாக இருக்கும்? ஆர் மேக்ஸ் எதுக்கு ஈக்குவல்னா ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரியஸ். இந்த மினிமம் எதுக்கு ஈக்குவல்? all the resistors are connected in parallel. அப்போ தான் உங்களுக்கு மினிமம் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்க முடியும் ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸாக இருக்கும்போது. ஸோ ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண அந்த ஃபார்முலா தான். என்ன வரும்? R/S/RP. அது எதுக்கு ஈக்குவல்? Rmax by R minimum. ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா பார்த்துருக்குறோம். n². ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்க? n மெம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் ஆர் ப்ரெசென்ட். இங்கே n ஸ்மால் என்னுக்கு பதிலாக கேபிட்டல் n கொடுத்துருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் n². அந்த ஃபார்முலாவை தான் டேரெக்டாக கேட்டிருக்கிறாங்க. சொன்னது புரிஞ்சுதா? கிளியர்? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The length of a given cylindrical wire is increased by, இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா லென்த், இங்கே லென்த் ஆஃப் த வயர் சொல்லியிருக்காங்க 150%. என்ன சொல்லியிருக்காங்க? இன்க்ரீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டினில் டியூ டு த கான்சிக்வெண்ட் டிக்ரீஸ் இன் டயமீட்டர் சேஞ்ச் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கேன்சர் வரும்? ஞாபகம் இருக்கா? ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L². ஸ்ட்ரெச்சிங் கேஸ் அதுதான் அந்த கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டினில் டேட்டா திரும்ப ரீட் பண்ணாலும் தெரியும். த லென்த் ஆஃப் த கிவன் சிலிண்ட்ரிக்கல் ஒயர், கிவன் சிலிண்ட்ரிக்கல் ஒயர் இஸ் இன்க்ரீஸ்டு. புதுசாக இன்னொரு ஒயர் எடுத்துகிட்டு வரல. கிவன் சிலிண்ட்ரிக்கல் ஒயரை தான் என்ன பண்ணுறாங்க? ஆல்ரெடி இருந்த சிலிண்ட்ரிக்கல் ஒயரை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங் கேஸ். இன்டெரக்டாக ஸ்ட்ரெச்சிங்ன்ற வேர்டை சொல்லாமல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. லென்த்து வந்து 150%னா தென் கான்சிக்வெண்ட் த டிக்ரீஸ் இன் டயமீட்டர் த சேஞ்ச் இன் த ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச், எஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் வில் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த இடத்துல பர்சன்டேஜ் இது எவ்வளோ வந்திருக்கு? ஆக்சுவலாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10%. ஸோ லென்த்து கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10% இருந்தால் அதுக்கு நான் வேறு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். லெஸ் தென் 10க்கு ஃபார்முலா வேறு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 ஃபார்முலா வேறு. ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருந்தோம். என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன்? இது வந்து n பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 150%. இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10%. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10%. இது நம்ம கண்டிஷன். இப்படி இருந்தால் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஆர் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தேன்? 2n plus n/10 whole square percentage. இதான் ஃபார்முலா. இங்கே என்னன்றது அந்த ஒயருடைய லென்த் ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது லென்த் எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிருக்குது. லெஸ் தென் 10% இருந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? 2 இன்ட்டு அந்த பர்சன்டேஜ் அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுவேன். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10% இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரெச்சிங் கேஸில் நியூ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் லென்த் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10% கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா 150%ன்றது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10%. அதுதான் இங்கே n. இங்கே சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். n வந்து இங்கே என்னது? 150. ஸோ 150 ப்ளஸ் இங்கே என்ன வருது? 150 டிவைடட் பை 10 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகிடும்னா இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 300 ப்ளஸ் 15 ஸ்கொயர். 15 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 225. 15 × 50 225. 300 + 225 525